This conference will now be recorded. ஓகே, ஸோ நம்ம நேத்துல இருந்து மைக்ரேஷன் பத்தின டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மைக்ரேஷன் பொறுத்த வரைக்கும் அஜூரோடைய சென்ட்ரலைஸ்ட் எண்ட் டு எண்ட் சொல்யூஷன் வந்து அஜூர் மைக்ரேட் டூல் சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த அஜூரோடைய மைக்ரேட் டூல் யூஸ் பண்ணி நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மைக்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ப்ராக்டிக்கல் செஷன். ஓகே, எல்லாமே லைவ் டெமோ தான். நேற்று நம்ம நிறைய தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் டிஸ்கஸ் பண்ணோம். இன்கேஸ் நேற்று மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் லிசன் டு தட். என்னென்ன டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் டிரைவர்ஸ் மைக்ரேஷன் ஃபேஸ்க்கு வந்து என்ன முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். தென் வி ஆல்சோ டிஸ்கஸ்ட் அபவுட் என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு மைக்ரேஷன்ல, ஸ்டார்டிங் வித் டிஸ்கவர், அசஸ்மெண்ட், மைக்ரேஷன், ஆப்ரேட் அப்படின்ற மாதிரி. தென் என்னென்ன டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, டிஸ்கவரி பண்ணும்போது என்னென்ன எப்படி அசஸ்மெண்ட் பண்ணுவோம், என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம் வைல் மைக்ரேட்டிங் ஒர்க் லோட், தென் டைம்லைன்ஸ்க்கு வந்து என்னென்ன முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ மைக்ரேஷன் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு எரர் வந்ததுன்னா என்ன ரிலேட்டட் இஷ்யூவா இருக்குன்றது ஒரு ஹை லெவல்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன் நான். ஸோ நெக்ஸ்ட் இப்போ இன்னைக்கு நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போறது வந்து பார்த்தோம் அப்படின்னா லைவ் மைக்ரேஷன் தான் பார்க்க போறோம். நேத்து செஷன் வந்து ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் வந்து வி ஸ்டார்டட். என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன்னா வந்து தேர் ஆர் வேரியஸ் மைக்ரேஷன்ஸ், ரைட்? டேட்டா மைக்ரேஷன், அப்ளிகேஷன் மைக்ரேஷன், சர்வீஸ் மைக்ரேஷன். நம்ம இப்போ பார்க்கறது வந்து என்டையர் கம்ப்ளீட் சர்வர் மைக்ரேஷன். ஸோ இந்த சர்வர் மைக்ரேஷன்ல வந்து சோர்ஸ் வந்து நம்ம எங்க இருந்தெல்லாம் மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ I'll tell you, என்னுடைய அஜூர் மெஷின் வந்து ஒரு ரீஜன்ல இருக்கு. அஜூர் VM இன் ஈஸ்ட் யூஎஸ் ரீஜன் பாசிபிளி, அண்ட் டெஸ்டினேஷன் வந்து we can migrate to another region in Azure. It can be any region. Okay, so இது ஒரு யூஸ் கேஸ். தென் செகண்ட் யூஸ் கேஸ் வந்து நம்ம AWS virtual machine, AWS உடைய EC2 இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம அஜூர் VM நம்ம மைக்ரேட் பண்ண போறோம். இன்னைக்கு ப்ராக்டிக்கல் டெமோ பார்க்க போறோம். தென் we can also try and do HYPERV VM கூட நம்ம we can migrate it to an Azure VM மாற்றலாம். இது வந்து உங்களுடைய ஆன் ப்ரெமைசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ on-prem. This is another cloud. This is Azure to Azure. And you can also perform on-prem lay வந்து we can do a VMware virtual machine வந்து நம்ம Azure VM மாற்ற முடியும். இப்போ இந்த HYPERV எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா HYPERV வந்து HYPERV ஹோஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த VM ரன் பண்ணக்கூடிய சர்வரை வந்து HYPERV ஹோஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ அதே மாதிரி இங்க VMware பொறுத்த வரைக்கும் VMware உடைய ESXi ஹோஸ்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த சிஸ்டம்ஸ்லாம் நம்ம வந்து சென்ட்ரலைஸ்டாக மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி டூல் வந்து சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜர். ஸோ VMware வந்து vCenter ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம மைக்ரேஷன் பண்ணும்போது எய்தர் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் டிரெக்ட்லி மைக்ரேட் யூசிங் HYPERV ஹோஸ்ட் வச்சு மைக்ரேட் பண்ணலாம். ஆர் இஃப் யூ ஹேவ் அ சென்ட்ரலைஸ்ட் சர்வர் லைக் SCVMM நீங்கள் அது மூலியமா மைக்ரேட் பண்ணலாம். ஸோ இதில் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ vCenter வச்சு நம்ம மைக்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா vCenter கூட கனெக்ட் பண்ணிட்டா போதும். VMware உடைய வெர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாமே நம்ம ஏஜென்ட்லெஸ்ஸாக மைக்ரேட் பண்ண முடியும். நமக்கு வந்து vCenterல கண்ட்ரோல் இருக்கிறதால vCenter வந்து ஆல்ரெடி அந்த VMs வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க யூசிங் VMware டூல்ஸ் வழியா, VMware ஏஜென்ட் வழியா கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ இட் ஃப்ரம் த சென்ட்ரலைஸ் மெஷின் ஆர் த சென்ட்ரலைஸ் சிஸ்டம், நம்ம வந்து வி டோன்ட் ஹேவ் டு இன்ஸ்டால் ஏஜென்ட்ஸ் ஆன் ஈச் அண்ட் எவ்ரி மெஷின். வெரஸ் நம்ம டைரக்டா வந்து ஒரு ESXi ஹோஸ்ட் கனெக்ட் பண்ணி மைக்ரேட் பண்ண போறோம், இல்லை HYPERV ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணி மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா தென் வி ஹேவ் டு டவுன்லோட் த Azure உடைய ரெப்ளிகேஷன் சர்வீஸ் ஆர் Azure உடைய சைட் ரெக்கவரி சர்வீஸோட ஏஜென்ட்டை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு தென் வி ஹேவ் டு மைக்ரேட். ஸோ இந்த மெஷின்ஸ் சோர்ஸ் மெஷின் எல்லாமே நமக்கு வந்து இட் ஷுட் ஹேவ் கனெக்டிவிட்டி டு Azure. அது வந்து இட் கேன் பி பப்ளிக் இன்டர்நெட் வழியா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி யுவர் சைட் டு சைட் VPN வழியா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி இன் யுவர் டைரக்ட் கனெக்ட் ஆர் எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்யூட் மூலமா நம்மளுடைய என்விரான்மெண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
So various use cases இருக்கு. So you can either do migration from within Azure or from third-party cloud like AWS, GCP, or Oracle. And you can also do migration from on-premises data center to Azure platform. ஸோ நம்ம வந்து நேற்று இந்த யூஸ் கேஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ரீஜன்லேருந்து எப்படி நம்ம மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோடைய கம்ப்ளீஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஒரு மைக்ரேஷன் பண்ணும்போது எப்படி கட் ஓவர் நடக்குது, என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வி ஸ்டார்டட் டிஸ்கஸிங் அபவுட் டெஸ்ட் ஃபெயில் ஓவர்னா என்ன, ஃபெயில் ஓவர்னா என்ன, என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ இது வந்து ஆன் த டேட் ஆஃப் மைக்ரேஷன் ஆர் ஆன் த டேட் ஆஃப் கட் ஓவர் நம்ம இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணுவோம்னு சொன்னேன். டெஸ்ட் ஃபெயில் ஓவர்ன்றது இன் ஆர்டர் டு டூ இன்டெகிரேஷன் டெஸ்டிங், அது சிஸ்டம் லெவலில் இருக்கலாம், இல்லை அப்ளிகேஷன் லெவலில் இருக்கலாம், ஆர் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங் வந்து எப்படி கனெக்டிவிட்டி இருக்கு, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது அப்படின்றத யூ கேன் டூ a lot of டெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டெப் நம்ம ப்ரொசீட் பண்ணுவோம். நேற்று ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது ஜென்ரலா வந்து இட் இஸ் குட் டு ஹேவ் அ செப்பரேட் டெஸ்ட் நெட்வொர்க் ஆன் தி டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ மேபி நம்ம ஒரு நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம், டெஸ்ட் நெட்வொர்க் ஒன்று. ஸோ இது வந்து சாயோடைய அக்கௌண்ட் தான் இது. ஸோ அதில் போயிட்டு நம்ம வெஸ்ட் யூஎஸ் ரீஜனில் போயிட்டு ஒரு விநெட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, கரண்டாக வந்து வெஸ்ட் யூஎஸ்ல வந்து we have got a VNet which is automatically created by Azure Site Recovery. Instead நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I'm just going to create a new virtual network which will be a test virtual network. ஸோ இதில் போயிட்டு சாய் ரிசோர்ஸ் குரூப் செலக்ட் பண்ணிட்டு, ஸோ அகெயின் இது செப்பரேட் ஐபி ரேஞ்ச் இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஓகே, சாய் வெஸ்ட் யூஎஸ் டெஸ்ட் VNet 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ லொகேஷன் வந்து இட் வில் பி இன் வெஸ்ட் யூஎஸ். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட். ஐபி ரேஞ்ச் வந்து this is fine, but if in case we want to change it, we can change it. So இதில் வந்து நான் okay, this is the default one. இதை நான் வந்து let me go and add a new IP address space add பண்ணிக்கலாம். So I'll say 192.168. okay, sorry, this is subnet. So subnet வந்து நான் delete பண்ணிடுறேன். I'll go and add a new address space. So I'll just call it as 192.168.200.0. dash address space வந்து I think 24 should be okay. Click on add. So ஒரு subnet வந்து அதில் நம்ம add பண்ணிக்கலாம். add a subnet. So this is all fine. Okay, so this is test subnet 01. add பண்ணிக்கங்க. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம், இந்த அட்ரஸ் ஸ்பேஸ் எனக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் கிரியேட். ஸோ தட் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணும்போது நம்ம மெஷின்ஸ் வந்து இட் won't interrupt the production machines or it won't get mixed up with the prod system or production network கூட it won't interfere. So okay, let it create. இப்போ நம்ம நேற்று கிரியேட் பண்ண அந்த சைட் ரெக்கவரி ரெப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் போய் பார்க்கலாம். ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்ல டெஸ்டினேஷன் ரீஜன் வந்து வெஸ்ட் யூஎஸோட வால்ட்ல போயிட்டு நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் ரெப்ளிகேட்டட் ஐட்டம் என்னன்றது பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சாய் VM01 தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம் நேற்றுல இருந்து. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, there is a warning. என்ன வார்னிங் சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் நம்ம டெஸ்ட் ஃபெயில் ஓவர் இது வரைக்கும் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. பட் டைரக்டா வந்து ஃபெயில் ஓவர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டெஸ்ட் ஃபெயில் ஓவர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் ஒரு சில கிளவுட்லலாம் இப்போ AWSலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வித்தவுட் டூயிங் அ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் ஆப்ஷனை எனேபிள் ஆகாது. ஓகே, வேறஸ் நீங்க இது ஆன் ப்ரெமைசஸ்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா பிளான்டு ஃபெயில் ஓவர் இன்னொரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வரும். பட் இப்போதைக்கு வந்து நம்ம டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கரண்டா இட் இஸ் சேயிங் ப்ரொடெக்டட். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் சேஸ் ப்ரொடெக்டட். அப்படின்னா நமக்கு வந்து வி ஹேவ் எ லேட்டஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட். ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ரெக்கவரி பாயிண்டோடைய லேட்டன்சி சொன்னேன். ஸோ எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு ரெக்கவரி பாயிண்ட் அப்ஜெக்டிவ். ஸோ 9 seconds தான் டிஃபரன்ஸ் இருக்கு. கரண்டா இந்த நமக்கு கிடைச்சிருக்கிற ரெப்ளிகேட்டட் வர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 9 second டிஃபரன்ஸ் ஃப்ரம் த சோர்ஸ். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு.
என்னென்ன ரெக்கவரி பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நீங்க போய் பார்க்கலாம். ஸோ நமக்கு வந்து நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணேன் 2 டைப் ஆஃப் கன்சிஸ்டன்ட் ஸ்னாப்ஷாட்ஸ் நமக்கு கிடைக்கும், ரெக்கவரி பாயிண்ட் கிடைக்கும். ஸோ கிராஷ் கன்சிஸ்டன்ட் வந்து எவ்ரி 5 மினிட் நடக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 523, 528, 533 அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி 5 மினிட் வந்து நமக்கு கிராஷ் கன்சிஸ்டன்ட் ஸ்னாப்ஷாட் ரெக்கவரி பாயிண்ட் கிடைக்கும். வேறஸ் ஆப் கன்சிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதோடைய ப்ரீவியஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 353க்கு இருக்கு. நமக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 553க்கு இன்னும் ஒரு லேட்டஸ்ட் ஆப் கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி பாயிண்ட் கிடைக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு வி ஆர் ஹேவிங் ஆப்ஷன் டு ரோல் பேக் ஆர் செலக்ட் ஸ்பெசிபிக் ரெக்கவரி பாயிண்ட். இப்ப இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் சேஞ்ச் த கம்ப்யூட் சைஸ். ஓகே, ஸோ கம்ப்யூட் ஒரு குயிக் क्वेश्चन, அந்த ரெக்கவரி பார்ட்ஸ் எவ்வளவு டேஸ்ல இருக்கும்? நம்பர் ஆஃப் டேஸ் இருக்குங்களா? நம்ம அந்த ரெப்ளிகேஷன் பாலிசியில செலக்ட் பண்ற ரிட்டென்ஷனை பொறுத்து தான் வெங்கட். நேற்று நம்ம ரெப்ளிகேஷன் பாலிசி கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுல நம்ம ஸ்பெசிஃபை பண்ற ரிட்டென்ஷன் டேஸ் தான். ஓகே ஃபைன். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா we can go and change the size of the VM. இப்போ அவங்க வந்து கரண்ட் நம்ம கொடுத்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு அது அதிகமா தெரியுது இல்லை கம்மியா தெரியுது அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் வாட் எவர் சைஸ் யூ வாண்ட் டு. ஸோ கம்ப்யூட் சைஸ் நம்ம மாற்றலாம். ஈவன் நெட்ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் ஸ்பெசிஃபை என்ன நெட்ஒர்க்குக்கு நம்ம டெஸ்ட் பண்றதான நெட்ஒர்க் எல்லாமே மாற்றலாம். இப்போ கரண்டா வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா இட் டசன்ட் கிவ் எனி ஸ்பெசிஃபிக் திங். இப்போ நான் போயிட்டு இதில் எடிட் கொடுத்துட்டு டெஸ்ட் ஃபெயிலோவருக்கு தனியாக ஒரு நெட்ஒர்க் செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெஸ்ட் யூஎஸோட டெஸ்ட் வர்ச்சுவல் நெட்ஒர்க் செலக்ட் பண்ணணும். நெட்ஒர்க்கில் போயிட்டு யூ கேன் செலக்ட் த டெஸ்ட் நெட்ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ். இது நீங்கள் வந்து ஆக்சுவல் ஃபெயிலோவர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கிடைக்கும். யூ கேன் சேஞ்ச் இட். பட் அகெயின் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இட் இஸ் மச் பெட்டர் ஆக்சுவலாக. ஸோ ஃபைன், நமக்கு இப்போ நெட்ஒர்க் செலக்ட் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்சுவல் டார்கெட் நெட்ஒர்க். டார்கெட் நெட்ஒர்க் வந்து ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது நம்மளுடைய டெஸ்டினேஷன் நெட்ஒர்க். டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது இந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ இப்போ டிஸ்கோ நீங்க போயிட்டு மாத்தினா மாத்திக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் இட் டு ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி ஆர் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி யூ கேன் ஆல்சோ கோ அண்ட் சேஞ்ச் த டைப் ஆஃப் த விஎம் ஆர் டார்கெட் டிஸ்க் நேம்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ லெட் மீ கோ டு ஓவர்வியூ. டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு அந்த டெஸ்ட் நெட்ஒர்க்ல வந்து சாய் VM01 டெஸ்ட்னு ஒரு VM கிரியேட் ஆகும். ஸோ சோர்ஸ் ரீஜன் வந்து ஈஸ்ட் யூஎஸ், டெஸ்டினேஷன் ரீஜன் வந்து வெஸ்ட் யூஎஸ். இங்க தான் வந்து நம்ம எந்த ரெக்கவரி பாயிண்ட் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு வந்து சில கஸ்டமர் வந்து ஐ வாண்ட் ஆப் கன்சிஸ்டன்ட் கேட்பாங்க. சில பேர் வந்து லேட்டஸ்ட் ப்ராசஸ்ட் கிராஷ் கன்சிஸ்டன்ட் இதுவே போதும்னு சொல்லுவாங்க. இல்ல எது லோயஸ்ட் ஆர்பிஓ ரொம்ப மினிமல் டிஃபரன்ஸ் இருக்கிற விஎம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த லேட்டஸ்ட் இதுக்கு போய்க்கலாம். ஓகே, லேட்டஸ்ட் லோயஸ்ட் ஆர்பிஓ எந்த நெட்ஒர்க்னு கேட்குறாங்க. நான் வந்து டெஸ்ட் VNet01 கொடுக்குறேன். கிளிக் டெஸ்ட் ஃபெயில் ஓவர். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா சாய் VM01 டெஸ்ட்னு ஒரு வர்ச்சுவல் மெஷின் நமக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் சாயோடைய வெஸ்ட் யூஎஸ் ரீஜன்ல அஷூர் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ இந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நமக்கு எனேபிள் ஆகும். ஸோ இந்த VM எங்க இருந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட் ஃப்ரம் தட் ஸ்டோரேஜ் நெட்ஒர்க். சரி, அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ரிப்ளிகேட் ஆன வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் இருக்கு இல்லைங்களா, அந்த வெர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி இட் வில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் எ நியூ மெஷின். ஸோ இதுல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போயிட்டு இந்த கேச்சிங் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இதுல இருக்கிற இந்த கண்டென்ட் தான் நமக்கு இப்ப இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட் அஸ் அ VM. மைக்ரோசாஃப்டோடைய Azure ரெக்கவரி சர்வீசஸ்ல if you go here இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த கண்டென்ட் தான் இப்போ லேட்டஸ்டா இது சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு நடந்த ஸ்னாப்ஷாட்ஸ் இதெல்லாம் ஆர் ரெக்கவரி பாயிண்ட்ஸ். நேத்து நமக்கு ஆக்சுவல் விஎஸ்டி இங்க பார்க்க முடியும். ஸோ இது வந்து இது ஒரு ஃபைல். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆக்சுவல் டெஸ்க் வந்து இதுல தான் கிரியேட் ஆகும். இப்போ இது வந்து ஒரு ஃபைல் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. There should be some more files. ஓகே, ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர்ல இருக்கிற ஃபைல் தான் வந்து இட் வில் ஆக்சுவலி கெட் கன்வெர்டட் டு த ஆக்சுவல் சிஸ்டம். ஓகே, இங்க இருக்கு பாருங்க, இதுல நிறைய கண்டென்ட் இருக்கும். ஸோ இட் ஹஸ் காட் மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் ஆல்சோ, மல்டிபிள் பேஜஸ் இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ பேக், லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். அதுல போயிட்டு நம்ம இப்போ விஎம்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு புது விஎம் கிரியேட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்க இருக்கும். இப்போ இட் வில் கிரியேட் சாய் VM01 டெஸ்ட்னு ஒரு விஎம் இப்போ கிரியேட் ஆகும். we'll give it some time. ஸோ டிஸ்க்ஸ் போயிட்டு வேணா செக் பண்ணி பார்ப்போம் ஏதாவது டிஸ்க்ஸ் கிரியேட் ஆகுதான்ட்டு.
ஸோ சாய் விஎம் ஓஎஸ் இங்க பாருங்க ஏஎஸ்ஆர் டெஸ்ட்னு ஒரு ப்ரீமியம் டிஸ்க் ஒன்று கிரியேட் ஆகுது பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவல் விஎம், நம்மளுடைய ஈஸ்ட் யூஎஸ்ல இருக்க ஆக்சுவல் விஎம். இது வந்து அவங்க ரெப்ளிகேட் பண்ண விஎம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் விஎம் கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் யூஎஸ்ல இருக்கும். இது ஆக்சுவல் ரெப்ளிகேட்டட் டிஸ்க். இந்த டிஸ்க்ல இருந்து தான் இப்போ ஒரு டெஸ்ட் விஎம் ஒன்று கிரியேட் ஆகுது. ஓகே, லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். நம்ம கிரியேட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து இப்போ ரன்னிங் ஸ்டேட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா we can give it some time. ரன்னிங் ஸ்டேட்ல இருக்கு. கரண்டா வந்து எந்த ஒரு பப்ளிக் ஐபி அசைன் ஆகாது, நமக்கு பிரைவேட் ஐபி தான் அசைன் ஆகும். இப்போ பிரைவேட் ஐபியை வந்து நம்ம டைரக்டா நம்மளுடைய மெஷின்ல இருந்து செக் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் அசைன் அ பப்ளிக் ஐபி அட்ரஸ், யூ கேன் கிரியேட் ஒன் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அண்ட் யூ கேன் அட்டாச் இட் டு தட் விஎம். இதில் போயிட்டு ஐ கேன் கிரியேட் ஒன். Again, I can just give it some resource group, Sai VM1 public IP. Okay, so let me create this, review and create. So DNS name ஏதாவது assign பண்ணிக்கலாம், so that you can also try and access it using DNS name instead of public IP address directா. இந்த public IP address நமக்கு create ஆகுது. Create ஆன உடனே we can attach that to the network interface of the test VM. Then we can go ahead and test it. So currently there won't be any network security group எதுவும் இருக்காது. Let us go and check that. Maybe இது create ஆயிடுச்சு. இப்போ we can go and refresh it. Okay, so இந்த மெஷின்ல there won't be any network security group எதுவும் இருக்காது. Networking deployment இப்பதான் succeeded காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து there is no inbound rule, nothing, இதில் எதுவுமே இல்லை. So this network interface does not have any network security group னு சொல்றாங்க. ஸோ அதுவும் நம்ம வந்து we have to do it. So we can create a network security group to allow traffic on 80 port. So maybe இந்த இதுவே யூஸ் பண்ணலாம். இந்த சாய் VM01-NSG இருக்கு இல்லைங்களா, இதுவே கூட நம்ம we can use it. இது போயிட்டு நம்ம network interfaceல we can associate it with that particular okay, so we have this in எங்க இது வந்து in East US. Okay, so we cannot do that. ஒரு network security group ஒன்று create பண்ணிப்போம் in West US. Sai VM network security group 01. This I have to create it in West US. Click next, create, and in the security group lo போயிட்டு I will allow the 80 port traffic. நமக்கு அது மட்டும் இப்போ செக் பண்ணா போதும், we don't have to log in and verify. But நீங்க real timeல you can allow the team to log in and do all the testing. Okay, so create ஆகட்டும். Okay, go to the resource, go and edit the inbound security rule, add a rule to allow port HTTP. Okay, fine, add. So now in the security group வந்து we have to attach it to that specific network interface. Associate. இதில் பார்த்தீங்க அப்படின்னா -test அந்த சாய் VM இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இங்கே அட்டாச் பண்ணிடலாம் அந்த நெட்வொர்க் கார்டை. So now we have allowed 80 port on that particular network interface, but இன்னும் நம்ம public IP அந்த network interface associate பண்ணல. இதை click பண்ணிட்டு you can go and associate that public IP. கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் private IP இருக்கு. So it doesn't have a public IP. டைரக்டா நம்ம public IP போயிட்டு அந்த நம்ம புதுசா கிரியேட் பண்ண பப்ளிக் ஐபி அந்த நெட்வொர்க் கார்டு கூட அசோசியேட் பண்ணிடலாம். ஸோ இதில் கான்ஃபிகரேஷன்ல போயிட்டு ஓகே, ஸோ வாட் இஸ் ஐபி அட்ரஸ் 20.119.112 இருக்கு. ஓகே, ஃபைன். ஓகே, லெட் மீ கோ டு த 2119. இந்த ஐபி காப்பி பண்ணிக்கலாம். I don't think there will be any confusion. நமக்கு கம்மியான மெஷின்ஸ் தான் இருக்கு. Network interface. So
இதுல வந்து நம்ம 1127 இந்த நெட்வொர்க் கார்டு இதுல போயிட்டு IP configuration இதுல we can go and assign a public IP address. இதுல போயிட்டு நம்ம சாரி இது வந்து டெஸ்ட் சப்நெட்ல இருக்கு. பட் ஏன் நம்ம கிரியேட் பண்ணதுங்க லிஸ்ட் ஆகல? இன்ட்ரெஸ்டிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் சாய் VM public IP 2 ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபைன், சேவ் இட். Maybe when I created, I might have selected a wrong network or wrong SKU select பண்ணான்னு தெரியல. We can check that. Okay. Ram is saying assignment should be in static. So உங்களுக்கு வந்து இன்கேஸ் இந்த ப்ரைவேட் ஐபி வந்து ஸ்டாட்டிக் ஐபி வேணும்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு ஸ்டாட்டிக் ஐபி. ஓகே, உங்களுக்கு சம் ஃபேன்சி ஐபி அட்ரஸ் ஆர் வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் சேஞ்ச் இட் ஸோ தட் உங்களுடைய வெப் சர்வரோட ஐபி வந்து இட் ஒன்ட் சேஞ்ச். ஸோ இது கம்ப்ளீட் ஆகட்டும். டேக் அ மினிட் டு கெட் கம்ப்ளீட்டட். ஸோ we are going to do a test on the replicated VM. ஓகே, டன். ஸோ நமக்கு இதுதான் ஐபி அட்ரஸ். இப்போ 40.112.130.200 கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த கன்வர்ஜென்ஸ். ஓகே, 40.112.130.200. ஸோ நம்ம வந்து சாய் வெப் சர்வர் சம்திங் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நவ் திஸ் மெஷின் இஸ் இன் வெஸ்ட் யூஎஸ். நமக்கு அந்த சோர்ஸ் லொகேஷன்ல இருந்து எல்லாமே ஒர்க் ஆகுது. ஸோ வி கேன் த அப்ளிகேஷன் டீம் வில் டூ ஆல் தேர் டெஸ்டிங் அண்ட் தே வில் கன்ஃபார்ம். ஸோ இப்போ நமக்கு ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் இப்போ நம்ம பண்ண ட்ரை பண்ணலாம். நம்ம இப்போ வி டிட் அ டெஸ்ட் ஃபெயில் ஓவர். டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்தது? நமக்கு வந்து ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் ஆச்சு வித் நேம் -testன்னு கிரியேட் ஆச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா -testன்னு கிரியேட் ஆகுது, சேம் ஆக்சுவல் நேம்ல வந்து கிரியேட் ஆகும். வெஸ்ட் யூஎஸ்ல போயிட்டு கேன் கோ டு த ரெப்ளிகேட்டட் ஐட்டம். இதுல வந்து சாய் VM01 செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல போயிட்டு you can clean up the test failover. இப்போ அந்த டெஸ்ட் மெஷினை நம்ம டெலீட் பண்ணாம you cannot do a actual failover. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டெஸ்டிங் பண்றதுக்கு டெஸ்ட் ஃபெயிலோவர் பண்றோம். டெஸ்ட் ஃபெயிலோவர் அப்போ என்ன ஆகுது? நமக்கு வந்து அந்த சோர்ஸ் ரீஜன்லேருந்து ரெப்ளிகேட் பண்ண அந்த ஹார்ட் டிஸ்கை யூஸ் பண்ணி ஒரு விஎம் கிரியேட் ஆச்சு. அதாவது இன்ஃபேக்ட் விஎம் கிரியேட் ஆகிறது முன்னாடி அது ஒரு டெஸ்ட் ஹார்ட் டிஸ்க் கிரியேட் பண்ணிச்சு. அந்த ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணி தான் இட்ஸ் பின்ட் அப் அ நியூ விஎம். இட் டிப்ளாய்ட் அ நியூ விஎம். ஸோ நவ் we can go and do the cleanup test failover. So testing was successful. So we are happy with that. And we can just say testing is complete. Delete test failover virtual machine. இதை வந்து நம்ம enable பண்ணிடணும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு கிளீனப் டாஸ்க் ட்ரிகர் ஆகும். இந்த கிளீனப் டாஸ்க் ட்ரிகர் ஆகிறதுல அந்த டெஸ்ட் விஎம்னு கிரியேட் ஆச்சு இல்லைங்களா, அது வந்து இட் வில் கெட் டெலிட்டட். ஸோ டெலிட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆக்சுவல் ஃபெயிலோவர் ஆப்ஷன் வந்து மறுபடியும் எனேபிள் ஆகும். இப்போ தென் வி கேன் டூ த ஆக்சுவல் ஃபெயிலோவர். ஸோ ஃபைனலாக நம்ம வந்து கமிட் பண்றதுக்கு வரைக்கும் யூ ஹேவ் த ஆப்ஷன் டு சேஞ்ச் த ரெக்கவரி பாயிண்ட், யூ ஹேவ் த ஆப்ஷன் டு டூ ரீசின்க்ரனைஸ், எல்லாமே பண்ணலாம். இன்கேஸ் யாராவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க அந்த ரெப்ளிகேஷன் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். ஸோ தட் அதர் அப்ளிகேஷன்ஸ் ஆர் அதர் யூசர்ஸ் ஆர் நாட் கெட்டிங் இம்பாக்டட் as part of this migration or replication. ஸோ இப்போ நமக்கு வந்து ஓகே, ஸோ டெஸ்ட் விஎம் உடைய ரிலேட்டட் கண்டென்ட் எல்லாம் டெலீட் ஆயிடும். ஆமாம், ஸோ இட் வில் கெட் த கண்டென்ட் ஆஃப் த விஎம் டெலிட்டட். நம்ம கிரியேட் பண்ண பப்ளிக் ஐபி நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அதெல்லாம் இட் வாஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த ரெப்ளிகேஷன். ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகாது. தட் வில் ரிமைன் இன்டாக்ட். ஓகே, ஒன்லி திங் அந்த டிஸ்க் வந்து கிரியேட் ஆச்சு இல்லைங்களா, அந்த டிஸ்க் அண்ட் ஆக்சுவல் விஎம் வந்து இட் வில் கெட் டெலிட்டட். நத்திங் பியாண்ட் தட். ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிளீன் அப் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பெண்டிங்ல போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்குதுன்றது தெரியும். இந்த இடத்துல போயிட்டு இட் இஸ் prerequisite check. ஸோ இந்த ஜாபோடைய டீடைல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நவ் இட் ஹஸ் ஸ்டார்டட் அண்ட் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு.
ஸோ இதில் போயிட்டு பேக் போங்க. இதில் வந்தீங்க அப்படின்னா கீழே வந்து சைட் ரெக்கவரி ஜாப்ஸில் போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இதில் டெஸ்ட் ஃபெயில் ஓவர் நடந்தது, இங்கே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் சைட் ரெக்கவரி ஈவெண்ட்டும் போய் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஈவெண்ட் எதுவும் இன்னும் ஜென்ரேட் ஆகலை, அது கொஞ்சம் நேரம் ஆகும் ஈவெண்ட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து டெஸ்ட் ஃபெயில் ஓவர் கிளீனப் வந்து கம்ப்ளீட் ஆச்சா நீங்கள் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீ ரெக்வசைட் கிளீனப் த டெஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதில் போயிட்டு நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம விஎம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சாய் VM01-test VM வந்து இருக்காது, இட் வில் கெட் டெலிட்டட். இங்கே போயிடுச்சு பாருங்க. ஸோ நவ் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் டூ த ஆக்சுவல் கட் ஓவர், ஆக்சுவல் ஃபெயில் ஓவர். ஸோ நல்லா பார்த்துக்குங்க, இந்த விஎம் வந்து இட் இஸ் கரண்ட்லி இன் ஈஸ்ட் யூஎஸ். ஸோ இந்த சாய் VM01ன்றது இட் இஸ் இன் ஈஸ்ட் யூஎஸ், இட் இஸ் டிஃப்ரெண்ட் விஎம். ஸோ இப்போ நம்ம வந்து வெஸ்ட் யூஎஸ்ல வந்து ஒரு விஎம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ let us go to the site recovery or replicated items போனீங்க அப்படின்னா நமக்கு அந்த சாய் விஎம் வந்து இங்கே லிஸ்ட் ஆகும். இப்போ ஆல்மோஸ்ட் 6 o'clock ஆயிடுச்சுல. இப்போ லேட்டஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட் போய் பாருங்க. யூ மைட் சி அ நியூ டே டைம். இது பார்த்தீங்களா, நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கும் போது 3:53 காமிச்சது. ஸோ இப்போ 5:53க்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கன்சிஸ்டன்ட் எவ்ரி 2 hours வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று, எனக்கு வந்து ஆப் கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி பாயிண்ட் ஒன்று தேவைப்படுது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சொன்ன டைம் லைனுக்கு ஏற்ற மாதிரி அது ஆப் கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நவ் வி கேன் கோ அண்ட் டூ த ஆக்சுவல் ஃபெயில் ஓவர். ஸோ இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, ஷட் டவுன் த சோர்ஸ் மெஷின் பிஃபோர் பிகினிங் த ஃபெயில் ஓவர்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து ரெண்டுமே வந்து ஒரே ஐபியில் இருக்கு, இல்லை ஒரே ரேஞ்சில் கொடுக்குறீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் அ கான்ஃபிளிக்ட். ஸோ நீங்க வந்து I think you can shut down the source machine and do the failover. But in the case la வந்து it is not going to impact. The reason is நம்ம வந்து I don't think we created the same IP range or same thing. பார்ப்போம். So now it is performing the actual failover. So actual failover முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கமிட் பண்ண போறீங்களா, இல்லை வந்து கஸ்டமர் கிளைண்ட் வந்து அப்ளிகேஷன் டீம் வந்து எனக்கு இன்னும் சரியா சிங்க் ஆகல, எனக்கு சில டேட்டா மிஸ்ஸிங் சொல்றாங்களா. ஸோ தட் தேர் ஆர் 2 options. ஒன்று வந்து யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் த ரெக்கவரி பாயிண்ட் டு அ டிஃப்ரெண்ட் டைம், ஆர் யூ கேன் டூ அ ஃபைனல் ரீசின்க்ரனைஸ் பிஃபோர் யூ கமிட் இட். கமிட்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கட் ஓவர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். தென் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் அ நியூ ஜாப் ஃப்ரம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் அ நியூ ஜாப் இன் கேஸ் யூ ஆர் டூயிங் தட். ஸோ இது முடிட்டோம். ஸோ சேம் ப்ரொசீஜர் தான். ஒன்லி திங் லாஸ்ட் டைம் நம்ம பண்ணும்போது இட் கிரியேட்டட் வித் -testன்ற நேம்ல கிரியேட் ஆச்சு. இப்போ -test கிரியேட் ஆகுது, ஆக்சுவல் நேம்ல கிரியேட் ஆகும். சாய் VM01 அப்படின்ற மாதிரி நேம்ல தான் கிரியேட் ஆகும். அண்ட் இட் வில் பி கெட்டிங் கிரியேட்டட் இன் வெஸ்ட் யூஎஸ் லொகேஷன். இப்போ போயிட்டு நம்ம we can check that. இங்க பாத்தீங்களா, ஏஎஸ்ஆர் ரெப்ளிகா அதே நேம்ல வந்து இப்போ ஈஸ்ட் யூஎஸ்ல ஒன்று இருக்கு பாருங்க, சேம் நேம்ல வெஸ்ட் யூஎஸ்லயும் ஒன்று வந்துருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இந்த பியூட்டி. ஸோ இதுவும் இருக்கு, இப்போ இதுவும் இருக்கு. இன்கேஸ் நம்ம ஃபெயில் ஓவர் பண்ணாலும் இதை நம்ம செலக்ட் பண்ணி அந்த விஎம் ஆன் பண்ணிக்கலாம். இட் இஸ் கெட்டிங் கிரியேட்டட். வர்ச்சுவல் மெஷின் போய் பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் யூஎஸ்ல ஒரு விஎம் இப்போ கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ இந்த நியூ மெஷின் வில் கெட் கிரியேட்டட். ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் செக் த ஸ்டேட்டஸ். இங்கே எரர் வருதுன்னா இங்கே எரர் வந்துடும். ஓகே, எங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா நீங்க ரெண்டு இடத்துல பார்க்கலாம். ஒன்று வந்து இந்த சைட் ரெக்கவரி ஜாப்ஸ்ல போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்க முடியும். இப்போ ஃபெயில் ஓவர் போயிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் ஃபெயில் ஓவர் வந்து நமக்கு நடக்குது. இன்கேஸ் நீங்கள் சிங்க்ரனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ஃபைனல் சிங்க் வந்து நடந்திருக்கும். பட் நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் ரெக்கவரி பாயிண்ட் சூஸ் பண்ணதால அந்த லேட்டஸ்ட் சேஞ்சஸ்லாம் அது வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, 6 seconds தான் டிஃப்ரென்ஸ் காமிச்சுது. we are starting the failover. ஸோ வந்து ஃபெயிலோவர் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்டா ஃபைனலா வந்து இட் வில் ஸ்டார்ட் த ரெப்ளிகா வர்ச்சுவல் மெஷின். ஒரு விஹெச்டி கிரியேட் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா, அந்த விஹெச்டியை யூஸ் பண்ணி ஒரு புது விஎம் வந்து டிப்ளாய் பண்ணிடும்.
Okay, fun. Okay, it's all done. We are good. So இப்போ நமக்கு start the virtual replica virtual machine வந்து start ஆயிருக்கு. Duration இப்பதான் கொடுத்திருக்காங்க. So it will create the VM now. வந்துருச்சுங்களா? So WestUS VM வந்து it is currently running. Okay, so இப்போ போயிட்டு we can do the same thing. We have to check the network security group. அது இருக்காது. So we can attach it. And then we can attach the public IP. So இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா it will have a IP from the main production VNet. Okay, last time test VM create பண்ண போது 192 segmentல IP கிடைச்சது. ஏன்னா வந்து we were just doing a system acceptance testing or user acceptance testingsலாம் perform பண்ணோம். So அதனால we were spinning up the VM on a test network. இப்போ பண்ணது வந்து பாத்தீங்கன்னா actual production networkல பண்ணியிருக்கோம். So it will have the IP address from the production VNet. So இப்போ இதில் போயிட்டு நம்ம we will go and attach the NSG as well as we will also attach the public IP. So same procedure தான் whatever we did earlier. Network security group போங்க. அந்த network security group select பண்ணி WestUSல இருக்கிற network security group select பண்ணி எந்த interface அட்டாச் பண்ண போறீங்கன்றதை அட்டாச் பண்ணிக்கங்க. So associate. So இதுல வந்து சாய் VM001 01127 அட்டாச் பண்ணிடுறோம். Then public IP போயிட்டு சேம் மேப்பிங் பண்ணிடலாம். நெட்வொர்க் செக்யூரிட்டி சாரி அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் போயிட்டு அதோடைய ஐபி கான்ஃபிகரேஷன்ல இந்த இடத்துல பிரைமரி இங்க போயிட்டு we can associate நம்ம we can choose that same. So network interfaceல நீங்க network security group associate பண்ற ஆப்ஷன் இருக்கு. We have two options, I mean two ways of doing it. Network security groupல போயிட்டு network interface attach பண்ணலாம், ரிவர்ஸும் பண்ணலாம். From network interface also we can go and attach the network security group. Okay, fine. So இதுல பாத்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல இந்த இடத்துல WestUS கரெக்டா பண்ணுங்க. ஏன்னா அதே நேம் அதே இதுதான் இருக்கும், சேம் டேட்டோ. இதுல போயிட்டு இங்க இருந்து கூட நீங்க அட்டாச் பண்ணலாம். இதுல போய் டிராப் டவுன்ல கூட நீங்க சூஸ் பண்ணி யூ கேன் சேவ் இட். ஓகே, ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ நவ் ஐ திங்க் வி ஆர் குட். ஸோ இந்த தடவை வந்து வேற ஐபி அசைன் ஆயிருக்கு 138.91. கேளுங்க. 156. இப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம அந்த பழைய பிரைமரி விஎம் இருந்தது இல்லையா, அதோட நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் அப்புறம் என்ஐசி ஆட்டோமேட்டிக்கா இதுக்கு அசைன் ஆகாதுங்க. நம்ம மேனுவலா போய் தான் பண்ணுங்க. வேற வேற ரீஜன்ல பண்ண முடியாதுங்க சாய்ராம். ஸோ அந்த என்எஸ்டி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இதெல்லாம் வந்து ரீஜனல் என்டிட்டி. ஓகே, ஸோ ரீஜனல் என்டிட்டியை வந்து நம்ம டெஸ்டினேஷன்ல வந்து ஆல்ரெடி ப்ரீ கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு மைக்ரேஷன் இன்ஜினியர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைம் ஆஃப் த மைக்ரேஷன் கிரியேட் பண்ண மாட்டாங்க நம்ம பண்ற மாதிரி. இட் வில் பி ஆல்ரெடி ப்ரிப்பேர் அண்ட் கெப்ட் ரெடி. ஜஸ்ட் அந்த விஎம் ரெப்ளிகேட் ஆனது அதில் அட்டாச் பண்ணிடுவாங்க. ஈவன் அதில் நீங்க வந்து அந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டு நீங்க ட்ராப் டவுன்ல ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சிடலாம். ஓகே, உங்களுக்கு அந்த ஃபெயில் ஓவர் ஆப்ஷன்ல இருந்தது இல்லைங்களா, அதுல போயிட்டு யூ கேன் ப்ரீ செலக்டட். இந்த இடத்துல இங்க போயிட்டு நீங்க ப்ரீ மைக்ரேஷன் முன்னாடியே கூட பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ நம்ம பண்ணிட்டோம், ஃபெயில் ஓவர் பண்ணிட்டோம். பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காமிச்சிருக்கோம். நீங்க அதுல வந்து என்ன என்எஸ்ஜி என்ன நெட்வொர்க் கார்டு அப்படின்றத நீங்க மைக்ரேஷன் முன்னாடியே பண்ணலாம். அதாவது ஃபெயில் ஓவர் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க செலக்ட் பண்ணியிருந்துக்கலாம். பட் நீங்க கேட்ட கொஸ்டின் வந்து அந்த சோர்ஸ் ரீஜன்ல இருக்கிற என்எஸ்ஜியோ இல்ல நிக்கார்டோ நீங்க சேம் இது வந்து பர்பஸ் பண்ண முடியாது, அக்ராஸ் ரீஜன் பண்ண முடியாது. ஏன்னா வந்து அது அதான் ரீஜனல் என்டிட்டி, அந்த ரீஜனுக்குள்ள இருக்கிற விஎம்ஸ்குள்ள தான் அது யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ இது வந்து இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம், ஸோ ஒர்க் ஆகுது. ஸோ ஈவன் வந்து ஆஃப்டர் டூயிங் த ஆக்சுவல் ஃபெயில் ஓவர் நமக்கு வி ஆர் கெட்டிங் த ஆக்சுவல் வெப் பேஜ், நம்ம ஆன்டிசிபேட் பண்ண பேஜ்லாம் வருது. ஸோ வி கேன் கோ அண்ட் கன்ஃபார்ம் தட் வி ஆர் குட். இப்போ வந்து நம்ம வி ஹவ் கேன் ரெஃப்ரெஷ் திஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஓவர் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு காமிக்குது பாருங்க. ஸோ இப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? வி ஹவ் காட் ஒன்லி ஆப்ஷன் டு சேஞ்ச் த ரெக்கவரி பாயிண்ட். வி ஹவ் த ஆப்ஷன் டு டூ அ கமிட். இப்போ நம்ம வந்து இன்கேஸ் கஸ்டமர் வந்து இஃப் தே ஆர் சேயிங் தட் தே ஆர் நாட் சீயிங் த ஃபைல்ஸ், அந்த ரீசெண்டாக பண்ண சேஞ்சஸ்லாம் இல்லை அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். ஓகே, ஸோ வாட் எவர்
lowest RTO or latest app consistent or நீங்க ஸ்பெசிஃபிக்கா போய் செலக்ட் பண்ணணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு பழைய டேட்ல இல்ல போன வாரம் இல்ல ஃப்ரைடே ஆர் வாட் எவர் டேட் யூ வாண்ட் டு சூஸ் யூ கேன் சூஸ் இட். இங்க பாருங்க எவ்ரி 2 hours வந்து ஆப் கன்சிஸ்டன்ட் ஸ்னாப்ஷாட் இங்க இருக்கு பாருங்க. 1353, 1553, 1753 அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் எவ்ரி 2 hours வந்து ஆப் கன்சிஸ்டன்ட் ஸ்னாப்ஷாட் இருக்கு, ரெக்கவரி பாயிண்ட் இருக்கு. எவ்ரி 5 minutes வந்து உங்களுக்கு கிராஷ் கன்சிஸ்டன்ட் ரெக்கவரி பாயிண்ட் இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா யூ கேன் see that it is having for every 5 minutes. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல ஆப் கன்சிஸ்டன்ட் வந்து every 2 hours இருக்கு நேத்துல இருந்து. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் go and commit it. கமிட் பண்ணீங்க அப்படின்னா then we are done. We are finalizing it. Are you sure you want to commit the virtual machine? Once you commit, you cannot change the recovery point of the virtual machine. That is fine. I'll commit it. Okay, so finally we are good with the replication or good with the migration from one region to another region. We are closing it. So almost நீங்க VMware, Hyper-V எந்த scenario AWSல இருந்து பண்ணாலும் இதுதான் வந்து கட் ஓவர் ப்ரொசீஜர். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒன்னே ஒன்று என்ன இருக்கும் அப்படின்னா Hyper-V ஆர் VM அலைன் பண்ணும்போது பிளான்டு ஃபெயில் ஓவர்னு இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ் வந்து நம்ம மைக்ரேட் பண்ணுவோம். அதை நம்ம ப்ரீ பாப்புலேட் பண்ணி வைக்கலாம். இந்த டைமுக்கு வந்து இதை நம்ம கட் ஓவர் பண்ண போறோம் இல்லை மைக்ரேட் பண்ண போறோம்ன்றதை we can choose it. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை வந்து நீங்க அந்த பழைய பிளேட்ல போயிட்டு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா சில டைம் வந்து இட் வில் ஃபெயில் ஓவர் கமிட்டட்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன். ரிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான் நமக்கு எனேபிள் ஆயிருக்கு. மற்ற எல்லா ஆப்ஷனும் வந்து இட் இஸ் கிரேட் அவுட். ஸோ வி ஆர் ஆல் டன். ஸோ இப்போ நம்ம வந்து மறுபடியும் நம்ம வெஸ்ட் யூஎஸ்லேருந்து ஈஸ்ட் யூஎஸ்க்கு திருப்பி ரீப்ரொடெக்ட் பண்ணணும் இல்லை ரிவர்ஸ் ரெப்ளிகேட் பண்ணணும்னா அதை மட்டும் நம்ம பண்ணலாம். பட் ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் ஆர் ஆல் டன். டிசேபிள் ரெப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ரெப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இட் இஸ் ஆல் டன். ஓகே, ஃபெயில் ஓவர் கம்ப்ளீட்டட். இப்போ we will try and do two different things. ஓகே, ஒன்று வந்து நம்ம இப்போ வந்து பார்த்த லேப் வந்து இஸ் ஃபார் Azure one region to another region வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து 2 டெமோ காமிக்கிறேன் உங்களுக்கு. அதர் கிளவுட் AWSல இருந்து நான் மைக்ரேட் பண்ற ஆப்ஷன் காமிக்கிறேன். Then I'll also show you on-premல இருக்கக்கூடிய ஒரு Hyper-V VM வந்து எப்படி மைக்ரேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, VMware வந்து நான் வீக் டேஸ்ல டைம் கிடைக்கும் போது ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்றேன். ஓகே, ஸோ லெட்ஸ் see. நான் AWSல எதுவுமே நான் இன்னும் ரெடி பண்ணல. ஐ ஹவ் நாட் கிரியேட்டட் எனி வர்ச்சுவல் மெஷின்ஸ், நத்திங் லைக் தட். ஸோ console.aws.amazon.com. Okay, I don't think I have any machines. So empty. So I'll create a new system quickly. Power off la kuda edhum illalla. Okay, so scan or AWS web server 01. So identification தானே நமக்கு வந்து AWSல இருந்து பண்றோம். It can be Amazon Linux. Amazon Linux கொடுத்தாலும் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். In case நீங்க மைக்ரோசாஃப்ட் ட்ரை பண்றீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ட்ரை பண்ணுங்க. In case if you are familiar with Microsoft. Okay, ஒரு ஜஸ்ட் ஒரு VM கிரியேட் பண்றேன். ஓகே, இன் AWS. ஸோ RDP, HTTP அலோவ் பண்ணிக்கங்க. புது செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணாலும் கிரியேட் பண்ணுங்க, இல்லை வாட் எவர் ஐ ஹாவ் எனி எக்ஸிஸ்டிங் ரீசெண்டாக கிரியேட் பண்ண செக்யூரிட்டி குரூப் வந்து அதை ரீயூஸ் பண்ணிக்கங்க. ஏன்னா மறுபடியும் நிறைய செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணேன். சேம் லைக் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அஷூர்ல வந்து என்னென்ன போர்ட் அலோவ் பண்ணுன்றதுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோம். சாரி, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணுவோம். இங்கே AWSல வந்து we call it as security group. Okay, let me launch the instance. ஓகே, இந்த VM தான் நம்ம ரெடி பண்ணி அதை மைக்ரேட் பண்ண போறோம் ஃப்ரம் AWS பிளாட்ஃபார்ம் டு Azure பிளாட்ஃபார்ம். AWS உடைய டேட்டா சென்டர்ல இருந்து Azure டேட்டா சென்டருக்கு நம்ம மைக்ரேட் பண்ண போறோம். ஸோ இது ஒன்று பண்ணலாம். தென் என்கிட்ட வந்து ஒரு Hyper-V VM இருக்கு. இந்த Hyper-V VM வந்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷா வந்து ஐ ஹவ் நாட் டன் எனிதிங். இட் இஸ் எ ஃப்ரெஷ் பிராண்ட் நியூ மெஷின். இதுல இருக்கக்கூடிய VM வந்து எப்படி நம்ம Azure பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணலாம்னு பார்ப்போம்.
ஸோ இது வந்து நீங்க எங்க வேணா இருக்கலாம். யூ ஷுட் ஹேவ் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி. அது எய்தர் வந்து பப்ளிக் இன்டர்நெட் வழியா இருக்கலாம், ஆர் இட் கேன் பி யுவர் VPN, ஆர் இட் கேன் பி எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்யூட் வழியா. யூ ஜஸ்ட் நீட் டு ஹேவ் அ network connectivity to the destination Azure data center where you are trying to migrate to. So இதுல நம்ம இன்னும் எதுவுமே நான் பண்ணல. I have not even installed Hyper-V. Okay, fresh இப்போ தான் பண்ண போறேன். It is a new machine just created. It's a Hyper-V server. I mean, it's a Windows server. அதுல வந்து நான் Hyper-V role enable பண்ண போறேன். Hyper-Vன்றது it is a virtualization tool or virtualization software. மைக்ரோசாஃப்ட் உடைய ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர், VMware உடைய ESXi மாதிரி மைக்ரோசாஃப்ட் உடைய Hyper-Vன்றது வந்து it will help you to create and manage multiple virtual machine on the same server. ஓகே, ஸோ இது ரீபூட்லாம் ஆகும் இது இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ ஸ்விட்ச்லாம் கிரியேட் பண்ணிக்கங்க. டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ அலோவ் த VM டு சென்ட் அண்ட் ரிசீவ் லைவ் மைக்ரேஷன் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின். நீங்கள் லைவாக மைக்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய VMலாம் எங்கே ஸ்டோர் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து எந்த டிரைவில் வேணால் கொடுத்துருங்க, C drive ஆர் D drive. டெம்பரரி ஸ்டோரேஜ் வேண்டாம் இப்போதைக்கு. நான் ஐ வில் கிரியேட் அ நியூ VM. இது வந்து சாய் ஆர் ஆன்பிரெம் VM அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோல்டரில் வந்து VMஸ்லாம் கிரியேட் பண்ண போகிறேன். C driveல ஆன்பிரெம் VM ஒரு ஃபோல்டரில் தான் என்னுடைய VMலாம் கிரியேட் ஆக போகுது. ஸோ restart the destination machine and get it ready. So meanwhile இது இன்ஸ்டால் ஆகும்போது ஓகே யூ cannot க்ளோஸ் இட், ஏன்னா இது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா I'll also go and download couple of images. 2 VM நம்ம ஸ்பின் அப் பண்ணிக்கலாம் from on-premises சைட்ல இருந்து நமக்கு மைக்ரேட் பண்றதுக்கு. I will have couple of VMs ready. ஸோ நீங்க ISO ஃபைல் டவுன்லோட் பண்றதுனால டவுன்லோட் பண்ணுங்க, ஆர் if you want to download what do you call டைரக்டா VHD டவுன்லோட் பண்றதுனால டவுன்லோட் பண்ணுங்க. So both are good, both are fine. Okay, so Ubuntu desktop வேணா சர்வர் எடிஷன் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, we don't want to do desktop edition. சர்வர் எடிஷன் போய் டவுன்லோட் பண்ணிக்கங்க. லேட்டஸ்ட் 23 இருக்குன்னு நினைக்கிறேனே, இங்க இருக்கு. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. சேம் we can also try to download ஒரு விண்டோஸ் நம்ம டவுன்லோட் பண்ணிப்போம். டவுன்லோட் விண்டோஸ் 2019. ISO டவுன்லோட் பண்றாலும் பண்ணுங்க, இல்ல VHD டவுன்லோட் பண்றதாலும் VHD டவுன்லோட் பண்ணீங்க. VHD பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா it will simplify things. Microsoft Evaluation Center. ஸோ இதில் போயிட்டு VHD டவுன்லோட் பண்ணிக்கங்க. ISO வேணா ISO டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, எவ்வளோ சைஸு 8 GB தான், அது ஓகே, குயிக்காக டவுன்லோட் ஆகிடும், 1 minute டவுன்லோட் ஆகிடும். ஸோ வி ஆர் டவுன்லோடிங் கப்புள் ஆஃப் ISO ஃபைல். அந்த ISO ஃபைல் மூலியமா தான் நம்ம VM கிரியேட் பண்ண போகிறோம் நம்மளுடைய ஆன் ப்ரமைசஸ் Hyper-V சர்வரில். இது நீங்கள் வந்து SCVM வழியாக மேனேஜ் பண்ணி SCVM வழியாக மைக்ரேட் பண்ணலாம், ஆர் டைரெக்டாக Hyper-V ஹோஸ்ட்ல இருந்து கூட Azure VMக்கு மைக்ரேட் பண்ணிக்கலாம், Azure ரீஜனுக்கு. ஸோ இது இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இட் வில் டூ அ ரீபூட். ஓகே, அது ரீபூட்லாம் நடக்கட்டும். ஹோப்ஃபுல்லி இந்த டவுன்லோட் அதுக்குள்ளே முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன், ரீபூட் ஆகிறதுக்குள்ள. ஓகே, Ubuntu ISO ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சைஸு, 2.5. பட் விண்டோஸோடைய VHD வந்து கொஞ்சம் சைஸ் அதிகமாக இருக்குது, 8.53 GB கிட்ட இருக்குது. இட் இஸ் ஆல் டவுன்லோடட். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I'll copy those downloaded content to நம்ம அந்த ஆன்பிரெம் VM ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போயிடலாம், so that we don't mess up with the permissions and all those things. So I think final download நடந்துட்டு இருக்கு. Okay, let it download. We don't want to look at it. So இங்க இந்த VM வந்து AWS VM நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கு. AWS VMல லாகின் பண்ணி பார்ப்போம். Connect. FTP client. Password. Stan prod NV2. Stan prod NV2. Password. So AWS web server
credentials. Okay, so this is the source server that we are going to migrate. So இதை நம்ம login பண்ணிப்போம். Okay, so maybe the EC2 name இருக்கு. I think we can change it. ஒரு சின்ன reboot நடக்கும். That's fine. ஸோ நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்க கத்துப்பீங்க. the more you practice, the more you get to understand என்னென்ன ப்ரீரெக்வசைட் இருக்கு என்னன்றதெல்லாம் தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏடபிள்யூஎஸ் விஎம் வந்து நம்ம எண்ட் டு எண்ட் பண்ண போறோம், அதுவும் நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஸோ வேற இந்த ஹைப்பர்-வி மெஷின் இருக்கு பாத்தீங்களா, இது வந்து ஹைப்பர்-வி ஹோஸ்ட் வந்து மினிமம் வந்து விண்டோஸ் 2012 R2 இருக்கணும் அதுல. ஓகே, ஸோ வித்தவுட் தட் யூ கேனாட் மைக்ரேட். ஸோ இது வந்து ஓகே ரீபூட் ஆயிடுச்சு. Let me try to log in. ஸோ ஹைப்பர்-வி ஹோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 2012 R2 இருக்கும். ஸோ 2012 R2, 2016, 2019, 2022 4 வருஷனும் வந்து சப்போர்ட்டட். ஸோ இன்கேஸ் உங்களுடைய விஎம் ஹைப்பர்வைசர் வந்து 2012 இல்லை 2008 R2 இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு அப்கிரேட் இட் ப்ரையர் டு மைக்ரேட்டிங். ஸோ டேரக்டா SCVMM பண்ணும்போது அந்த ப்ரீரெக்வசைட் கிடையாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டிங் த இன்ஸ்டலேஷன். ஸோ சக்சீட் ஆயிடுச்சு. ஸோ வி ஆர் குட். கேன் க்ளோஸ் திஸ். நீங்க டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஹைப்பர்-வி மேனேஜர் இங்க லிஸ்ட்ல இருக்கும். ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா சர்வர் மேனேஜர்ல போனாலும் உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைட்ல ஹைப்பர்-வி மேனேஜர் காமிக்கும். ஸோ இதை போய் நீங்க இந்த சர்வர்ல நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் போயிட்டு ஹைப்பர்-வி மேனேஜர்னு ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம இந்த இதுல வந்து இப்போதான் ஃப்ரெஷ்ஷா வந்து இந்த இன்ஸ்டலேஷனே பண்ணியிருக்கோம் ஹைப்பர்-வி. இதுல எதுவுமே விஎம் கிடையாது. அந்த விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்கு 2 இன்ஸ்டாலபிள் நம்ம பண்ணோம். ஓ ஷிட், ஓகே. ஸோ ஒரு இன்ஸ்டாலேஷன் டவுன்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி ரீபூட் ஆயிடுச்சு போல இருக்கு. லெட்ஸ் சி, ரெஸ்டோர் கொடுத்து பார்ப்போம். டவுன்லோட்ஸ், ஓகே. ப்ரௌசர் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ரீட்ரை இட். ஓகே, 0.5 GB தான் மிஸ்ஸிங்ல இருந்திருக்கு. இல்லாட்டி நம்ம we can go and download it again. It's not a big thing. ஆனால் இந்த மாதிரி கிராஷ் ஆகிறது பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அந்த இன்ஸ்டலேஷன் வந்து இம்பாக்ட் ஆகும். ஓகே, தனியாகவே டவுன்லோட் ஆகுது. இட் டிட் நாட் யூஸ் த ப்ரீவியஸ் ஒன். ஸோ 2ஆம் டைம் வந்து டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஐ திங்க் வி வில் யூஸ் த செகண்ட் டவுன்லோட். 1 minute தானே ஆகுது டவுன்லோடுக்கு. ஓ, அதுவுமே வந்து கிராஷ் தான் ஆயிடுச்சு. ஸோ இட் டிட் நாட் டவுன்லோட் இட் ஃபுல்லி. அதுக்குள்ள ரீபூட் ஆயிட்டு இருக்கு நம்ம இந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே. ஃபைன். ஸோ லெட்ஸ் சி, இதை நம்ம we can go and copy it to லொகேஷன். நம்ம டவுன்லோட்ஸ்ல இது பண்ணலாம், ஸ்டோர் பண்ணலாம். பட் சி டிரைவ்ல வந்து மோர் அண்ட் மோர் யூ கீப் கண்டென்ட், இட் இஸ் கோயிங் டு ஸ்லோ டவுன் யுவர் மெஷின். நீங்க டி டிரைவ்ல வேற எங்க டெம்பரரி லொகேஷன்ல மூவ் பண்ணிக்கங்க. ஆர் நீங்க உங்களுடைய சி டிரைவ்ல அந்த விஎம்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணல, அங்க கூட மூவ் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த சிஆர் டவுன்லோட் டு ஃபுல்லி கம்ப்ளீட். ஓகே, முடிஞ்சிருச்சு ஒன்று. I think I'll use this newer file. இதை நம்ம delete பண்ணிடலாம், இது தேவையில்லை. I will use this one. So இதை காப்பி பண்ணிப்போம். I'll cut and paste it into on-prem one. Okay.
ஸோ இது வந்து Ubuntu 23.04 வெர்ஷன் ISO. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா try to create couple of VMs. New virtual machine. இது வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா I'm going to create it as on-prem or on-prem ரொம்ப லென்த்தியா இருக்கு. I'll call it as some okay, so on-prem Linux VM 01 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஸ்டோர் த வர்ச்சுவல் மெஷின் இன் டிஃப்ரெண்ட் லொகேஷன் நம்ம கிரியேட் பண்ண லொகேஷன்ல கொடுத்துருவோம். சி டிரைவ்ல நம்ம கிரியேட் பண்ண ஃபோல்டர்ல போயிட்டு ஸ்டோர் பண்ற மாதிரி சொல்லிடலாம். இந்த இடத்துல தான் ஸ்டோர் ஆகணும்னு சொல்றேன் இந்த VM ஃபைல்ஸ்லாம். ஸோ மேபி I'll just call it as on-prem OP Linux 0VM1. ஓகே, ஸோ இதுல வந்து நான் வந்து பர்பஸ்ஃபுல்லாவே ஒன்னு வந்து ஜென்ரேஷன் 1 கிரியேட் பண்றேன், இன்னொன்று வந்து ஜென்ரேஷன் 2 கிரியேட் பண்றேன். ஆக்சுவலா ஜென்ரேஷன் 2 வந்து லிமிடெட் ஹார்ட்வேர்ல தான் வந்து சப்போர்ட்டட் ஆன் அஷூர் சைட். இப்போ நான் ஜென்ரேஷன் 2ல கிரியேட் பண்ணேன் அப்படின்னா எரர்ஸ் வரும். பட் நான் ஒரு VM வந்து Gen 1 கிரியேட் பண்றேன், ஒரு VM வந்து Gen 2 கிரியேட் பண்றேன். ஸோ இதோடைய மெமரி கேட்குறாங்க, ஸ்டார்டிங் மெமரி நான் 1 GB கொடுக்குறேன். பட் இஃப் யூ செலக்ட் டைனமிக் மெமரி கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வேணுன்ற அளவுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போயிடும் உங்களுடைய மெமரி யூசேஜை. நெட்வொர்க்கிங் வந்து ஐ வில் ஜஸ்ட் செலக்ட் த ஹோஸ்ட் நெட்வொர்க். தென் வந்து எந்த ஹார்ட் டிஸ்க் எவ்வளோ சைஸில் கிரியேட் பண்ணணும்னு கேட்குறாங்க. நான் வந்து ஒரு 20 GB ஹார்ட் டிஸ்க் ஒன்று கொடுக்குறேன். எந்த ISO வச்சு யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. நம்ம டவுன்லோட் பண்ண ISO செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் ஃபைல் நீங்கள் இன்கேஸ் ஃபிசிக்கல் சர்வரில் வந்து DVD மவுண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த செலக்ட் பண்ணிக்கங்க. பட் நான் இப்போ டவுன்லோட் பண்ண ISO ஃபைலில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த Ubuntu 23 ISO செலக்ட் பண்ணிட்டு அது மூலயமா நான் ஒரு VM கிரியேட் பண்ணுறேன். இது வந்து Gen 1 VM. ஜென்ரேஷன் 2 VM ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். HYPERVலே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜென்ரேஷன் இருக்கு. ஸோ ஈவன் அஷூர்லையுமே 2 ஜென்ரேஷன் இருக்கு. ஸோ அஷூருடைய ஜென்ரேஷன் திஸ் ஒன் வில் பி on-prem Linux VM 02 ஒன்று கிரியேட் பண்ணுறேன். Again store it in same location, C driveல on-prem select folder. இதுக்குள்ள இந்த தடவை ஜென்ரேஷன் 2 பர்பஸ்ஃபுல்லாவே கிரியேட் பண்றேன், என்ன எரர் வருதுன்னு பாக்குறதுக்காக. ஸோ லெட் மீ ஜஸ்ட் இதுவும் வந்து ஒரு 20 GB கொடுத்துக்கிறேன். இமேஜ் ஃபைல். ஓகே, கிளிக் நெக்ஸ்ட், ஃபினிஷ். ஓகே, ஸோ 2 மெஷின் லினக்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன், ரெண்டுத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறேன். ஸோ தட் இன்ஸ்டலேஷன் வில் கோ ஆன் இன் த பேக் எண்ட். ஸோ அதே மாதிரி இதுலயும் ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு விண்டோஸ் VM ஒன்று கிரியேட் பண்ணுவோம். நியூ வர்ச்சுவல் மெஷின். இது டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, டவுன்லோட் இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட். நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ல டவுன்லோட் ஆனது எடுத்துப்போம். இந்த லேட்டஸ்டா இதுதான் டவுன்லோட் ஆயிருக்கு. இதை கட் பண்ணி ஐ வில் பிரிங் இட் டு ஹியர். பேஸ்ட். இது வந்து விண்டோஸ் (2019) இமேஜ். ஓகே, ஸோ இதை யூஸ் பண்ணி நான் ஐ கிரியேட் த VM. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் பிகாஸ் வி ஆர் ரன்னிங் ஆல்ரெடி மல்டிபிள் VMs. ஸோ இதில் வந்து ஐ வில் கிரியேட் on-prem Windows VM 01 கொடுக்குறேன். Store the virtual machine in the same folder. Select the folder. Generation 1. Memory is fine. Network is fine. Connect the virtual hard disk கேட்குறாங்க. Use an existing hard disk. இதில் போயிட்டு இந்த hard disk நான் சூஸ் பண்ணிக்கிறேன். Click next. Finish. ஸோ இப்போ நமக்கு வந்து 3 VM இருக்கு அதனுடைய HYPERV ஹார்ட்வேர்ல. இது நீங்க SCVM சர்வர் போட்டு இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா மேனேஜ் பண்றீங்கன்னா நீங்க சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜர் வழியாவும் நீங்க மைக்ரேட் பண்ணி கட் ஓவர் பண்ணலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட் த VM.
ஸோ இன்ஸ்டலேஷன் மட்டும் இதில் வந்து இட் ஆஸ்க் ஃபார் சம் டேட்டா, என்ன லாங்குவேஜ் அதெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு we will go and check the AWS VM பார்க்கலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் அதுக்கப்புறம், ஏன்னா 3 வெர்ச்சுவல் மிஷின் ரன் பண்ணுறோம் ஒரே சர்வரில். டோன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஆஃப் ஸ்பீட். பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் டிகிரேடடாக தான் இருக்கும். லெட் திஸ் ஸ்டார்ட். ஓகே, மீன்வைல் நம்ம AWS VMல லாகின் பண்ணோம்ல, அதை நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணலாம். இதுதான் என்னோட EC2 இன்ஸ்டன்ஸ் AWS. இதுவுமே ரொம்ப சின்ன சைஸ் மெஷின் தான், 1 GB 1 CPU தான் இருக்கு. இதில் போயிட்டு நம்ம we will prepare this VM. இதில் போயிட்டு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிடுங்க. I will go and change the name first and then I'll install IIS. அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு ரீபூட்டை போட்டுருவோம். ஸோ இதுக்கு வந்து நேம் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, I'm going to give it as a name like AWS VM01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். நம்ம மெயினாக பப்ளிக் இன்டர்நெட் வழியாக பண்ணுறது வந்து இதுதான் மெயினாக நம்ம செக் பண்ணோம். பப்ளிக் இன்டர்நெட் ஃபயர்வால் வந்து எப்படி இருக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்ட்டு டபுள் செக் பண்ணிக்கங்க. இன்னும் ஸ்டில் ஆன் காமிக்குது இந்த இடத்துல. திங்க் அதை நம்ம ஆஃப் பண்ணுறதுக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஒருத்தர் டபுள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஃபைன். ஸோ ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ஆகலை, இது ரெஃப்ரெஷ் ஆகட்டும். பட் நம்ம போயிட்டு இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோடைய நேம் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் EC2 அமேசானுக்கு பதிலாக நான் AWS Windows VM01 கொடுத்துக்கிறேன். ஓகே, AWS Windows VM01, this is fine. ஓகே, டொமைன்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஒர்க் குரூப்ல இருந்தாலும் பரவாயில்ல, we will be able to migrate it. ஓகே, ஸோ டொமைன்ல இருந்தால் இன்னும் ஈஸியாக இருக்கும். We can use the same single credential for migrating multiple machines. பட் இங்கே வந்து let me close this. மேபி ரீபூட் பண்ணுறதுக்கு முன்னாடி whether it is allowing to add a role ஆன்னு பார்ப்போம். ஜென்ரலாக அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா ரீபூட் ஸ்பெண்டிங் வரும் சில டைம். ஓகே, IIS இன்ஸ்டால் பண்ணிட்டு ரீபூட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். Let's try that. இப்போ வந்து நம்ம parallel வந்து we are trying two different migration scenarios. ஒன்று வந்து we are migrating from on-prem Hyper-V ல இருந்து Hyper-V host ல இருந்து ஒரு migration பார்க்குறோம். Then other cloud AWS ல இருக்கிற ஒரு VM-ஐயும் நம்ம Azure பிளாட்ஃபார்முக்கு migrate பண்ண ட்ரை பண்றோம். Okay, so let's see. Feature installation start ஆகுது. Hopefully it doesn't throw any error. ஆனால் ஜென்ரலாக இட் இஸ் குட் ப்ராக்டிஸ் டு ரீஸ்டார்ட் அண்ட் தென் இன்ஸ்டால் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு டூ தட். சில டைம் வந்து ரீபூட் பெண்டிங் சொல்லிட்டு எரர் வந்துடும் இன்ஸ்டலேஷன் நடக்கும்போது. ப்ரொடக்ஷன் சர்வருக்குலாம் இப்படி பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இங்கே நம்ம டெமோ பண்ணுறதால வி ஆர் ட்ரைங் டு டூ மல்டிபிள் திங்ஸ். ஓகே, ஃபைன். லெட்ஸ் மினிமைஸ் திஸ். இந்த விஎம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பார்ப்போம். லாங்குவேஜ் கேட்பாங்க. ஸோ இது நீங்கள் உங்களுடைய கஸ்டமருடைய ஹோம் கண்ட்ரி லாங்குவேஜ் எல்லாம் கொடுத்துங்க கீபோர்ட்லாம். பட் ஐ எம் கோயிங் வித் த டிஃபால்ட் திங் ஹியர். நமக்கு இப்போ கிரெடென்ஷியல் பாஸ்வேர்ட் கேட்பாங்க. I'll accept the license term and I'll give some password. இது வந்து என்னுடைய Hyper-V ஹோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு VM.
ஓகே ஃபைன், இட் இஸ் கெட்டிங் லோடட். கொஞ்ச நேரம் அதுக்கு கொடுப்போம். இட் வில் டேக் மேபி 5-10 மினிட்ஸ் ஆகும். ஆன் பிரேம்ன்றதால சர்வர் கிரியேஷன் அதெல்லாம் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இங்க நம்ம அஷூர் பிளாட்ஃபார்ம்ல வந்து குயிக்கா வந்து டிப்ளாய் பண்ண முடியுது. ஏன்னா வந்து வி ஆர் கிரியேட்டிங் இட் ஃப்ரம் இமேஜ், அதனால 5 மினிட்ஸ்க்குள்ள நடந்தது. ஆன் பிரேம்ல வந்து ஒரு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். ஓகே, ஸோ வில் கிவ் இட் டைம். ஓகே, மீன் வைல் இந்த சிஸ்டம். ஒரு கொஸ்டின், இதுக்கு லைசன்சிங் அது தனியா அதுக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கணுமா? நீங்க போய் இன்ஸ்டால் பண்ணீங்க விண்டோஸுக்கு அக்செப்ட் லைசன்சிங் கொடுத்தீங்கல்ல? ஆமா ஆமா, சி ஆன் பிரேம்ல வந்து லைசன்ஸ் சர்வர் தான். லைசன்ஸ் இந்த மைக்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி சில ப்ரீ ரெக்வசைட் செக்லாம் இருக்கு. நான் அதை நான் லிஸ்ட் டவுன் பண்றேன். கண்டிப்பா லைசன்ஸ்டா தான் இருக்கணும். ஓகே, ஸோ அஷூர் பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அட்வான்டேஜ்னா, நீங்க வந்து ஒரே லைசன்ஸை வந்து ஆன் பிரேம்லயும் யூஸ் பண்ணலாம், பப்ளிக் கிளவுட்லயும் யூஸ் பண்ணலாம் 6 months வரைக்கும், 180 days வரைக்கும். அதே மாதிரி ஒரு சர்வரை வந்து நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா 180 days வரைக்கும் அது எவாலுவேஷன் கொடுக்குறாங்க. ஸோ இட் டசன்ட் லுக் ஃபார் லைசன்ஸ் ஆல்சோ. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஎம் இதுக்குள்ள வந்து விர்ச்சுவல் மிஷின்குள்ள வந்து நம்ம ஹைப்பர்-வி எனேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம விண்டோஸ் ஓஎஸ் போடுறோம் கேட்டிங்களா? ஓ, அப்படி கேக்குறீங்க. ஓகே, சி அது வந்து நிறைய விர்ச்சுவல் விஎம்க்கு வரும்போது அதுக்குள்ள ஒரு லைசன்ஸ் போடணுமா கேக்குறேன். ஓகே, ஸோ நீங்க வந்து அந்த பேஸ் ஹைப்பர்-வி ஹார்ட்வேர் இருக்கு இல்லைங்களா, ஹைப்பர்-வி ஹோஸ்ட் விஎம் இருக்குல்ல, சரி ஹைப்பர்-வி ஹோஸ்ட் சர்வர் இருக்குல்ல, அந்த ஹைப்பர்-வி ஹோஸ்ட் சர்வர்ல வந்து ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் ஆல்ரெடி எனேபிள் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 2 வர்ச்சுவல் மிஷின் வந்து ஃப்ரீயா ரன் பண்ணலாம் வித்தவுட் அடிஷனல் எக்ஸ்ட்ரா லைசன்ஸ். 2 விஎம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அதே மாதிரி நீங்க டேட்டா சென்டர் எடிஷன் போறீங்க அப்படின்னா அன்லிமிட்டெட் விஎம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்க வந்து வித்தவுட் அடிஷனல் லைசன்ஸ் ரன் பண்ணலாம். ஸோ உங்களுடைய பேஸ் ஹார்ட்வேர் வந்து ஹைப்பர்-வி ஹோஸ்டோடைய லைசன்ஸை பொறுத்து நம்பர் ஆஃப் வர்ச்சுவல் மிஷின்ஸ் எத்தனை ஃப்ரீயா கிரியேட் பண்ணலாம்ன்றது சேஞ்ச் ஆகும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹைப்பர்-வி ஹார்ட்வேர் ஹைப்பர்-வி ஹோஸ்ட்ல வந்து ஸ்டாண்டர்ட் விண்டோஸ் சர்வர் லைசன்ஸ் எனேபிள் பண்ணிருந்தீங்கன்னா 2 விஎம்ஸ் ஃப்ரீ. டேட்டா சென்டர் பண்ணிருந்தீங்கன்னா அன்லிமிட்டெட் விஎம்ஸ் ஃப்ரீ. Okay, so let this get restarted. கொஞ்ச நேரம் ஆகும். AWS VM வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். ஓகே, ரீஸ்டார்ட் ஆன உடனே வில் லாகின் டு AWS VM. ஸோ மீன் வைல் நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் நிறைய மைக்ரேஷன் பண்ணும்போது நம்ம நிறைய விஷயங்களை வந்து ப்ரீ ரெக்வசைட் செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகே, மைக்ரோசாஃப்டே வந்து ஸ்மார்ட்னு ஒரு டூல் கொடுக்குறாங்க. அந்த டூல் வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன பண்ணணும், என்னென்ன விஷயங்களை வந்து வேலிடேட் பண்ணணுன்றதெல்லாம் சூஸ் பண்ணலாம். பட் நானும் வந்து உங்களுக்கு ஒரு சில ஒரு 15-20 பாயிண்ட்ஸ் சொல்றேன் என்னென்ன மாதிரி செக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு. வெயிட் ஃபார் திஸ் டு கம்ப்ளீட். ஏன்னா மைக்ரேஷன் நம்ம ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நிறைய தியரி பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see. அந்த பாஸ்வேர்டை போய் கொடுத்துருங்க. ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா அதுவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20-30 மினிட்ஸ் மினிமம் வந்து ரெப்ளிகேட் ஆகும். எஸ்பெஷலி ஏடபிள்யூஎஸ்லாம் வந்து கிட்டத்தட்ட இட்ஸ் கோயிங் டு டேக் ஒரு மணி நேரம் கிட்ட போகும் நினைக்கிற ரெப்ளிகேஷன். லெட்ஸ் see. VMware எல்லாம் லேப் என்னுடைய ப்ரீவியஸ் செஷன்ல VMware லேப்லாம் மைக்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4.5 to 5 hours ஆகும். நமக்கு வந்து கிளாஸ் டியூரேஷன் 2.5 to 3 hours தான். ஸோ அது வந்து ஒரு சிட்டப்ல வந்து முடிக்க முடியாது. ஸோ ப்ரீவியஸ் பேட்சோடைய VMware மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். இட் இஸ் going to take a lot of time. பட் அமேசான் வந்து முடிச்சிடலாம். 2.5 to 3 hours மேக்ஸிமம் தான் டைம் எடுக்கும். Amazon to Azure. ஏன்னா பப்ளிக் cloud to பப்ளிக் cloud இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து 2 டேட்டா சென்டர் இட் will have good network bandwidth. So we will be able to migrate it faster. So இது வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு சாட்ல. Or we can use Docker for underlying OS. யூஸ் பண்ணலாங்க. if you want to have a dockerized thing, நீங்க virtual box, VMware workstation எங்க இருந்தாலும் மைக்ரேட் பண்ணலாம். ஓகே, இந்த ப்ரொசீஜர் வந்து நான் காமிக்க போற ப்ரொசீஜர் இட் இஸ் ஆல்மோஸ்ட் த சேம். ஓகே, ஸோ இந்த மெஷின்ல IAS எல்லாம் லோட் பண்ணிட்டோம். ஸோ we will go and add some content. இது வந்து AWS உடைய வெப் சர்வர் இது. So I'll just give some name. AWS web server.
web server. Okay, this is all fine. Okay, let me save it. Fine. நம்ம இப்ப ஒரு AWS சர்வருக்கு ரெப்ளிகேட் மைக்ரேட் பண்றதுக்கு. ஸோ இப்போ அமேசான் ஆர் VMware இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டை நீங்க மைக்ரேட் பண்றீங்க அப்படின்னா அந்த சோர்ஸ் டேட்டா சென்டர்ல உங்களுடைய ஆன் ப்ரமைசஸ் டேட்டா சென்டரா இருக்கட்டும் இல்லை AWS டேட்டா சென்டரா இருக்கட்டும் அந்த டேட்டா சென்டர்ல வந்து ஒரு மெஷினை நம்ம டிப்ளாய் பண்ணோம். அந்த மெஷின் வழியா தான் நம்ம வி கேன் ரெப்ளிகேட் டு த டெஸ்டினேஷன். ஸோ அது அந்த மெஷின் வந்து பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் கான்ஃபிகரேஷன் சர்வர் ஆர் வி கால் இட் அஸ் ரெப்ளிகேஷன் சர்வர்னு சொல்லுவோம். ஸோ அந்த சர்வரை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணலாம். ஷோ யூ தட். So, AWS to Azure. So, என்கிட்ட AWSல EC2 instances இருக்கு என்கிட்ட. இந்த AWS EC2 instanceலாம் நான் லைவா நான் ரெப்ளிகேட் பண்ணி Azure பிளாட்ஃபார்ம் Azure டேட்டா சென்டருக்கு நான் கட் ஓவர் பண்ணணும், ஃபெயில் ஓவர் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து on the AWS side நான் என்ன பண்ணணும் அப்படின்னா I need to add a VM. அந்த virtual machine அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கான்ஃபிகரேஷன் சர்வர் ஆக்ட் ஆகும். கான்ஃபிகரேஷன் சர்வர்னா அந்த சோர்ஸ் அந்த AWS டேட்டா சென்டர்ல என்னென்ன சர்வர் இருக்கு, அதோடைய கான்ஃபிகரேஷன் என்ன, அதுல என்னென்ன டிபெண்டன்சிஸ் இருக்கு, அந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ்லாம் ஃபெச் பண்ணும். தென் இட் வில் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ ப்ராசஸ் சர்வர். ஸோ இந்த சர்வர் மூலயமா தான் நமக்கு ரெப்ளிகேஷன்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க. டேட்டா வந்து AWS சைட்ல இருந்து Azure சைடுக்கு காப்பி ஆகிற டேட்டாலாம் இந்த மெஷின் வழியா தான் காப்பி ஆகும். ஸோ இது வந்து நமக்கு வந்து மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் சர்வர் ஆர் மல்டிபிள் ப்ராசஸ் சர்வர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு 1000 மெஷின் வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராசஸ் சர்வர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சர்வர் வச்சு நம்ம வந்து 1000 மெஷின் வந்து ரெப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஸோ இட் வில் பி ஓவர் ஹெட் அண்ட் அகெயின் மல்டிபிள் இன்ஜினியர்ஸ் இன்வால்வ் ஆகுவாங்க ஃபார் மைக்ரேஷன். ஸோ வி ஹேவ் டு கிரியேட் மல்டிபிள் ப்ராசஸ் சர்வர். கான்ஃபிகரேஷன் சர்வர் அது மாதிரி இன்கேஸ் மல்டிபிள் AWS ரீஜன்ல இருந்து பண்றீங்க அப்படின்னா ஒரு AWS சோர்ஸ் ரீஜன்ல இருந்து அந்தந்த ரீஜன்ல ஒரு கான்ஃபிகரேஷன் சர்வர் ஆட் பண்ணிக்க. ப்ராசஸ் சர்வர் வந்து மல்டிபிள் சர்வர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் சர்வரே வந்து மாஸ்டர் டார்கெட் சர்வராகவும் ஆட் பண்ணலாம். இது வழியா தான் உங்களுக்கு எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். ஸோ அந்த AWS சைட்ல நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு VM ஆட் பண்ணணும். ஸோ அதை நம்ம வந்து we can call it as AWS configuration process server 01 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே ப்ராசஸ் சர்வர் 01 அப்படின்னு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அதில் VMலாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். AWS விண்டோஸ் VM 01 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி we have multiple machines எடுத்துக்கங்க எக்ஸாம்பிளுக்கு. இதெல்லாம் நம்ம இந்த VM வழியாக தான் நம்ம மைக்ரேட் பண்ண போகிறோம். இந்த VM என்ன பண்ணும், என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கு, எத்தனை சர்வர் இருக்கு, அதோடைய CPU என்ன, மெமரி என்ன, அது எந்தெந்த சர்வர் கூட கனெக்ட் ஆகுதுன்ற மாதிரி கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் கேதர் பண்ணோம். பிளஸ் நம்ம வந்து எந்த டிஸ்கெல்லாம் மைக்ரேட் பண்ண சொல்றோம், எந்த டிஸ்கெல்லாம் ரெப்ளிகேட் பண்ண சொல்றோம் அப்படின்றதெல்லாம் இந்த சர்வர் தான் வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ இதை நம்ம லைவா ப்ராக்டிக்கலா இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சிஸ்டம்ஸ்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மைக்ரேட் பண்றதுக்கான மைக்ரோசாஃப்டோடைய ரெப்ளிகேஷன் ஏஜென்ட்டை வந்து இன்ஸ்டால் பண்றோம். அந்த ஏஜென்ட்டுக்கு பேர் வந்து மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட் ஆர் யூனிஃபைடு ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஏஜென்ட்டை வந்து நீங்க மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், ரெப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுடைய டூல்ஸா யூஸ் பண்ணலாம். எந்தெந்த சர்வர்லாம் நீங்க மைக்ரேட் பண்ண போறீங்களோ அந்த ஆக்சுவல் சர்வர்ல வந்து இந்த ஏஜென்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ரெப்ளிகேஷன் இந்த மைக்ரேஷனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஜென்ரலா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் யூசர் அக்கௌண்ட்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரோட ஐடிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட் இல்லை உங்களுடைய சோர்ஸ் ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இதுல வந்து ஒரு குரூப்ல இருக்குன்னா லோக்கல் அக்கௌண்ட்டை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த சர்வீஸ் அக்கௌண்ட் மூலயமா தான் நம்ம மைக்ரேஷன் ட்ரிகர் பண்ணணும். ஏன்னா வந்து இன்ஜினியர்ஸ் வந்து ஷிஃப்ட் மாறுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அவங்களுடைய கிரெடென்ஷியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ செக்யூரிட்டி வயலேஷன் ஆயிடும். அப்போ ஜென்ரலா வந்து நம்ம மைக்ரேஷனுக்குன்னு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட் மூலயமா தான் எல்லா ரெப்ளிகேஷன் மைக்ரேஷன் எல்லாமே நம்ம ட்ரிகர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம AWS சைட்ல போயிட்டு அந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை சைஸ் தேவைப்படும். அது வந்து காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ஆகும். ஏன்னா ப்ராசஸ் சர்வர் அப்படின்னா அதுக்கு வந்து மினிமம் ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. இவ்வளோ மெமரி, இவ்வளோ சிபியூ அப்படின்ற மாதிரி ப்ரீ ரெக்வசைட் இருக்கு. அதில் வந்து ஒரு டேட்டா பேஸும் வந்து இன்ஸ்டால் ஆகும், ஐஏஎஸ் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இட் ஹஸ் காட் அ லாட் ஆஃப் இட் ஹஸ் காட் சம் ப்ரீ ரெக்வசைட். அப்போ வந்து நம்ம அந்த சைஸ் வந்து வர்ச்சுவல் மெஷின் வந்து கொஞ்சம் ஹையர் சைடில் கிரியேட் பண்ணுவோம் இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்கள் ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீ டேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 to 600 rupees வந்து இந்த லேபுக்கு வந்து ஸ்பெண்ட் ஆகும். ஸோ அது நான் வச்சுங்க இன்கேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க அப்படின்னா. ஸோ மீன்வைல் இது என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த சிஸ்டம் ரெடியாக இருக்கணும். ஓகே, லாகின் ஆயிடுச்சு நமக்கு. மேபி இதில் கூட நம்ம ஏதாவது கண்டென்ட் ஏதாவது பண்ணணும்னா பண்ணலாம். ஐஏஎஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணி ரீபூட் பண்ணலாம். மோஸ்டா இந்த ஹைப்பர்வில கூட எனக்கு தெரிஞ்சு சர்வருக்குள்ள வந்து நேம்லாம் மாறாதுன்னு நினைக்கிறேன். லைக் அஜூர்ல வந்து ஸ்கிரிப்ட் இருக்கு, ஸோ அதனால அது நேம் மாறிடுச்சு. இந்த சிஸ்டம் வந்து நேம் மாறி இருக்காது உள்ளுக்குள்ள. யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் தட் ஆல்சோ. பாஸ்வேர்ட் என்ன தப்பா கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து ஹைப்பர்வில இருக்கக்கூடிய ஒரு விஎம். இந்த விஎம் இது லாகின் ஆயிட்டு இருக்கு. இதில் போயிட்டு நம்ம சேம் ஏதாவது ரோல் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. Fine. So it is going to take some time லோட் ஆகிறதுக்கு. ஸோ மீன்வைல் ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஏடபிள்யூஎஸ். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ டியர் அக்கௌண்ட் அது. ஸோ அதனால எடுத்தோடனே நான் அதை ஹையர் சைஸ்ல கிரியேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நான் ஏடபிள்யூஎஸ் கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர் 01 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். இது ஒரு விண்டோஸ் சர்வராகவே நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபைன். கிரெடென்ஷியல் வந்து இந்த கிரெடென்ஷியலை யூஸ் பண்ணுறேன். So I'll use the security group. Stand security group நிறைய இருக்கு. latest number என்ன இருக்கு? latest launches line create பண்ணிருக்கேன். So fine. ஸோ இது வந்து சைஸும் அதிகமாக கொடுக்கணும். ஓகே, 30 GB பத்தாது. you have to give somewhere around ஒரு 200 GB அது கொடுத்தா தான் இது ஓகே ஆகும். கொடுத்து பார்ப்போம். லான்ச் ஆகலை அப்படின்னா நம்ம விஎம் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் வந்து சைஸை மாற்றிப்போம். லான்ச் ஆகுது. லெட்ஸ் ட்ரை, லெட்ஸ் சி. மெஷின் ஆஃப் பண்ணிட்டு சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். T2 மைக்ரோ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நேம்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு சில வேலையெல்லாம் முடிப்போம். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம டைம் கம்மியா ரன் பண்றோமோ அந்த அளவுக்கு காஸ்ட் கம்மி பண்ணலாம். ஸோ ரியல் டைம்ல இதை எடுத்தோடனே நீங்க ஹையர் சைஸ்ல தான் பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா we are doing it because we are evaluating this. நிறைய ப்ரீ ரெக்வசைட் இருக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர்ல. we have to do a lot of checks. இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர்ல வந்து மினிமம் சிபியூ மெமரி இதெல்லாம் வந்து ஒரு ஐ திங்க் அரவுண்ட் 32 GB மெமரி தேவை. 4 CPU வேணும்னு நினைக்கிறேன். I'll confirm that. 4 CPU and 32 GB கிட்ட தேவைப்படும். பட் நம்ம ஒரு மிட் சைஸ் விஎம் கிரியேட் பண்ணிப்போம். அதே மாதிரி வந்து மற்ற ரோல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நோ அதர் ரோல்ஸ் ஆர் பர்மிட்டட். இந்த சர்வர் வந்து டெடிகேட்டடாக வந்து கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வராக தான் இருக்கணும். டொமைன் கண்ட்ரோலராகவோ இல்லை வந்து எஃப்டிபி சர்வராகவோ அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. பட் இதில் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர் வந்து நமக்கு வந்து ஒரு GUI மாதிரி ஒரு கிராஃபிக்கல் கன்சோல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா ஐஏஎஸ் வில் ஆட்டோமேட்டிக்லி கெட் இன்ஸ்டால். ஆட்டோமேட்டிக்லி அது வழியாக தான் நமக்கு ஒரு வெப் டேஷ்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன சர்வர் மைக்ரேட் பண்ணுறோம், என்னென்ன சர்வர் ஸ்டேட்டஸ் என்ன, அது செக் பண்ணதெல்லாம் என்ன டீட்டெயில்ஸ், அதான் வந்து நமக்கு இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வருடைய டீட்டெயில்ஸ்லாம் வந்து இந்த ஐஏஎஸ் வெப்பேஜ் வழியாக தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி டைம் பார்த்துக்குங்க. மைக்ரேஷன் பண்ணும்போது இந்த டைம் சிங்க் அந்த டைம் செக்லாம் பார்த்துக்குங்க. தென் வந்து கெப்பாசிட்டி வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு
50 மெஷின் மைக்ரேட் பண்றேன் அப்படின்னா இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வரில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 TBயாவது டேட்டா சைஸ் கொடுக்கணும். ஏன்னா அத்தனை சர்வரை வந்து டேட்டா டிஸ்கை வந்து காப்பி பண்ண போறாங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து கேச்சிங் ஸ்பேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும் இந்த சர்வர். இது வழியா தான் ப்ராசஸ் ஆகும் டேட்டா. இங்க வந்து தான் டேட்டா வந்து கம்ப்ரஸ் ஆகிறது இல்லை வந்து டேட்டா வந்து காப்பி ஆகிறது எல்லாம் இந்த ப்ராசஸ் சர்வர் வழியா தான் நடக்கும். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் VM கிரியேட் பண்றோமோ அவ்வளோ சைஸ் கொடுத்துருக்குங்க. ஸோ மினிமம் வந்து 600 GBலேருந்து அவங்க கேட்பாங்க. பட் நம்ம வந்து ஆக்சுவல் நம்பர் ஆஃப் VMஸ்க்கு ஏற்ற மாதிரி யூ கேன் இன்க்ரீஸ் த சைஸ் disk capacity based on the actual amount of disks per disks of VMs getting migrated. ஸோ ஒரு வீக்கெண்டில் வந்து ஒரு 5 VM தான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு 800 GB ஆர் 900 GB அந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ ஜென்ரலாக இந்த ப்ராசஸ் சர்வர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்டாட்டிக் ஐபி கொடுக்கறது வந்து ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். டைனமிக் ஐபி கொடுத்தீங்கன்னா மாறுச்சுன்னா தென் இன்டரப்ட் ஆகிடும் உங்களுடைய மைக்ரேஷன் இது எல்லாமே. ஸோ லெட்ஸ் ட்ரை டு டூ இட். இது வந்து AWS சைடில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த சிஸ்டம்ல லாகின் பண்ணிடுவோம். ஸோ இதோடைய நேம் இதுதான் கொடுத்துருக்கோம். இதை நம்ம இதோடைய கிரெடென்ஷியல் வந்து நம்ம ஆட் பண்ணிப்போம். இது வந்து கான்ஃபிகரேஷன் பிளஸ் ப்ராசஸ் சர்வர். நம்ம ப்ராசஸ் சர்வர் வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம் மல்டிபிள் சர்வர். அது எப்படி பண்ணுன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது ஐபி, நேம் இஸ் சேம், பாஸ்வேர்டு எடுத்துப்போம். ஓகே ஃபைன். நம்ம we can go and log into that machine. ஜஸ்ட் அந்த சர்வர் நேம்லாம் மாற்றிடுவோம், ஏன்னா இட் வில் பி மீனிங்ஃபுல் நேம். இல்லாட்டி வந்து EC2 some name, random name இருக்கும். would be good. Okay, login ஆகட்டும். Login ஆனோடனே we will make all the changes. Okay, fine. எப்படி இருந்தாலும் லாகின் ஆனோடனே இந்த சர்வர் மேனேஜர் அதெல்லாம் லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 minutes ஆகும். Let it load. Meanwhile நம்ம HYPERV என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? ஓகே, அதுவும் நமக்கு ரெடியா இருக்கு. என்ன நேம் இருக்குன்னு போய் செக் பண்ணிக்கலாம். ரேண்டமா win hyphen இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ we'll change this to actual name. இது வந்து நம்ம can change it to on-prem Windows VM01 அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதுதானே வெளியில கொடுத்துருக்கோம், அதே நேம் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ we'll also go and install some roles, ஒரு ஃபைல் ஃபோல்டர் ஏதாவது கிரியேட் பண்ணிக்க. I'll restart it to avoid any complication. இது குயிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும், VM தானே. Okay. Get restarted. உங்களுடைய AWS VM வந்து இங்கே லோட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் நம்ம போயிட்டு we have to prepare it. ஸோ இது வந்து நம்ம we have to change it. We have to change this to AWS config process server மாற்றணும். AWS CFG PRC01. It can be any name. Okay, நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ஒரு நேம் கொடுக்குறேன். Okay, let it get renamed. டிசேபிள் பண்ணிடலாம். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா இது கரண்டாக வந்து 1 GB தான் இருக்கு, 1 CPU தான் இருக்கு. I'll increase it. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா AWS பொறுத்த வரைக்கும் they are using Zen hypervisor.
ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து Zen ஹைப்பர்வைசர்ல இருந்து அஷூர் பிளாட்ஃபார்ம்ல வந்து HYPERV பிளாட்ஃபார்முக்கு வந்து மூவ் பண்ண போறோம். ஸோ அதுவுமே வந்து கம்ப்ளீட்டா டூல்ஸ் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் மைக்ரேஷன் தான், பட் வில் டூ இட். ஸோ அதெல்லாம் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, நீங்க உங்களுடைய விண்டோஸ் கான்ஃபிகரேஷன் அந்த சிஸ்டம் இன்ஃபோல பார்க்கலாம். இல்லாட்டி இங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காமிக்கும் இது வந்து என்ன மாதிரியான HYPERV வர்ச்சுவல் மிஷின். இது வந்து Zen ஹைப்பர்வைசர். ஸோ லெட் மீ ஜஸ்ட் ரீநேம் ஆயிடுச்சா இல்லையா? ஓகே, ரீநேம் ஆயிருக்கு. ஸோ வில் ரீஸ்டார்ட் தட். ஃபைன். Okay, let it restart. Okay. I think IAS install பண்ணலன்னு நினைக்கிறேன். IAS doesn't need a restart, so I think we'll install it. HYPERV. Add some features. So migration பண்றதெல்லாம் we need a lot of patience. Okay, so it is going to take a lot of time. Real timeல வந்து சர்வர் சைஸ்லாம் நிறைய இருக்கும். 100 GB, 200 GB, 1 TB சர்வர்லாம் இருக்கும். So we have to sit the entire weekend, ஒரு சாட்டர்டே ஃபுல்லா சண்டே ஃபுல்லாலாம் மைக்ரேஷன் போயிட்டு இருக்கும். So it's very tricky thing. Okay, இது நம்ம ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகட்டும். இது வந்து ஆன்-பிரெம் விஎம்ல. ஓகே, ஃபைன். முடிட்டோம். நம்மளுடைய ப்ராசஸ் சர்வர் வந்து என்ன ஸ்டேட்டஸ்ன்னு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த சிஸ்டம் வந்து நிறைய கெப்பாசிட்டி ஸ்பேஸ் தேவை. அப்போ வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் த AWS VM. அந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வராக நம்ம கிரியேட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த VM வந்து வி ஹாவ் டு இன்க்ரீஸ் த சைஸ். நான் இந்த ஆர்கிடெக்சரல் டயக்ராம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, டோன்ட் வரி. சம்மரைஸ் பண்ணும்போது ஐ வில் கிவ் எ கிளியர் பிக்சர். Okay, so this machine இப்போ வந்து 1 CPU and 1 GB RAM தான் இருக்கு. இதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும் சைஸு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I'll just go and download certain things. சில ப்ரீரெக்வசைட்லாம் இருக்கு. நம்ம சர்வீஸ் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணணும். சர்வீஸ் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணிடலாம். Okay, fine. It is loading. சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ லெட்ஸ் டூ தட். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் இன்க்ரீஸ் த சைஸ். தட் வே வி ஆர் குட். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு we will power off the VM and increase the size. இது வந்து AWS configuration process server தான்ல. Okay, so we will go and change the size now. இதுல போயிட்டு actions, instance settings, change instance type இன்னும் enable ஆகல, ஏன்னா ஸ்டாப்பிங்ல இருக்கு. ஸ்டாப்டு வந்தோடனே we can go and change it.
So AWS உடைய instance family size. AWS instance family size. நமக்கு வந்து I think M7 G large இது ஓகே நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆப்ஷன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் ஸ்டாப்பிங்ல தான் இருக்கு. ஆக்சுவல் ஸ்டாப் ஆனா மட்டும்தான் we'll be able to change it. Okay, stopped. Actions, instance size, change instance type. இதில் போயிட்டு M7 G 4X large X large போதும். M7 X large 2X large இருக்கு, large இருக்கு, 2X large இருக்கு, 4X large இருக்கு. So let's go with 2X large. 2X large வந்து என்ன சொல்றாங்க? இது GPU architecture. Sorry. I think we have to give some other normal compute ல பார்ப்போம். இதுல வந்து C6 or C5 ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். C5 ல வந்து we will go with 4 and 8 is okay. Or else வேற ஏதாவது இருக்கா? 4 and 16 இல்ல. Okay, C5 X large. C5 X large. C5 large இருக்கு. C5 X large இருக்கு. Okay, fine. Let's apply that. Okay, so now we can go and power on the VM instance. Start it. Start ஆகட்டும். So now we have got enough capacity. So இதுல வந்து நம்ம அந்த வெப் பேஜ் ஏதாவது மாற்ற முடியுதான்னு பார்த்துடலாம். இதுல சும்மா ஜஸ்ட் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ தட் நமக்கும் ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கண்டென்ட் இருக்கும். மேபி ஒரு ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுடைய ஆன் ப்ரெமைசஸ் VM. ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர் வெப் VM. இது வந்து நம்மளுடைய HYPERV-ல இருக்கிற VM. ஓகே, அதனால நான் வந்து மேபி இதுல ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக HYPERV வெப் VM ஆட் பண்ணிக்கிறேன். சரி, ஏதாவது ஃபோல்டர் கூட கிரியேட் பண்ணிக்கங்க. ஓகே, இட் நீட் நாட் பி ஜஸ்ட் ஒரு வெப்சைட் இல்லை, ஒரு நீங்க FTP இன்ஸ்டால் பண்ணுங்க, இல்லை ஏதாவது அடிஷனல் ரோல்ஸ் இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கங்க. I'll just say on premises HYPERV VM. ஓகே, டன். ஸோ இதை நம்ம மைக்ரேட் பண்ணலாம். மீன்வைல் இதுலேயும் நம்ம லாகின் பண்ணிடுவோம். எந்த கனெக்ஷனும் இல்லை.
Okay, fine. ஓகே, லாகின் ஆயிடுச்சு. இது வந்து AWS ஓட மிஷின். ஸோ இதில் வந்து கெப்பாசிட்டிலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கரண்ட்டாக இந்த பழைய சைஸ் தான் காமிக்கிறாங்க, பட் நம்ம போயிட்டு உள்ளுக்குள்ளே செக் பண்ணிப்போம். ட்ரை டு யூஸ் சிஸ்டம் இன்ஃபோ. கொஞ்ச நேரத்தில் அப்டேட் ஆகிடும். இதுவும் 8 GB காமிக்கணும், நமக்கு 4 CPU காமிக்கணும். ஸோ 8 GB இங்கே காமிக்கிறாங்க, இங்கே அப்டேட் ஆயிடுச்சு. ஃபைன். ஸோ 10 GB நெட்ஒர்க்கும் இருக்கு, விச் இஸ் குட். ஸோ we are all good now. ஸோ C5X larger இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் குட். ஓகே, Amazon EC2 எல்லாமே இங்கே பார்க்க முடியுது நமக்கு. ஓகே, ஸோ 8 GB மெமரி இருக்கு, பிசிக்கல் மெமரி. ஓகே, குட். ஓகே, வில் மினிமைஸ் திஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we will start the actual migration replication process ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பெட்டர் யூ கேன் லாகின் டு த போர்ட்டல் ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக இங்கேருந்தே நம்ம ட்ராக் பண்ண முடியும். portal.azure.com. I will log in with that ID. நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோமோ அந்த அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணிக்கங்க. I will log in here. Iram, you might get a OTP. ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே. ஓகே, டன். நம்ம இங்கே போயிட்டு என்ன பண்ணணும், இப்போ AWS இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து இப்போ நம்ம பண்ணலாம். ஸோ ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட். ஸோ எந்த லொக்கேஷனுக்கு ரெப்ளிகேட் பண்ண போகிறீங்களோ அந்த வால்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ இதில் போயிட்டு எனேபிள் சைட் ரெக்கவரி. இதில் நம்ம ப்ரொடெக்ட் யுவர் அஜூர் வர்ச்சுவல் மெஷினா, VMware வர்ச்சுவல் மெஷினா, ஹைப்பர்வியான்னு கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to choose the prepare infrastructure option choose பண்ணுங்க. I'll tell you what. இந்த இடத்துல வந்து அவங்க VMware ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இது கிடையாது. Just go here. இதில் போயிட்டு enable site recovery கொடுங்க. ஓகே, இந்த இடத்துல வந்து அதர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க. Let me try. Replicate. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ VMware அண்ட் ஃபிசிக்கல் மெஷின்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். நம்ம இதில் போயிட்டு என்ன சொல்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹேஸ் நாட் பீன் செட்டப், எக்ஸிட் திஸ் ஃப்ளோ அண்ட் கோ டு அஜூர் மைக்ரேட்டில் போயிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம அஜூர் மைக்ரேட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது இங்கே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ சர்வர்ஸில் போயிட்டு கரண்ட்டாக ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். நம்ம எதுவும் ப்ராஜெக்ட் இன்னும் கிரியேட் பண்ணலை. வில் கிரியேட் a நியூ ப்ராஜெக்ட். ஸோ சாய் ஆர்ஜி, திஸ் இஸ் AWS to Azure மைக்ரேஷன் 1 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க ஒரு நேமு. ஸோ எந்த ரீஜனில் மைக்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ரீஜன் சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ தட் இட் இஸ் ரெலவெண்ட். ஸோ ஃபைன், கிரியேட். ஓகே, ஸோ இது கிரியேட் ஆகட்டும் இந்த ப்ராஜெக்ட். நம்ம ஹைப்பர்விக்கும் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிப்போம். டூப்ளிகேட் பண்ணிட்டு, பட் அகைன் ஹைப்பர்விக்கு வந்து அந்த இதுலேருந்து லாகின் பண்ணலாம். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் சாய்ராம். வில் கிரியேட் இட் ஃப்ரம் ஹியர் ஒன்லி. ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஹைப்பர்வி ஒன்று பண்ணலாம். ஹைப்பர்விக்கு வந்து ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்.
இதுல போயிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இந்த இடத்துல சைட் ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்கு பாருங்க. இதுல போயிட்டு ஃபார் VMware அண்ட் பிசிக்கல் மெஷின் ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஹைப்பர்-V பண்ண போறோம். ஹைப்பர்-V பண்றதுக்கு வந்து ஃபார் சிஸ்டம் சென்டர் VMMனு இருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம். இதுல VMM சர்வர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதுல ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இன்கேஸ் சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜர் இருந்தது அப்படின்னா அந்த சர்வர் டீடைல்ஸ் நீங்க ஆட் பண்ணுங்க. அது மேண்டேட்டரி கிடையாது. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணலாம்னா டைரக்டா வந்து ஹைப்பர்-V சைட் ஹைப்பர்-V ஹோஸ்ட் ஆட் பண்ண முடியும். இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், எந்த சைட்ல இருக்கிற ஹைப்பர்-V சர்வர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சில ஆர்கனைசேஷன் போனீங்க அப்படின்னா ஒரு ரிமோட் டேட்டா சென்டர்ல வந்து தே வில் ஹேவ் ஹைப்பர்-V தனித்தனியா ஹார்ட்வேர் வச்சிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி நம்ம சைட் இங்க கிரியேட் பண்ணிக்கலாம். So I'll call it as இது வந்து நார்த் விர்ஜீனியா ஆர் whatever on-prem. I will call it as some location name கொடுப்போம். ஏதோ ஒரு டேட்டா சென்டர் கொடுத்துப்போம். ஒஹாயோ டேட்டா சென்டர் ஆர் மேபி வந்து டுல்சா டேட்டா சென்டர்னு எடுத்துப்போம். ஓகே, on-prem டுல்சா டேட்டா சென்டர் 01 சொல்றேன். இது வந்து ஹைப்பர்-Vயோட இது ஹைப்பர்-V சைட் டேட்டா சென்டர் whatever. இது சும்மா நம்ம ஐடென்டிஃபிகேஷன் தான். ஓகே, இட் இஸ் நத்திங் டு டூ வித் ஆக்சுவல். இது ஆக்சுவல் சர்வர் வந்து இங்க ஆட் பண்ணுவோம் ஹைப்பர்-V ஹோஸ்ட்ல. ஸோ இது வந்து ஒரு ஹைப்பர்-V சைட். எத்தனை சைட் மைக்ரேட் பண்ண போறீங்களோ அந்த சைட்டோட டீடைல்ஸ்லாம் இங்க நீங்க லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே வரலாம். இன்கேஸ் டுல்சா, ஒஹாயோ, நார்த் விர்ஜீனியா அந்த மாதிரி யூஎஸ்ல நிறைய சைட் இருக்கு அப்படின்னா அந்த சைட்லாம் ஆட் பண்ணிட்டே வாங்க. தென் ஃபைனலாக வந்து இந்த இடத்துல ஹோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சர்வரை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த இடத்துல நல்ல சில ஸ்டெப்ஸ்லாம் பண்ணணும். இந்த இன்ஸ்டாலரை வந்து நம்ம அந்த சோர்ஸ் மெஷின்ல போயிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க, ஆடிங் ஹைப்பர்-V சர்வர் மே டேக் 15 minutes to 30 minutes ஆகும். மினிமம் வந்து 15 minutes கொஞ்சம் டைம் எடுக்கும். லெட் மீ காப்பி த லிங்க். இதை நம்ம எங்க போயிட்டு இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹைப்பர்-V ஹோஸ்ட்ல பண்ணணும். ஓகே, VMல பண்ண தேவையில்லை. டைரக்டா அந்த ஹைப்பர்-V ஹோஸ்ட்ல பண்ணாலே நமக்கு போதும். ஓகே, ஒரு VMல நம்ம பண்ண தேவையில்லை. ஸோ அதே மாதிரி தான் SCVMல பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹோஸ்ட்ல பண்ண தேவையில்லை. இதுல வந்து நம்ம அந்த ஹைப்பர்-V ஹோஸ்ட்ல போயிட்டு நான் அந்த ஏஜென்ட்டை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இது நம்மளுடைய Azure சைட் ரெக்கவரியோடைய ஏஜென்ட். இது சைட் ரெக்கவரி ப்ரொவைடர் ஏஜென்ட். சின்ன ஃபைல் தான், 50 MB ஃபைல் தான். இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா எந்த ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டுக்கு வந்து நீங்க ரெப்ளிகேட் பண்ண போறீங்க, மைக்ரேட் பண்ண போறீங்க என்ற டீடைல்ஸ் வந்து இதுல கேட்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபைலை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த வால்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கீ போன வாரம் பேக்கப் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இது. இதை நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஃபைலை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு அந்த மெஷின் ஆக்சுவல் மெஷின் எங்க இருந்து பண்ண போறீங்களோ அந்த இடத்துல வந்து நீங்க ஆட் பண்ணிக்கங்க. டெஸ்க்டாப்ல ஆட் பண்றதுனால டெஸ்க்டாப்ல ஆட் பண்ணிக்கங்க. பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து கிரெடென்ஷியல், இது வந்து பிரைவேட் கீன்னு சொல்லுவாங்க. இந்த கீழ வந்து என்ன டீடைல்ஸ் இருக்குன்னா எந்த ரீஜனுக்கு பண்ண போறோம், எந்த அஜூர் சைட்டுக்கு பண்ண போறோம், என்ன ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட்டுக்கு பண்ண போறோம்ன்ற டீடைல்ஸ் இங்க இருக்கும். இங்க இருக்கு பாருங்க. இது வந்து சாயோடைய அக்கௌண்ட்ல RS வால்ட் 01ல நம்ம மைக்ரேட் பண்ண போறோம்ன்ற டீடைல்ஸ் இதுல இருக்கும். அது வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம் அதுல. ஓகே, ஐ வில் இன்ஸ்டால் திஸ் Azure சைட் ரெக்கவரி ப்ரொவைடர் செட்டப். ஸோ இது எந்த லொக்கேஷனில் இன்ஸ்டால் பண்ணணும் பண்ணிக்க. இன்கேஸ் டி டிரைவ்ல தான் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனில் அதை டி டிரைவ் லொக்கேஷன் மாற்றிக்குங்க. ப்ரௌஸில் போயிட்டு ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இட் லாஸ்ட் ஃபார் த கிரெடென்ஷியல் ஃபைல். Azure ரெக்கவரி சர்வீசஸ் ஏஜென்ட் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓகே, நடக்கட்டும். ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம், இந்த AWS என்ன ஆகுது. ஓகே, AWS Azure ப்ராஜெக்ட் இங்கே ரெடியாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல கேட்குறாங்க டிஸ்கவர் பண்ணணுமா இல்லை என்னன்றதெல்லாம் கேட்குறாங்க. இந்த இடத்துல போயிட்டு நம்மளுடைய சிஸ்டம் அங்கே ஆட் பண்ணுவோம். இதுல என்ன டைப் ஆஃப் வர்ச்சுவலைசேஷன் டிஸ்கவர் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. VMவேரா, ஹைப்பர்-Vயா இல்ல அதர் கிளவுடான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதர் கிளவுட் இங்க சூஸ் பண்ணணும். GCPயா இருந்தாலும் சரி, AWS இருந்தாலும் சரி, அதர் கிளவுடா இருந்தாலும் நம்ம இதுதான் சூஸ் பண்ணணும். இந்த மூணாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகே, ஹைப்பர்-Vயா இருந்தால் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். VMவேர் ஹைப்பர்வைசரா இருந்தால் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இந்த தேர்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு எந்த ரீஜனுக்கு மைக்ரேட் பண்ண போறோம்னு கேட்குறாங்க. ஈஸ்ட் யூஎஸ்ஆ இல்லை ஈஸ்ட் யூஎஸ் 2 என்னன்றது நீங்க ஈஸ்ட் யூஎஸ் டார்கெட் வச்சு நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம். கிரியேட் ரிசோர்சஸ்.
டெப்ளாய்மெண்ட் வந்து இனிஷியேட் ஆகுது. ஓகே, நேற்று நம்ம என்ன பண்ணோம்? நேற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேனுவல் ஃபைலை வச்சு நம்ம இம்போர்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஆஃப்லைன் டிஸ்கவரி மெத்தட். இது லைவ் டிஸ்கவரி, இது ஆன்லைன் டிஸ்கவரி. டைரக்டா இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர் வழியா லைவா வந்து அந்த சோர்ஸ் என்விரான்மெண்ட்ல ஏடபிள்யூஎஸ்ல என்னென்ன விஎம்ஸ்லாம் இருக்கு, எந்தெந்த விஎம் நம்ம எந்த டைம்ல மைக்ரேட் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் இங்க கம்ப்ளீட்டா நமக்கு டிஸ்கவர் ஆயிட்டு நமக்கு அசஸ்மெண்ட் பண்ணி மைக்ரேட் பண்ணலாம். வெரஸ் ஹைப்பர் விலையும் அதே மாதிரி தான். இந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹைப்பர் வி ஹோஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆட் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல கான்ஃபிகரிங் சர்வீஸ் கண்டினியூ டு ரெஜிஸ்டர்னு கேட்குறாங்க. ஆமா, ரெஜிஸ்டர் பண்ணலாம்னு சொல்றோம். அதோடைய கிரெடென்ஷியல் ஃபைல் கேட்பாங்க. இந்த ஃபைல் வச்சு நம்ம இப்போ ப்ரௌஸ் போயிட்டு நம்ம அந்த காப்பி பண்ணோம் இல்லைங்களா, டவுன்லோட் பண்ணி அந்த டெஸ்க்டாப்ல இருக்கிற அந்த கிரெடென்ஷியல் ஃபைல் சூஸ் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க காமிச்சிரும். இது வந்து சாயோடைய சப்ஸ்கிரிப்ஷன், சாயோடைய வால்ட் நேம், எந்த சைட்டுக்கு வந்து லிங்க் பண்ண போறீங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் ஹைப்பர் வி சைட், ஆன்பிரெம் டுல்சா சைட்டுக்கு. சைட்ல இருந்து நம்ம அஜூருக்கு வந்து மைக்ரேட் பண்ண போறோம். இப்போ ஏதாவது ப்ராக்ஸி சர்வர் வழியா நம்ம மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராக்ஸி சர்வரோட டீடைல்ஸ் இங்கே ஆட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி டைரக்டா வந்து யூ கேன் டூ இட் டு த பப்ளிக் இன்டர்நெட். ஸோ இப்போ இந்த சிஸ்டம் வந்து ஆன் ப்ரமைசஸ் உடைய ஹைப்பர் வி ஹார்ட்வேர், இந்த சர்வர் வந்து நமக்கு அஜூருடைய பிளாட்ஃபார்ம்ல வந்து இப்போ லிஸ்ட் ஆக ஆரம்பிக்கணும் கொஞ்ச நேரத்தில் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம். இதோடைய நேம் வந்து ஹைப்பர்-வி சாய் ஹைப்பர்-வி ஹோஸ்ட் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த சர்வர் இப்போ ரெஜிஸ்டர் ஆகுது. ரெஜிஸ்டர் ஆனோடனே நம்ம செக் பண்ணலாம். கரண்டா வந்து எந்த ஒரு ஹைப்பர்-வி ஹார்ட்வேர் இங்கே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அது ஆட் ஆகுங்க. ஓகே, நம்ம மேனுவலாலாம் ஆட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி தான் அங்கே ஆட் பண்ண முடியும். ஓகே, ஸோ கொஞ்ச நேரத்தில் அது லோட் ஆகும். இது ஹைப்பர்-வி. ஹைப்பர்-விக்கு வந்து இந்த இடத்துல கீழே ஹைப்பர்-வி சைட், ஹைப்பர்-வி ஹோஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இன்கேஸ் நீங்க எஸ்சிவிஎம்எம் சர்வர் இருக்குன்னா அந்த எஸ்சிவிஎம் சர்வர் ஆட் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எல்லா ஹைப்பர்-வி சைட், எல்லா ஹைப்பர்-வி ஹோஸ்டும் சிம்பிளிஃபைடா ஒரே கிளிக்ல முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிளிஃபைடா முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் வி சென்டர் வழியா பண்ணீங்க அப்படின்னா வி சென்டர் வழியா எல்லா டேட்டா சென்டர்ல இருக்கிற எல்லா இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட் விஎம்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாப்புலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் நம்ம பண்றோம். ஏன்னா ஹைப்பர்-வி சைட் ஆட் பண்றோம், ஹைப்பர்-வி ஹோஸ்ட் ஆட் பண்றோம். இன்ஸ்டெட் நம்ம ஒரே ஒரு எஸ்சிவிஎம்எம் சர்வர் இருந்ததுன்னா சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜர் வழியா அது மேனேஜ் பண்ற எல்லா ஹைப்பர்-வி சைட், ஹைப்பர்-வி ஹோஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு லிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அது இன்னும் சிம்பிளிஃபைடா இருந்திருக்கும். பட் நம்ம இங்க சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜர் இல்லை. ஸோ வி ஆர் ஆடிங் ஹைப்பர்-வி ஹோஸ்ட். இப்போ இந்த ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோமான்னு கேட்கறாங்க. ஆமா, இன்ஸ்டால் ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ இதை எந்த மிஷின்ல பண்ணணும் அப்படின்னா அந்த சோர்ஸ் மிஷின், அந்த AWS ஓட ப்ராசஸ் சர்வர் கான்ஃபிகரேஷன் சர்வர்ல தான் பண்ணணும். இது அந்த மிஷின்ல இருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. தப்பான மிஷின்ல இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. ஓகே, ஆமா, AWS கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர். இதுல வந்து ஒரு ஐடியும் கிரியேட் பண்ணிக்கங்க, ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் மாதிரி. ஓகே, ஸோ எல் யூசர் MGR. ஓகே, ஸோ இதுல போயிட்டு ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம அட்மின் அக்கௌண்ட் யூஸ் பண்றது ரெக்கமெண்டட் கிடையாது. AWS to Azure சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். AWS to Azure சர்வீஸ் அக்கௌண்ட், அதே நேமே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ AWS to Azure சர்வீஸ் அக்கௌண்ட், பாஸ்வேர்ட் கொடுத்துக்குங்க அதுக்கு. ஓகே, பாஸ்வேர்ட் நெவர் எக்ஸ்பைஸ் கொடுத்துட்றேன். ஃபைன். ஸோ இதே அக்கௌண்ட் வந்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏடியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்டிவ் டைரக்டரியில தான் கிரியேட் பண்ணணும் ஜென்ரலா. இதுக்கு வந்து என்ன ரைட்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்துங்க. பவர் யூசர்ஸா இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸா, அந்த லோக்கல் மிஷின்ல வந்து எந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்கணுமோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். இது வந்து லோக்கல் சர்வர்ல 1 by 1 கிரியேட் பண்ணணும். இதுவே நீங்க ஆக்டிவ் டைரக்டரியில வந்து இந்த சர்வர்லாம் ஜாயின் ஆயிருந்தது அப்படின்னா டைரக்டா ஏடி சர்வர்ல மட்டும் கொடுத்திருந்தாலே போதுமானதா இருந்திருக்கும். பட் இங்க நம்ம we are doing it 1 by 1. ஸோ இது ஒரு மெஷின், இது AWS இல்லை, இது வந்து இது ஒரு AWS VM. ஸோ இதுதான் வந்து AWS Windows Win VM. ஸோ அதுலேயும் வந்து நான் என்ன பண்றேன், I'm just creating it. ஸோ user MGR .msc கொடுக்கணும். இந்த இடத்துல கொடுத்தோம்னா
ஓகே, ஸோ சேம் என்ன அக்கௌண்ட் அதில் கிரியேட் பண்ணமோ அதே மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். AWS to Azure, ஸோ யூனிக்காக இருக்கட்டும். இது டெஸ்கிரிப்ஷன் தான், இட் கேன் பி எனிதிங். ஆக்டிவ் டைரக்டரி என்விரான்மெண்ட்டாக இருந்தால் இது ரொம்ப ஈஸி. ஒரு சர்வர் அந்த ஜென்ரல் டொமைன் கண்ட்ரோலரில் கிரியேட் பண்ணாலே போதும். அது எல்லா மிஷின்லையும் வந்து நமக்கு டொமைன் அட்மின்ஸோ இல்லை வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரில் ஆட் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக முடிஞ்சிடும் அது ஒர்க்கு. இங்கே நம்ம வந்து 1 by 1 பண்ண வேண்டியது இருக்கு. in order to get the local admin rights. ஸோ இதில் ஆட் பண்ணிட்டோம் அந்த சர்வீஸ் அக்கௌண்ட். சோர்ஸ் விஎம்லேயும் ஆட் பண்ணிட்டேன், அந்த ஆக்சுவல் மைக்ரேஷன் பண்ண போகிற விஎம்லையும் நம்ம அதை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த மெஷினில் போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம், நம்ம we can go and download that content. இப்போ இந்த டூல் தான் நம்ம இந்த சோர்ஸ் மெஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் த ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ் சாஃப்ட்வேர். இது வந்து VMware மெஷினில் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா OVA ஃபைலாக கொடுத்துருவாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக. இதில் நம்ம என்ன பண்ணணும், AWS, GCP, Oracle Cloudலேருந்துலாம் மைக்ரேட் பண்ணணும் அப்படின்னா we have to go and install it step by step. ஓகே, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான், பட் we'll try and do it. இந்த கான்ஃபிகரேஷன் சர்வருடைய சைசிங் கைட்லைன்ஸ் சொல்றாங்க. ஸோ எவ்வளோ மினிமம் CPU எல்லாம் சொல்றாங்க, அது நம்ம என்னன்றதை பார்ப்போம். I'll download the replication appliance installer. So இது இன்ஸ்டால் பண்ணிட்டு we will register it. Okay, so இது டவுன்லோட் ஆகும்போது we'll go and check 1.9 GB, ஆக்சுவலா 2 GB அந்த செட்டப். ஸோ இதுல சொல்றாங்க பாருங்க, 16 CPU 4 core, அதாவது 8 CPU சொல்றாங்க. நான் வந்து 4 CPU சொன்னேன், பட் they are talking about 8 virtual CPU, 16 GB. இன் கேஸ் வந்து நம்ம 100 சர்வர்ஸ்க்கு கம்மியா பண்ண போறோம் அப்படின்னா 100 to 150 சர்வர்னா அப்படியே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 GB பிளஸ் ஒரு 4 CPU ஆட் பண்ண சொல்றாங்க. அந்த மாதிரி தே ஆர் இன்க்ரீசிங். ஓகே, ஸோ ரெப்ளிகேஷன் அப்ளையன்ஸ்க்கு இவ்வளோ சைஸு. தென் அந்த ஆக்சுவல் ப்ராசஸ் சர்வர்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஹெவியான சர்வர் வேணும் நமக்கு இதுக்கு. ஸோ அப் டு 85 சர்வர்னா அதுக்கு தனியாக 300 GB கெப்பாசிட்டி கொடுக்கணும். 200 பிளஸ் சர்வர்னா 1 TB கெப்பாசிட்டி டிஸ்க்குக்கே கொடுக்கணும், அந்த டேட்டாவை வந்து கேட்ச் பண்ணி அனுப்புறதுக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணணும். ஓகே, இது வந்து சோர்ஸ்ல VMware இருக்கலாம், ஹைப்பர்வியா இருக்கலாம், AWS இருக்கலாம். இதுதான் வந்து சைசிங் திங். ஓகே, ஸோ சைசிங் பாருங்க. தென் சில போர்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, அதையும் நான் லிஸ்ட் பண்றேன் என்னென்ன போர்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணணும்ட்டு. பட் இப்போதைக்கு நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணுவோம் இந்த யூனிஃபைட் செட்டப்பை. இதுவே டைம் எடுக்கும் கொஞ்சம். ஓகே, நம்மளுடைய மெஷின் சைஸ் வந்து கொஞ்சம் பரவாயில்லாத சைஸ் இருக்கிறதால இட் வில் குவிக்லி கம்ப்ளீட். இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஆப்ஷன், இது யூனிஃபைட் செட்டப் இன்ஸ்டால் பண்ற ஆப்ஷன், கான்ஃபிகர் தி ரெப்ளிகேஷன். ஓகே, அது அடுத்த ஸ்டெப். அது இந்த செட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா அது யூனிஃபைட் செட்டப் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த கான்ஃபிகரேஷன் சர்வர், ப்ராசஸ் சர்வர், மாஸ்டர் டார்கெட் சர்வர் சொன்னால அந்த 3 ரோலுமே வந்து இந்த ஒரு செட்டப்ல நம்ம இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஈவன் உங்களுடைய கிளைண்ட் மெஷினுக்கு தேவையான மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட் இதுக்குள்ளே வரும் உங்களுக்கு. ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எந்த லொகேஷன்ல வந்து அந்த மொபிலிட்டி சர்வீசஸ் ஏஜென்ட் இருக்கும்ட்டு. அந்த ஏஜென்ட் தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்தெந்த விஎம்லாம் மைக்ரேட் பண்ண போறீங்களோ அந்த விஎம்ல வந்து புஷ் பண்ணணும். ஸோ இப்போ இந்த மாதிரி மற்ற கிளவுட்லேருந்து பண்ணும்போது யூ ஹேவ் டு இன்ஸ்டால் த ஏஜென்ட் 1 by 1. இதுவே நீங்க SCVMM ஆர் vCenter வழியா பண்றீங்க அப்படின்னா ஏஜென்ட் லெஸ்ஸா பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய vCenter சர்வரும் SCVM சர்வர் மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும். ஸோ ஆல்ரெடி ஒரு தடவை இன்ஸ்டாலேஷன் மல்டிபிள் டைம் கிளிக் பண்ணிட்டோம். அது இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 தடவை கிளிக் பண்ணிட்டோம். இது ஓப்பன் ஆகட்டும், கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்டலேஷன் செட்டப் தான் இது. லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இது கேட்குறாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது இன்ஸ்டால் த கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ராசஸ் சர்வர் நம்ம கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது. இதுவே நம்ம அடிஷ்னலாக நம்ம 100 சர்வருக்கு மேலே பண்ண போறோம், 200 300 சர்வர் பண்ண போறோம் அப்படின்னா அடிஷ்னலாக நம்ம ப்ராசஸ் சர்வர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போவோம். ஸோ அப்போ செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்ஸ்டால் த கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ராசஸ் சர்வர் கொடுக்குறோம். இது வந்து பிசிக்கல் சர்வருக்கும் இதே டூல் தான், VMware மெஷினுக்கும் இதே டூல் தான், சேம் ப்ரொசீஜர் தான் வந்து அதர் கிளவுடுக்கும் நம்மளுடைய VMware என்விரான்மெண்ட்டுக்கு இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அதாவது VMware என்விரான்மெண்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்க, மேனுவலா வந்து ஒரு பிசிக்கல் சர்வர்ல இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமா மைக்ரேட் பண்ணும்போது இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டி vCenter ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். இட் இஸ் மோர் சிம்பிளிஃபைட் ஆப்ஷன்.
ஸோ இப்போ வந்து MySQL இது மைக்ரோசாஃப்ட் சீக்வல்ல கம்யூனிட்டி சர்வர் எடிஷன் இன்ஸ்டால் பண்றாங்க. இதுல தான் வந்து அந்த டேட்டா பேஸ்ல தான் ஸ்டோர் ஆகும். எந்தெந்த சர்வர் மைக்ரேட் பண்ண போறோம், எந்த டைம் பண்ண போறோம், அதோட கான்ஃபிகரேஷன் என்ன, அந்த டீடைல்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா? அந்த கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ், அந்த ப்ராசஸ் பண்ணக்கூடிய டீடைல்ஸ்லாம் ஒரு டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணோம். அதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு டேட்டா பேஸ் இங்க இன்ஸ்டால் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் அந்த கீ கொடுக்கணும். இப்போ இதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டவுன்லோட் பண்ண கீயை வந்து அதில் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ இது மூலயமா தான் அது நம்ம எங்கே பண்ண போறோம்ன்றது தெரியும். எந்த ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட் எந்த ரீஜனுக்கு வந்து பண்ண போறோம்ன்றது இங்கே தான் நம்ம லிங்க் பண்ணுவோம். AWS to Azure ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட். இன்டர்நெட் வந்து டைரக்டா நம்ம ப்ராக்ஸி சர்வர் எல்லாமே கனெக்ட் பண்றோம். ப்ரீ ரெக்வசைட் செக் நடக்கும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, இன்னுமே நமக்கு நம்ம சைஸ் கொடுத்தது 10ன்னு தான் சொல்லுவாங்க. வார்னிங் தான் வருது பாருங்க. பட் எரர் வந்தாதான் பிரச்சனை, வார்னிங் வந்தா பிரச்சனை இல்லை. ஏன் வார்னிங் சொல்றாங்கன்னா, மினிமம் வந்து 8 CPU தேவைன்னு சொன்னாங்க. பட் நம்ம 4 CPU தான் கொடுத்தோம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, 8 GB கேட்கறாங்க. 16 GB மெமரி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கேட்கறாங்க. நம்மளுடைய சிஸ்டம்ல வந்து 8 GB தான் இருக்கு. 16 GB எதிர்பார்க்கறாங்க. தட் இஸ் ஃபைன். அதே மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸும் வந்து பாருங்க, நம்ம எவ்வளவு கொடுத்தோம், 200 GB கொடுத்தோம். இருந்தாலும் அவங்க 600 GB இருந்தாதான் பெட்டர்னு சொல்றாங்க. பட் நம்ம ஒரு VM 1 or 2 VMs நம்ம ரெப்ளிகேட் பண்றதால இந்த கெப்பாசிட்டி இஸ் ஓகே. 8 GB கெப்பாசிட்டி அண்ட் 200 GB டிஸ்க் ஸ்பேஸ் ஃபைன். அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஐபி நம்ம வந்து மாத்திடணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸ். இந்த டைனமிக் ஐபி கொடுக்க கூடாது. இதெல்லாம் வார்னிங் தான், அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எரர் வந்தாதான் ப்ராப்ளம். ஓகே, லெட் மீ கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஸோ MySQL ரூட்டுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. இங்கே கீழே வந்து காம்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் அவங்க சொல்றாங்க, அதை ஃபாலோ பண்ணி கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் எத்தனை, ஓகே 8 கேரக்டர்ஸ். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ இது கேட்குறாங்க, டு யூ வாண்ட் டு ப்ரொடெக்ட் VMware வர்ச்சுவல் மெஷினான்னு கேட்குறாங்க. நம்ம VMware வர்ச்சுவல் மெஷின் நம்ம பண்ணல, AWS பண்ண போறோம். அதனால நோ கொடுக்குறேன். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா VMwareோடைய vCenter டீடைல்ஸோ இல்லை VMwareோட ESXi ஹார்ட்வேரோடைய அந்த IP அட்ரஸ் கேட்பாங்க. பட் நம்ம இப்போ VMware பண்ணல. VMware நான் இன்னொரு லேப்ல உங்களுக்கு காமிக்கிறேன். இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த இடத்துல மட்டும் அந்த எஸ் கொடுத்துருக்கணும். இப்போ இந்த போர்ட்ல தான் நமக்கு டிராஃபிக் வந்து போகும். 9443ல தான் ஆக்சுவல் ரெப்ளிகேஷன் நடக்கும். 443 வழியா தான் உங்களுக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் நடக்கும். அப்போ நம்ம ஃபயர்வால் டீம், நெட்வொர்க் டீம்கிட்ட வந்து யூ ஹேவ் டு ஆஸ்க் தெம் டு ஓப்பன் த 443 போர்ட் அண்ட் 9443 போர்ட். இந்த ரெண்டு போர்ட்டும் நம்ம ஃபயர்வால் டீம்கிட்ட ஓப்பன் பண்ண சொல்லணும். ஃபார் ரெப்ளிகேட்டிங் 9443 போர்ட். இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஸோ என்ன போர்ட் மாத்துறீங்களோ அந்த போர்ட்டை வந்து சொல்லிடுங்க. இன்ஸ்டால் இட். ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும், இந்த இன்ஸ்டலேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே. ஸோ இதை நம்ம வந்து வி டோன்ட் வாண்ட் டு லுக் அட் இட். ஏன்னா அது MySQLோட கம்யூனிட்டி சர்வர் டவுன்லோட் ஆகிட்டு அது இன்ஸ்டால் ஆகும். இது வந்து பேக் எண்ட்ல நடக்கட்டும். மீன்வைல் நம்மளுடைய HYPERV சர்வர் இங்கே வந்துருச்சா? ஓ வெரி நைஸ். ஓகே, ஸோ சாய் HYPERV 2 சர்வர் வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது நமக்கு. இப்போ இந்த மெஷின் வந்து நம்ம மைக்ரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அதுவும் நம்ம ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது வந்து இங்கே இருக்கு HYPERV, எங்கே இருக்கு HYPERV சர்வர்? திஸ் இஸ் HYPERV சர்வர்ல. ஓகே, ஃபினிஷ் இட் ஆஃப். நமக்கு சர்வர் வந்து அங்கே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ அந்த சர்வர் ரெஜிஸ்டர் ஆன சர்வர் வழியா நம்ம ஏதாவது மைக்ரேட் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதுல என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ போயிட்டு லெட்ஸ் கோ டு ரெப்ளிகேஷன். நம்ம வந்து பாலிசி இங்கே நீங்கள் செட் பண்ணிக்கங்க. என்னென்ன மாதிரியான ரெப்ளிகேஷன் பாலிசி வேணுமோ இங்கே மாற்றிக்கலாம். நம்ம போய் கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இஃப் ஐ வாண்ட் டு கிரியேட் 15 minutes நேற்று பண்ணோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தான். பட் இது வந்து ஆன்-prem HYPERV to Azure. HYPERV to Azure replication policy 1. ரொம்ப பெருசாயிடுச்சு நேம், பட் ஃபைன். replication policy 1. சோர்ஸ் வந்து HYPERV on-prem data center. டார்கெட் வந்து Azure. எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இது பண்ணணும்னு கேட்குறாங்க. 30 seconds ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 minutes போதும். 30 seconds ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரெப்ளிகேட் ஆகிட்டே இருக்கும். அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். ரெக்கவரி பாயிண்ட் ரிட்டென்ஷன். ஸோ இது வந்து நமக்கு எவ்வளோ ரெக்கவரி பாயிண்ட் வேணும்னு கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் நிறைய ஹவர்ஸ் வேணும்னா கொடுத்துக்குங்க. பட் நமக்கு இன்னைக்கு வந்து 2 hours மட்டும் ரீட்டைன் ஆனால் போதும். ஆப் கன்சிஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து எவ்ரி 1 hour கொடுத்துடலாம். நேற்று 2 hours கொடுத்தோம், இன்னைக்கு 1 hour கொடுத்துடலாம். ரெப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு நான் பிஸ்னஸ் ஹவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட் அண்ட் டைம் இங்கே கொடுத்துக்கலாம். பட் நான் இமீடியட்டா இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். ஐ எம் ஜஸ்ட் சேயிங் ஓகே. இன்கேஸ் வந்து லேட்டரா ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம கொடுத்துக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, இது எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து டேட்டா எல்லாம் ரெப்ளிகேட் ஆகி தான் வந்து என்கிரிப்ட் ஆகி தான் உங்களுக்கு ரெப்ளிகேட் ஆகும். டேட்டா ஸ்டோர் ஆகுறதும் ரெப்ளிகேட் ஆகி தான் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ நம்ம
பாலிசி சொல்லிட்டோம், என்ன மாதிரியான பாலிசி வேணும்ட்டு. நீங்க 15 மினிட்ஸ் காப்பி ஃப்ரீக்வன்சி சொல்லியிருக்கேன். ஸோ எவ்ரி 5 மினிட்ஸ் வந்து காப்பி ஆகும். ஸோ அதுதான் வந்து பெட்டர் ப்ராக்டிஸும் கூட. ஏன்னா நீங்க 30 செகண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவா நடந்துகிட்டே இருக்கும். அது இட் இஸ் நாட் குட் ஆக்சுவலி. ஸோ இப்போ போயிட்டு நம்ம ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சைட் ரெக்கவரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்க்ரீன்லேயே வந்து நம்ம பண்ணலாம். அரல்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஹோம் ஸ்க்ரீன் வந்துருங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ் ஆர் எனேபிள் சைட் ரெக்கவரி கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீங்க ஹைப்பர்வி மெஷின்ஸ் டு அஜூர் இடத்துல இங்க போயிட்டு நம்ம எனேபிள் ரெப்ளிகேஷன் கொடுக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டோம். இப்போ எனேபிள் ரெப்ளிகேஷன் பண்ண போறோம். இப்போ கேட்குறாங்க எந்த ஹைப்பர்வி சைட்டை வந்து மைக்ரேட் பண்றீங்க. டூல்ஸா டேட்டா சென்டர்ல இருக்கிற ஹைப்பர்வி. இன்கேஸ் நிறைய டேட்டா சென்டர் இருக்கு அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் டேட்டா சென்டர் சோர்ஸ் வந்து கரெக்டா சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டார்கெட் கேட்பாங்க. ஸோ இதுல என்ன சொல்றாங்க, தேர் ஆர் நோ ரெப்ளிகேஷன் பாலிசி அசோசியேட்டட் வித் திஸ். ஸோ அப்போ ரெப்ளிகேஷன் பாலிசியை வந்து அசோசியேட் பண்ணுங்க. ஸோ அது எங்க போய் பண்ணலாம், சைட் ரெக்கவரியில ப்ரிப்பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விசார்ட்ல போயிட்டு முதல்ல அட்டாச் பண்ணுங்க. நீங்க ஹைப்பர்வி சைட் கிரியேட் பண்ணுங்க, ஹைப்பர்வி ஹோஸ்ட் ஆட் பண்ணுங்க, பாலிசியும் கிரியேட் பண்ணுங்க. பட் எந்த சைட்டுக்கு எந்த பாலிசின்றது அட்டாச் பண்ணலன்னு சொல்றாங்க. ஸோ அதை போய் முதல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இதுல போயிட்டு ஆல்ரெடி உங்களுடைய ஆன் பிரேம்ல வந்து டிப்ளாய்மெண்ட் பிளானிங்லாம் செக் பண்ணிட்டீங்களா அப்படின்னா இந்த டிப்ளாய்மெண்ட் பிளானர் ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க் பேண்ட்வித், ஸ்டோரேஜ், மற்ற ரெக்யர்மெண்ட், சிபியூ எல்லாமே வந்து ஓஎஸ் பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் தானே பண்ண முடியுமா, இஸ் இட் மீட்டிங் ஆல் த ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்றத அந்த டிப்ளாய்மெண்ட் பிளானர் இந்த டூலை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இதை வேணா நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ சேவ் லிங்கஸ், இது வந்து ஒரு ஜிப் ஃபைலா கொடுப்பாங்க. இதை நீங்க உங்க ஆன் பிரேம்ல ரன் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட் லிஸ்ட் கிடைச்சிரும் உங்களுக்கு, என்ன மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கு, மைக்ரேட் பண்ண முடியுமா முடியாதான்ட்டு. நான் இது முடிச்சிட்டேன்னு சொல்றேன் இப்போதைக்கு. ஐ ஹவ் டன் இட்னு சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அது மூலயமா உங்களுக்கு என்னென்ன எரர்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபயர்வால் சேலஞ்சஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஸோ நெட்வொர்க் ஸ்பீட் பத்தல, இல்ல நெட்வொர்க்ல ஃபயர்வால் போர்ட் ஓப்பன் ஆகல, இல்ல உங்களுடைய சர்வர்ல சிபியூ மெமரி ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல நீங்க பண்ற ஓஎஸ் வெர்ஷன் வந்து கம்ப்ளைண்டா இல்ல நீங்க யூஸ் பண்ற ஹைப்பர்வி ஜென்ரேஷன் வந்து தப்பா இருக்கு, அந்த மாதிரி என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது எல்லாமே வந்து டிப்ளாய்மெண்ட் பிளானர்ல வந்து அசஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டா கொடுத்துருவாங்க. இது வந்து ஹைப்பர்விலையும் இருக்கு, விஎம்வேர்லயும் இருக்கு, ரெண்டுத்துக்குமே வந்து அவங்க ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல கேட்கறாங்க, ஆர் யூ யூசிங் சிஸ்டம் சென்டர் வர்ச்சுவல் மெஷின் மேனேஜர் டு மேனேஜ் யுவர் ஹைப்பர்வி ஹோஸ்ட்? இருந்ததுன்னா எஸ் கொடுங்க. அப்ப வந்து அடுத்தது உங்களுக்கு கேட்பாங்க, எஸ்சிவிஎம் ஓட ஐபி வந்து ஆட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் நம்ம அதை ஆட் பண்ணல, நோ கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல கேட்பாங்க எந்த ஹைப்பர்வி சைட்டு, எந்த ஹைப்பர்வி ஹோஸ்ட் அப்படின்றத நீங்க ஆட் பண்ணிட்டே போகலாம். ஓகே, இன்கேஸ் அடிஷனல் சர்வர் அந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா ஹோஸ்ட் 3, ஹோஸ்ட் 4, ஹோஸ்ட் 5 அப்படின்றத எத்தனை ஹைப்பர்வி ஹார்ட்வேர் இருக்கோ எல்லாமே இங்க ஆட் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு, ஆட் ஹைப்பர்வி சர்வர். ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த பாலிசி என்னன்றதை கொடுத்துங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஃபவுண்ட் ஒரு கேச்சிங் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்றாங்க. அதே கேச்சிங் அக்கௌண்ட் யூஸ் பண்றதுனா யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுங்க, ஹைப்பர்வி ஒரு சைட்டுக்கு தனித்தனியா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, ஸ்டாண்டர்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கங்க. இப்போ இதுல வந்து அதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம அஷ்யூர் ரீஜன் டு ரீஜன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த டைம் கிரியேட் ஆன ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட்வொர்க் தனியா கிரியேட் பண்ணா நெட்வொர்க் தனியா கிரியேட் பண்ணிக்கங்க. இதுல வந்து பாருங்க சாய் விஎம் உடைய விநெட் இருக்கு. பட் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னா மேபி வில் create something new. Okay, I don't want to mix things. Duplicate tab. Okay, home போயிட்டு I'll create some virtual network in East US. இது வந்து சாய் East US VNet 01. Next subnet வந்து this is fine. This is all fine. Okay, so create பண்ணிட்டோம், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். ஸோ இது ஒன்று வர்ச்சுவல் நெட்வொர்க் ஒன்று கிரியேட் பண்றோம். தென் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று இருக்குல்ல, ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிடலாம் இதுக்கு தனியா. ஏன்னா அது மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண வேண்டாம். பட் அது பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஒரே நெட்வொர்க்கே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் ஒரே நெட்வொர்க் தான் ரியல் டைம்ல யூஸ் பண்ணுவோம். அது சோர்ஸ் வந்து ஹைப்பர்வியா இருக்கலாம், வி சென்டரா இருக்கலாம், ஆர் மற்ற கிளவுடா இருக்கலாம். டெஸ்டினேஷன் ஒரே இதுதான் இருக்கும். அது நீங்க அதே சேம் யூஸ் பண்ணலாம். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் செப்பரேட்லி யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து நம்ம ஹைப்பர்விலேருந்து ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய வர்ச்சுவல் மெஷின்ஸுக்கான ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னா அது தனியாக கொடுத்துங்க. இது வந்து ஆன் பிரேம்
to Azure on-prem Hyper-V to Azure storage account 01. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக கொடுத்துங்க. ப்ரீமியம் வந்து கொஞ்சம் அதிகமான பர்ஃபார்மன்ஸ் காஸ்ட் அதிகமாகும். ஸோ இன்கேஸ் நீங்கள் காஸ்ட் கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டாண்டர்டே கொடுத்துருங்க. ஸோ ப்ரீமியம் கொடுத்தா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா இருக்கும். பட் இந்த கேஸ்க்கு வந்து இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அதே மாதிரி எனக்கு இந்த சாஃப்ட் டெலிட்லாம் 7 நாளைக்குலாம் எனக்கு டேட்டா ரீடைன் பண்ண வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. உங்களுக்கு காஸ்ட்டும் கம்மியாகும். இல்லாட்டி வந்து 7 நாள் வரைக்கும் அந்த டேட்டாவை டெலிட் பண்ண முடியாது, சாஃப்ட் டெலிட்லேயே இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பட் ரியல் டைம் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்ல அதெல்லாம் எனேபிள் ஆயிருக்கணும். ஸோ டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் வந்து ரெக்கமெண்டட் மைக்ரேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை ரெப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிப்போம். இதில் போயிட்டு இப்போ கண்டிப்பாக இது இந்த இடத்துல அப்டேட் ஆகாது ஸ்க்ரீனு. ஸோ ஒன் ஸ்டெப் பேக் வந்தால் கூட ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஒர்க், பட் லெட் மீ ட்ரை. முதல்ல கிரியேட் ஆகட்டும். கிரியேட் ஆயிடுச்சு ஸ்டோரேஜ். ஓகே, வராது. அது நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணலாம். ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்துருவோம். இதில் போயிட்டு ஈஸ்ட் யூஎஸோட வால்ட்டில் சைட் ரெக்கவரியில் ப்ரிப்பேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெப்ளாய்மெண்ட் பிளானிங் முடிச்சாச்சு. சோர்ஸ் செட்டிங்ஸ் வந்து ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு ட்ராப் டவுன் ஆப்ஷன் வரணும். ஃபவுண்ட் 2 ஸ்டாண்டர்ட் கம்பேட்டபிள் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அவுட் ஆஃப் த 3 இன் த சப்ஸ்கிரிப்ஷன். ஃபவுண்ட் 2 கம்பேட்டபிள் Azure நெட்வொர்க் அவுட் ஆஃப் த 5 சொல்றாங்க. வெரி குட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு அடிஷனல் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ நம்ம போயிட்டு அதை சூஸ் பண்ணலாம் லேட்டரா. இதில் போயிட்டு நம்ம we can click on next. ரெப்ளிகேஷன் பாலிசி நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம அதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டோம், இல்லாட்டி இப்போ கிரியேட் பண்ணி கூட அசோசியேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஆன்-பிரேம் டு Hyper-V நம்ம கிரியேட் பண்ணீங்களா, அந்த பாலிசி இங்கே லிஸ்ட் ஆகுது. இதை அசோசியேட் பண்ணிடுறேன். என்ன சொல்றாங்க, இஸ் நாட் அசோசியேட்டட் டு ரெப்ளிகேஷன் பாலிசி. அசோசியேட் பண்ணுங்க. ஓ, அசோசியேட்டட் டு த செலக்டட் பாலிசி நம்ம கொடுத்து ஓகே கொடுக்கணும். ஓகே, ஸோ இது லாஸ்ட் டைம் இந்த பிரச்சனை வந்தது. ஸோ அசோசியேட் டு செலக்டட் பாலிசின்றது கொடுத்து அசோசியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட் வில் அலோ டு த நெக்ஸ்ட் ஸ்க்ரீன். ஓகே, ஒரு 1 minute ஆகும் அது. மீன்வைல் நம்மளுடைய AWS என்னாச்சு, இன்ஸ்டலேஷன்ல நல்லா போயிட்டு இருக்கா? என்னாச்சு, கான்ஃபிகரிங் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. ஏன்? .NET framework இன்ஸ்டால் ஆகுது. MySQL is not installed on the server. MySQL is not installed. Culture installed with operating system English US. அதெல்லாம் ஓகே தான். பட் எங்க எரர் சொல்றாங்க? எதனால எரர் ஆச்சு? இப்ப exception code file does not exist. நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த சர்வீஸ் அக்கௌண்ட்ல லாகின் பண்றது பெட்டர் ஆக்சுவலா. ஸோ நான் இன்னும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்லேயே பண்றேன். பட் என்ன சொல்றாங்க, ஃபைல் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஃபால்ஸ் டவுன்லோடிங். ஓகே, இன்ஸ்டால். எந்த இடத்துல எரர் வருது? ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்ட்ரி செட்டப் இஸ் unable to install IAS. ஏன்? the role service or feature name is invalid. PowerShell ISC, the name was not found. the PowerShell. ஓகே, லெட்ஸ் செக் தட். ஓகே, இந்த இடத்துல வந்து IAS இன்ஸ்டலேஷன் தான் ஃபெயில் ஆகுது இந்த மெஷின்ல. மேபி இதில் IAS நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது இல்லைல்ல. ஓகே, பார்க்கலாம். ஓகே, நம்ம அதை போய் செக் பண்ணுவோம். இது வந்து AWS இது. ஸோ இதில் போயிட்டு IAS இருக்கா? இதில் INETMGR இல்லைல்ல. ஓகே, INETMGR.MSC வருமா? ஓகே, இன்ஸ்டால் ஆகலை. பட் ஏன் அது? ஓகே, server manager. So add roles and features.
நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். இன்கேஸ் இன்ஸ்டால் பண்ண முடிஞ்சதுன்னா அது ஸ்கிப் ஆகிடும் அந்த ஸ்க்ரீன் அந்த ஸ்டெப்பு. நம்ம ஐஏஎஸ் வந்து மேனுவலாக இன்ஸ்டால் பண்ணி பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி வரக்கூடாது ஆக்சுவலாக. ஏன் இந்த மாதிரி ஐஏஎஸ் இன்ஸ்டலேஷன்லாம் ஃபெயில் ஆகுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே ஓகே, திஸ் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அட்டாச்ட். கிளிக் நெக்ஸ்ட். ப்ரிப்பேர். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ எனேபிள் ரெப்ளிகேஷன் கொடுத்தா எரர் வரக்கூடாது. லாஸ்ட் டைம் வந்து அந்த ரெப்ளிகேஷன் பாலிசியே இதுக்கு அட்டாச் ஆகலன்றதால எரர் வந்துச்சு. இப்போ நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் சோர்ஸை. டெஸ்டினேஷன் வந்து இப்போ கிளியரா செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், என்ன டிஸ்க்கு, இல்லை ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. நம்ம கிரியேட் பண்ணது இதுதான். பட் அது மேனேஜ் டிஸ்கா இருந்தாலும் ஓகே தான், தட் இஸ் ஆல்சோ ஃபைன். நெட்வொர்க் வந்து இங்க சூஸ் பண்ணிக்கங்க. சாய் ஈஸ்ட் யூஎஸ் வர்ச்சுவல் நெட்வொர்க். அந்த சப்நெட் எந்த சப்நெட்ல நீங்க மூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெப் சர்வருக்கு தனியா சப்நெட், டேட்டாபேஸ் சர்வர் தனியா சப்நெட் இருக்குன்னா அது எந்த சப்நெட் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் நம்ம முன்னாடி கிரியேட் பண்ணிட்டோம். இது லேட்டரா நம்ம மாத்தலாம் கான்ஃபிகரேஷன். அதே மாதிரி டிஸ்க்கும் வந்து நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்லயும் கிரியேட் பண்ணலாம், இல்ல மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் டிஸ்காவும் கிரியேட் பண்ணலாம், உங்களுடைய விருப்பம் தான். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். வெர்ச்சுவல் மெஷின் செலெக்ஷன். இந்த இடத்துல வந்து என்னென்ன விஎம்லாம் இருக்குன்னு காமிக்கும். இப்போ 3 விஎம் நம்ம காமிக்கணும். ஆன் பிரேம்ல வந்து 2 லினக்ஸ் சர்வர், ஒரு விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ணோம். ஸோ இப்போ அந்த 3 சர்வர் இங்கே லிஸ்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வர் நான் செலக்ட் பண்ணால் எரர் வரணும். எந்த சர்வர் அப்படின்னா லினக்ஸ் சர்வர் 2 செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் ஷுட் த்ரோ எரர், பிகாஸ் அது வந்து ஜென்ரேஷன் 2 வந்து நம்ம பர்பஸ்ஃபுல்லாகவே கொடுத்தோம் அது. ஸோ ஜென்ரேஷன் 2 விஎம்ஸ் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணலை அஜூர் சைட் ரெக்கவரியில். ஸோ அப்போ நம்ம ஜென்ரேஷன் 1 கன்வெர்ட் பண்ணி தான் பண்ண முடியும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. எவ்வளோ லேட் ஆகுது. ஓகே, லெட்ஸ் சி. ஸோ மீன்வைல் இதில் ஐஏஎஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ். Click next. IIS. Add features. Click next. 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 Install. So நம்ம மேனுவலா இன்ஸ்டால் பண்றது இட் இஸ் நாட் குட் ஆக்சுவலா. என்ன சொல்றாங்க, நோ வர்ச்சுவல் மெஷின் ஃபவுண்டா. ஏன்? சோர்ஸ் என்விரான்மெண்ட் வந்து இதுதான் அந்த HYPERV ஹோஸ்ட். கிளிக் நெக்ஸ்ட். கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, வந்துட்டு ஏன் போயிடுது? Only those virtual machine which can be protected using okay. Manage disk வந்து பண்றதுதான் பிரச்சனையா? இன்ட்ரெஸ்டிங். ஓகே, இப்போ வந்து நமக்கு 3 VM காமிக்கணும். ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா மேனேஜ் டிஸ்க் கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் கொடுக்கல. அவங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு ரெப்ளிகேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை மேனேஜ் டிஸ்கை நம்ம கன்வெர்ட் பண்ண முடியுது. தட்ஸ் ஃபைன். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 சர்வர் இருக்கு. இப்போ இந்த சர்வர் செலக்ட் பண்ணா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். இதுல போயிட்டு நம்ம செலக்ட் பண்றேன். இது லினக்ஸ் விஎம்னு சொல்றேன். இதுல எல்லா டிஸ்க்கும் மைக்ரேட் பண்ணணும்னு சொல்றேன். எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நான் கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்தா அப்படியே மூவ் ஆகும். வேறஸ் இதுவே நான் இந்த விஎம் கொடுத்து பார்த்தா இட் ஷுட் த்ரோ அன் எரர். ஏன்னா வந்து அது ஜென்ரேஷன் 2. பார்த்தீங்களா, the virtual machine has got a Linux operating system and it is generation 2. This isn't supported by Azure. ஆனா அஷூர்ல சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பட் டைரக்ட் மைக்ரேஷன் ஒர்க் லோடு இன்னும் ஜென்ரேஷன் 2 வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கல. அது நம்ம ஜென்ரேஷன் 1 மாத்தி தான் நம்ம பண்ண முடியும். ஸோ பட் நம்ம மைக்ரேட் பண்ண போறது மெயினா இந்த விண்டோஸ் சர்வர் தான். பட் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அந்த விஷயத்தெல்லாம் காமிச்சேன். ஓகே, ஸோ இப்போ இதுல போயிட்டு நான் விண்டோஸ் சர்வர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல எந்தெந்த டிஸ்க், சி டிரைவ், டி டிரைவ், எந்த டிரைவ் வேணுமோ அதை மைக்ரேட் பண்ணிக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். இப்போ வந்து நம்ம பாலிசி மாத்தினா மாத்திக்கலாம். இதுல ட்ராப் டவுன்ல கிளிக் நெக்ஸ்ட், எனேபிள் ரெப்ளிகேஷன். அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்மளுடைய ஆன் பிரேம்ல இருக்கிற அந்த HYPERV ஹோஸ்ட்ல இருக்கிற விண்டோஸ் சர்வர் வந்து ரெப்ளிகேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அஜூர் பிளாட்ஃபார்முக்கு. இது ரெப்ளிகேட் ஆனது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்து அதே ஆப்ஷன்ஸ் தான் வரும். ஃபெயில் ஓவர், டெஸ்ட் ஃபெயில் ஓவர், அதே தான் வரும். பட் ஒரே ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வரும். என்ன ஆப்ஷன்னா பிளான்டு ஃபெயில் ஓவர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் வரும். ஓகே, அதை நம்ம இப்போ பார்ப்போம் கொஞ்ச நேரத்தில். இந்த இடத்துல வந்து ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ்ல ஆன் பிரேம் வின் விஎம் வந்துருச்சுங்களா. இனிஷியல் ரெப்ளிகேஷன் இன் ப்ராக்ரஸ் வருது பாருங்க. இதுல போனீங்கன்னா இந்த இடத்துல இப்ப ஸ்டார்டிங் இனிஷியல் ரெப்ளிகேஷன் வந்துருச்சு. ஸோ இது ரெப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுக்குள்ள போனோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்க பிளான்டு ஃபெயில் ஓவர்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மற்ற எல்லாமே சேம் ஆப்ஷன் தான். உங்களுக்கான ரீப்ரொடெக்டும் பண்ண முடியாது. ஸோ வந்து ரீப்ரொடெக்ட் எப்போ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா அஜூர் ரீஜன் பண்ணீங்க அப்படின்னா ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன் வரும். வேறஸ்
ஆன்-பிரேம்ல இருந்து நம்ம கிளவுடுக்கு வரும்போது யூ வில் நாட் பி ஏபிள் டு டூ அ ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன். நீங்க வந்து என்ன பண்ணணும், டெஸ்டினேஷன் ரீஜன் விஎம் ஆஃப் பண்ணிட்டு ஆன்-பிரேம்ல இருந்த சிஸ்டம் திருப்பி வந்து பவர் ஆன் பண்ணிடும். அந்த மாதிரி தான் வந்து நீங்க யூ கேன் கோ ரோல் பேக் பண்ணலாம். தென் என்னென்ன சேஞ்சஸ் இருந்தோ அந்த சேஞ்சஸ் வந்து மேபி பேக்கப் எடுத்து ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். பட் இங்க வந்து அந்த ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன் கிடையாது. வேற அஷூர் ரீஜன் டு ரீஜன் பண்ணும்போது ரீப்ரொடெக்ட் ஆப்ஷன் நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இதுல எக்ஸ்ட்ரா என்ன ஆப்ஷன் இருக்குன்னா பிளான்டு ஃபெயில் ஓவர் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு. சேம் எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் தான் இதுக்கப்புறம். இந்த இடத்துல கீழே போனீங்கன்னா அது டயக்ராம் காமிச்சிருவாங்க எங்க இருந்து இங்க நடக்குதுன்றத நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆன் ப்ரெமைசஸ்ல இருக்கிற ஹைப்பர்-வி டூல்ஸா டேட்டா சென்டர்ல இருக்கிற அந்த ஹைப்பர்-வி விஎம் நம்ம என்ன பண்றோம், அஷூரோடைய டேட்டா சென்டருக்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மூலயமா ரெப்ளிகேட் பண்றோம். இங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல வந்து டிஸ்கா கிரியேட் ஆகும். தென் அஷூர் சைட் ரெக்கவரி மூலயமா என்ன ஆகும், ஒரு விஎம் நம்ம ஃபைனலா கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் வந்து ஆர்கிடெக்சர் இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஹைப்பர்-வியோட இது. ஸோ இப்போ நம்ம இது நடக்கும், இது கொஞ்ச நேரம் டைம் ஆகும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆகுது போகும் அது ஓவரால் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஏடபிள்யூஎஸ் விஎம் உடைய ஸ்டேட்டஸை நம்ம ட்ரிகர் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் என்ன பண்றேன், ஐ வில் ட்ரை டு ரீரன் த செட்டப் அகெயின். ஹோப்ஃபுல்லி இட் ஷுட் ஒர்க். ஏன் அதுவே இன்ஸ்டால் பண்ணா இட் இஸ் பெட்டர் ஐஏஎஸ். ஏன்னா ஐஏஎஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி தே மைட் எனேபிள் அடிஷ்னல் சப் ஃபீச்சர்ஸ் வேணா எனேபிள் பண்ணாலும் பண்ணுவாங்க. அது நம்ம இப்போ மிஸ் பண்ணியிருந்தாலும் மிஸ் பண்ணியிருப்போம். பட் பார்ப்போம். பட் இந்த டெமோ வந்து ஆல்ரெடி நிறைய டெமோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாருக்குமே அது ஆக்சஸ் இருக்கும். ஸோ ஏடபிள்யூஎஸ் அஷூர் வந்து நிறைய டைம் காமிச்சிருக்கேன். கிளிக் நெக்ஸ்ட். சைட் ரெக்கவரி கீயை போயிட்டு செலக்ட் பண்ணிக்கங்க. ஏடபிள்யூஎஸ் அஷூர் கரெக்டான கீயை சூஸ் பண்ணுங்க. ஏன்னா ஹைப்பர்-விக்கும் நம்ம கீ டவுன்லோட் பண்ணோம். கரெக்டான இதுதானான்னு பார்த்துக்குங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ ரீஸ்டார்ட் பெண்டிங் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃபைன். மினிமம் வாய்ஸ் வெர்ஷன் ஓகே. செக் ஃபார் ரெக்வயர்ட் ஐஎஸ் கான்ஃபிகரேஷன் பாருங்க, இந்த இடத்துல அது ஸ்கிப் ஆகணும். ஓகே, அதுவும் பாஸ் ஆயிருக்கு இப்போ. ஓகே, குளோபல் டைம் செக். ஸோ இந்த ஸ்க்ரீன் லாஸ்ட் டைமே பாஸ் ஆயிடுச்சு. நமக்கு நெக்ஸ்ட் ஸ்க்ரீன்ல தான் பிரச்சனை வந்தது. ஸோ இந்த இடத்துல வந்து ஐ கிவ் சம் பாஸ்வேர்ட். கேன் கண்டினியூஸ். ஓகே, நோ ஸ்பேசஸ், அட்லீஸ்ட் ஒன் நம்பர். ஓகே, இதெல்லாம் ஓகே தான்ல, இதுல எதுவும் எரர் கிடையாது. ஃபைன். Do you want to protect VMware? No. Fine. So this is all fine. ஏதாவது ஒரு இது சூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நம்ம அந்த நெட்வொர்க் கார்டை யூஸ் பண்ணுவோம். சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சில தனி VLAN கிரியேட் பண்ணி அந்த நெட்வொர்க் வழியா ரெப்ளிகேட் பண்ண சொல்லுவாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்பெசிபிக் நெட்வொர்க் கார்டை வந்து நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, லாஸ்ட் டைம் வந்து கான்ஃபிகரிங் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஃபீச்சர்ஸ்ல தான் வந்து ஃபெயில் ஆச்சு. அப்போ இந்த தடவை டக்கு டக்குன்னு முடியணும். டவுன்லோட்லாம் வந்து குயிக்கா அப்ராக்சிமேட்லி 5 மினிட்ஸ் சொல்றாங்க. ஓகே, டவுன்லோட் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆகுது மறுபடியும். இன்ட்ரெஸ்டிங். கான்ஃபிகரிங் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீசஸ் ஃபீச்சர்ஸ். டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, இது ஏன் எக்ஸிஸ்ட் இல்லைன்னு தெரியல. மாஸ்டர் டார்கெட் இஸ் இன்ஸ்டால் ஆன் தி சர்வர், நாட் இன்ஸ்டால் ஆன் தி சர்வர். ஓகே, MySQL is not installed. டிபெண்டன்சி என்ன சொல்றாங்க, .NET ஃப்ரேம்வொர்க் இன்ஸ்டால் ஓகே தான், MySQL இருந்து இல்லைன்னு சொல்றாங்க. இது என்ன, இது டைமர் வேற வருது. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, 5 மினிட்ஸ்ல ரீஸ்டார்ட் ஆகுற டைமர் வருது, பவர் ஆஃப் ஆகுற டைமர். நாட் ஷூர் வாட் இஸ் தட். ஸோ SQL அக்கௌண்ட் யூசர் ஐடி பாஸ்வேர்ட் மட்டும் தான் கிரியேட் பண்ணோம், பட் அந்த டேட்டாபேஸ் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். ஆமா, இது டவுன்லோட் ஆச்சு. அது நம்ம மேனுவலா பண்ண தேவையில்லைங்க. பார்ப்போம், மேபி நீங்க சொல்ற மாதிரி அது வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். இது ஏன்னா அது 5 மினிட்ஸ்ல ஏன் அது ஆஃப் ஆக போகுதுன்னு தெரியல. லெட்ஸ் சி. பட் மேனுவலாலாம் பண்ணது இல்லைங்க. இது வந்து வி ஷுட் நாட் டூ இட். ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகணும். இருங்க, அது எந்த லொக்கேஷனில் டவுன்லோட் ஆயிருக்குன்னு பார்ப்போம். டவுன்லோடட். ஓகே, இந்த லாக் ஃபைலில் போயிட்டு நம்ம செக் பண்ணலாம்.
நீங்க சொல்ற மாதிரி அது வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ட்ரை, பட் ஆனால் அது வந்து பண்ண தேவையில்லை. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தனியாக வந்து இன்ஸ்டலேஷன்ல நான் பண்ணது கிடையாது. ஸோ இதில் வந்து ஜங்ஷன் பாயிண்ட் டக்ஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த ஃபோல்டரே இல்லை. ஏன் அது சி ப்ரோக்ராம் டேட்டா ஏஎஸ்ஆர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் எதிர்பார்க்குறாங்க. இது ஏன் இந்த மாதிரி ஒரு இது வந்து ஹிடன் ஃபோல்டரா இருக்கும்ல அது ஜென்ரலா விண்டோஸ்ல. ஹிடன் ஃபோல்டரா தான் இருக்கும். ப்ரோக்ராம் ஐடி ஆமா. ஹிடன் ஃபோல்டர். யூசர்ஸ்னா யூசர்ஸ் ஹிடன் ஐட்டம்ஸ். ஓகே, ப்ரோக்ராம் டேட்டா இருக்கே. ஆனா இதுல பாருங்க, இல்ல அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, இதுல வந்து ப்ரோக்ராம் டேட்டா வந்து ஸ்பேஸ் இருக்க மாதிரி இருக்கு. இதுல எங்க பார்த்தோம் இங்க. ஓகே, ஸ்பேஸ்லாம் இல்ல. ஓகே, எங்க வேற எங்கேயும் ஒரு ஃபைல் பார்த்தோம். இப்ப இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடலாம். நிறைய லாக் ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே ஃபைன். இதுல வந்து ஏஎஸ்ஆர்னு ஒரு ஃபோல்டர் இல்லைன்னு சொல்றாங்க. பட் ஏஎஸ்ஆர் வந்து இல்லதான். ஓகே, நம்ம வேணா மேனுவலா அது கிரியேட் பண்ணி பார்ப்போம். அது ரெக்கமெண்டட் கிடையாது. இருக்கு செகண்ட் ஃபோல்டர் ஏஎஸ்ஆர் லாக்ல இருக்கு. ஓ இல்ல, ஏஎஸ்ஆர் லாக்ஸ் இருக்கு, பட் ஏஎஸ்ஆர்னு இல்ல. ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த இடத்துல they were expecting லைக் ஏஎஸ்ஆர் லாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் எதிர்பார்த்தாங்க அந்த இடத்துல. சரி, ஏஎஸ்ஆர்னே ஒரு ஃபோல்டர் எதிர்பார்த்தாங்க. ஸோ இதுல இந்த போய் பார்க்கலாம். டவுன்லோடட் சக்சஸ்ஃபுல்லி. என்டர். சரி, இப்ப திருப்பி ரீரன் பண்ணி பார்க்கலாம். ஏன் இது இந்த மெஷின் டைமர் ரன் ஆகுது இதுல? மேபி நம்ம இது எந்த மெஷின் ஆக்சுவலா? நம்மளுடைய மீட்டிங் டைமர் அது என்னங்க அது? ஓகே, எனிவேஸ் உங்களுக்கு எல்லாம் தெரியுது அந்த இடத்துல ஒரு டைமர் ஓடுறது? இல்ல. ஓகே ஓகே, இது என்னோட மெஷினா தான் இருக்கும் இப்ப. ஃபைன். ஸோ இப்போ இதுல வந்து நான் டவுன்லோட்ஸ்ல போயிட்டு இந்த இன்ஸ்டாலர் நம்ம திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். மேபி பெட்டர் நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது சர்வீஸ் அக்கௌண்ட்ல வந்து லாகின் பண்ணிடலாம். AWS to Azure. Okay, this is all fine. Okay. Okay. Just a second. Okay, sorry. மெஷின் ஏதோ இங்க ஒரு டிவைஸ் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபைன், திஸ் இஸ் ஆல் குட். ஓகே, ஸோ நமக்கு
ஓகே, பார்ப்போம் ஒரு டைம். ஓகே சார், நமக்கு வந்து இந்த ஹைப்பர்வியாவது அட்லீஸ்ட் ஓகே அது இன்னும் ஃபெயில் ஆகுது, அது என்ன நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். இது நமக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு பார்ப்போம். ஹெல்த்தி ரெப்ளிகேஷன் இஸ் கோயிங் ஆன். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஓகே அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது அட்லீஸ்ட் ஹைப்பர்வியாவது நமக்கு வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ட்ரெக்டரி பாயிண்ட் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். அப்புறம் நம்ம அதை ஃபெயில் ஓவர் பண்ணிடலாம். ஸோ இது ஓகே, திஸ் இஸ் கோயிங் ஆன் குட். ஸோ நம்ம இங்கே போயிட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம் டேட்டா நமக்கு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல அக்குமுலேட் ஆகுதா என்னன்ட்டு. ஆன்-பிரேம் டு ஹைப்பர்-வி இதில் போனாலே தெரிஞ்சிடும் நமக்கு டேட்டா எப்படி இருக்கு என்னன்ட்டு. ஓகே, இதுக்கு முன்னாடி மேலே ஒன்று இருக்கு. ஃபைன், இங்கே காப்பி ஆகிட்டு கிரியேட் ஆகுது, கண்டென்ட் பிஹெச்டி கிரியேட் ஆகுது. ஓகே ஃபைன், 40 GB நம்ம கொடுத்தோம், அந்த 40 GB இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டு இருக்கு. ஹைப்பர்-வி வந்து இட் இஸ் கோயிங் ஆன் குட். பட் நம்ம ஏடபிள்யூஎஸ் என்ன ஆகுது, ஏன் என்ன சொல்றாங்க, கான்ஃபிகரிங் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் ஃபீச்சர்ஸ்லாம் ஒரு விஷயம் சொல்லி அது ஓகே சி அட்டெம்ப்டிங் டு ரன் பண்ணிட்டு இருக்கோமா? இது நீங்க எதுல ரன் பண்ணீங்க? சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணீங்க? ஆமாமா, சர்வீஸ் அக்கௌண்ட் வச்சு நான் பண்ணல, இது நார்மல் அக்கௌண்ட் வச்சு தான் பண்றேன். நார்மல் அக்கௌண்ட்டுக்கு அட்மின் ரைட்ஸ் இருக்குல்ல, ஸோ மேபி நீங்க அந்த ஐஏஎஸ்ல சர்வர் ரோல்ஸ் அந்த மாதிரி கொடுக்கணுமா? ஜஸ்ட் a செகண்ட், என்னோட ஆடியோ வந்து சாரி, என்னுடைய ஆடியோ வந்து சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ இதில் attempting to delete, junction point is deleted successfully, adding page. Okay, start install. Setup. That's 179 free space. எந்த இடத்துல தான் எரர் சொல்றாங்க? எரர் கோட் வந்து ஓகே ஏஎஸ்ஆர் செட்டப் ஃப்ரேம்வொர்க் ஐஏஎஸ் இன்ஸ்டலேஷன். ஸோ இதுதான் வந்து நமக்கு எரர் கோட் சொல்றாங்க. இந்த எரரை வந்து செக் பண்ணிப்போம். ஸோ ஹைப்பர்-வி நமக்கு முடிஞ்சிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ் ஒன் குவிக்லி. பட் இது நான் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எரர் வருது. இன்ஸ்டால் சர்வீஸ், கிளிக் ஸ்டார்ட் ரெஜெக்டட். இது போயிட்டு அன்இன்ஸ்டால் பண்ண சொல்றாங்களா இல்லை என்ன இது? ஆக்சுவலாக இன்னொரு மெத்தட் இருக்கு, நம்ம அந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம். பட் இதுங்க இது ஃபர்ஸ்ட் வந்து இது ஓகே நீங்க சொன்ன மாதிரி அதுல லாகின் பண்ணலாமா? மேபி சர்வீஸ் அக்கௌண்ட் இல்லாட்டி நம்ம புது செஷனே எடுக்கலாம், ஏன்னா அது வேற ஐபி தானே. ஸோ இது கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வர். இதுல வந்து நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட் வழியா லாகின் பண்ணலாம். அது லாக் ஆன் லோக்கலி அந்த இது கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. இது நான் ஐபி மாறிடுச்சா என்ன? ஓ ஓகே, நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்றும் போது ஐபி மாறி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து AWS to Azure.
சர்வீஸ் அக்கௌண்ட் இதுதான் கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்ட் தான் நினைக்கிறேன். பார்ப்போம். பட் அகைன் எனக்கு தெரிஞ்ச பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி நான் பண்றது வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரே வச்சு தான் பண்றேன். ஒரு ட்ரை பண்ணிடுவோம். பட் நீங்க சொன்ன மாதிரி MySQL கூட நம்ம தனியா அது இன்ஸ்டலேஷன் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஒரு தடவை. லெட்ஸ் டூ திஸ். ஸோ இதில் போயிட்டு நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய, ஓகே அது வேற ப்ரொஃபைலில் இருக்கும். சியில் யூசர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கண்டினியூ டவுன்லோட்ஸ். இந்த கண்டென்ட் தான் நம்ம ரன் பண்ணணும். But MySQL, okay. முன்னாடிலாம் வந்து MySQL டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றதே அந்த ஸ்கிரீன்லேயே வரும். இப்போ தனியா டவுன்லோடிங்னு வேற ஒரு தனி ஸ்கிரீன் வருது. ஓகே, ஸோ இது இன்ஸ்டால் ஸ்டார்ட் ஆகட்டும். மெயின்வே நம்ம HYPERV என்ன ஸ்டேஜில் இருக்கு அது கம்ப்ளீட் பண்ணிடலாம். இன்கேஸ் அது முடிஞ்சிருச்சுன்னா query services fault STUS. இது வந்து replicated items healthy. ஓகே, இன்னும் வெயிட்டிங் ஃபார் ஃபர்ஸ்ட் ரெக்கவரி பாயிண்ட் தான் சொல்றாங்க. நேற்று ஸ்டேட் தான் இருக்கு. ஸோ இது வந்து அடுத்தது வந்து ப்ரொடெக்டட் வரும். நம்ம தென் ஃபெயில் ஓவர் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஓகே தான், இதுல எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இதுல ஏன் இன்னும் ஒரு வால்ட் கிரியேட் ஆயிருக்குன்றது இன்னும் ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஸோ இது ஒரு வால்ட் வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. AWS to Azure வந்து மைக்ரேஷன் வால்ட் வந்து தனியாக கிரியேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நம்ம இதை செலக்ட் பண்ணும்போது அது புது வால்ட்டும் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, லெட்ஸ் ட்ரை. எஸ், ஓகே, வியூ பர்மிஷன் சொல்றாங்க. ஓகே, தட் இஸ் ஆல் ஃபைன். ப்ராஜெக்ட் இன்னும் சோர்ஸ் சைட்ல எதுவும் முடியல. ஓகே, நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் முடிக்கிறோமான்னு பார்ப்போம். இந்த இடத்துல வந்து ஓகே, இது நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம், இதுவும் டவுன்லோட் பண்ணிட்டோம். பிஃபோர் யூ பிகின் செலக்ட் இன்ஸ்டால் த கான்ஃபிகரேஷன். ஓகே, தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ், இன்டர்நெட் செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக தான் கொடுக்குறோம். டு விண்டோஸ் 2016 ஆர் 2012. நம்ம என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சிருக்கோம்? ரொம்ப அதிகமாக போட்டோமா? லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு வந்துட்டோமா? ஓ ஓ 2022 போட்டிருக்கோம். So they are saying 2016 or 2012. நம்ம அந்த MS MySQL அதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுமான்னு தெரியல. ஸோ அதுதான் ப்ராப்ளம். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட். இதை வந்து மாற்றவும் முடியாதுல்ல. ஸோ let me
stop the instance quickly, but okay, ஒரு புது இன்ஸ்டன்ஸ் ஒன்று லான்ச் பண்ணுவோம். ஸோ நமக்கு பிரச்சனை என்னன்னா கம்பேட்டபிலிட்டி தாங்க. ஓஎஸ் தப்பா சூஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ AWS ப்ராசஸ் கான்ஃபிகரேஷன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா do this later. ஓகே, ஸோ நமக்கு வந்து கரெக்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சூஸ் பண்ணனா இட் ஷுட் ஒர்க். இதுல போயிட்டு நீங்க ஃபார் நவ் நான் வந்து டைம் கிடைக்கும் போது நான் இதை அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இதுல போயிட்டு யூ கேன் ஆல்சோ ட்ரை அண்ட் யூஸ் இட். பட் நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து முதல்ல செக் பண்ணியிருந்திருக்கணும். இதுல வந்து இட் ஷுட் பி எய்தர் 2016 இருக்கணும் இல்லை 2012 ஆப்ரேட்டிங் சிஸ்டமா இருக்கணும். ஏன்னா இப்போ இந்த MySQL வந்து பாத்தீங்கன்னா அதான் கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கான ரீசன் அதுதான். ஸோ மேபி அது மட்டும் நான் உங்களுக்கு அந்த ஸ்டெப் மட்டும் கோ பாஸ் பண்ணிட்டு வில் கன்க்ளூட். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் AWS CFG PRC02. So let's go and choose the right operating system. So the default இப்போ 2022 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, இதுல அதை நம்ம அப்படியே மிஸ் பண்ண டைரக்டா போயிட்டோம். ஸோ 2016 ஓகே தானே சொல்றாங்க, இல்லை அதுவும் இல்லையா? என்ன 2 வருஷன் ஓகே சொல்லியிருந்தாங்க? 2016 ஓகே தான் நினைக்கிறேன். 2012 as well as 16 ஓகே தான் நினைக்கிறேன். இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ 2016 வந்து தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே, கிரியேட் நியூ விண்டோஸ் சர்வர் 2016 மெஷின் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அதை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ 2016 இஸ் ஃபைன். ஒரு சின்ன மிஸ்டேக்னால it took us a lot of time. So don't go for the latest. So 2016 or 2012 தான் வந்து சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து அதிகமாக்கணும். 200 GB லான்ச் இட். இப்போ நம்ம அந்த ப்ரீவியஸ் இன்ஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படாது, அதை டெலீட் பண்ணிடலாம். கான்ஃபிகரேஷன் ப்ராசஸ் சர்வரை வந்து terminate it. ஏன்னா இப்போ அது நிறைய காஸ்ட் இருக்குல்ல, அதனால அதை டெர்மினேட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம அந்த ஸ்டெப் மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, அந்த ரெப்ளிகேஷன் வரைக்கும் வந்துடலாம். அது கொஞ்ச நேரம் தான் ஆகும், மேக்ஸிமம் வந்து 10-15 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். We'll do that. ஸோ இதை நம்ம சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிடலாம். மேபி அதை டிஃபால்ட் நேம்லேயே பண்ணலாம். We don't have to do all the previous things. Let me refresh. Shutting down. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த டிஸ்கும் போயிட்டு டெலீட் பண்ணிடுங்க. அந்த EBS வால்யூம் வந்து நம்ம 200 GB கொடுத்தோம். ஸோ சில டைம் அதுவும் வந்து டெலீட் ஆகலைன்னா அப்புறம் காஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ மீன்வைல் சாயோடைய HYPERV என்ன ஆச்சு? HYPERV வந்து இதுக்கு தான் நம்ம ரெப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம். ரெப்ளிகேட்டட் ஐட்டம். வாவ், ப்ரொடெக்டட். ஓகே, வெரி நைஸ். அட்லீஸ்ட் இது ஃபுல்லா எண்ட் டு எண்ட் முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நமக்கு பிளான் ஃபெயில் ஓவர் போனீங்கன்னா நீங்க டைம் கொடுத்து ஃபெயில் ஓவர் பண்ணலாம், இல்லை டெஸ்ட் ஃபெயில் ஓவர் பண்ணிட்டு அப்புறமா ஃபெயில் ஓவர் பண்ணலாம். பட் நம்ம டைரக்டா ஃபெயில் ஓவர் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு தடவை நம்ம we have done that. ஓகே, அவங்க சொல்றாங்க there is a risk of are not available in the subscription in the region. ஓகே, நம்ம வந்து ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து ஆல்ரெடி நிறைய சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கோர்ஸ் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவருடைய அக்கௌண்ட்ல போயிட்டு ஈஸ்ட் யூஎஸ்ல ஏதாவது VM கம்மி பண்ண முடியுமான்னு பார்ப்போம். வர்ச்சுவல் மஷீன்ஸ் ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து அதுல தான் நம்ம அந்த ஓகே, இதை நம்ம வேணா டெலீட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ நமக்கு ஃப்ரீ டியர்ல ஏதோ ஒரு பிரச்சனை. ஓகே, நமக்கு மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கோர், 4 கோர் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு மேல இருந்ததுன்னா we are not allowed to do it. அப்போ அதை நம்ம delete it. ஓகே, ஸோ அது கொடுத்துட்டு நம்ம வந்து திருப்பி வில் ட்ரை இட். இதுவே நம்ம ப்ரொடக்ஷன்ல இந்த பிரச்சனை வராது, ஏன்னா அங்க வந்து வில் ஹேவ் என்டர்பிரைஸ் அக்கௌண்ட். ஸோ அங்க லிமிடேஷன்லாம் இருக்காது. அப்படி இருந்தா கூட நம்ம வந்து கோட்டா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கேயுமே பண்ணலாம், பட் அகைன் ஒரு 1 or 2 days ஆகும். மைக்ரோசாஃப்ட் கேஸ் ரைஸ் பண்ணி தென் வில் ஹேவ் டு டூ இட்.
ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த லிமிட் மட்டும் செக் பண்ணிப்போம். அது லிமிட் அப்டேட் ஆச்சுன்னா நம்மளால பண்ண முடியும். இதில் போயிட்டு நம்மளுடைய கோட்டா என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு பாருங்க. யூசேஜ் அண்ட் கோட்டாஸில் ஈஸ்ட் யூஎஸ் ரீஜன் பார்ப்போம். ஸோ கிட்டத்தட்ட சிபியூஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் 50%. Okay, let's wait. East US மட்டும் பார்த்தா போதும் எனக்கு. ஸோ வர்ச்சுவல் மெஷின் வந்து ஓகே, ஸோ ஒரு 2 out of 4 இப்போ வந்து சரியாயிடும். இப்போ லெட்ஸ் கோ ஹியர், லெட்ஸ் கோ டு ரெக்கவரி சர்வீசஸ் வால்ட், சாய் ஆர்எஸ் வால்ட், ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸ். இதில் போயிட்டு இந்த சிஸ்டம் இப்போ நம்ம ஸ்விட்ச் ஓவர் பண்ணலாம். ஃபெயில் ஓவர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நோ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் டன் இன் த பாஸ்ட் 180 days. இட் இஸ் ரெக்கமெண்டட் டு டூ டெஸ்ட் ஃபெயில் ஓவர் சொல்றாங்க. அது பரவாயில்ல, பட் நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க, ஷட் டவுன் த வர்ச்சுவல் மெஷின் அண்ட் சின்க்ரனைஸ் த லேட்டஸ்ட் டேட்டாவான்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆன் ப்ரெம்ல இருக்க சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு தென் ஃபைனலாக ஒரு சிங்க் ஆகும். இப்போ நமக்கு அந்த டைம் இல்லை. ஓகே, நான் அதை அன்செக் பண்ணிடுறேன். ஏன்னா we don't want to do one more synchronization. Already we are over time. ஸோ இது நீங்கள் ரியல் டைமில் பண்ணும்போது ஃபைனலாக நீங்கள் வந்து பண்ணும்போது ஒருத்தர் அந்த மெஷினை சிங்க் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ தட் எல்லாமே சேஞ்சஸ் இருக்கும். வீக்கெண்டில் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓகே, எனக்கு வந்து ஒரு சில லேட்டஸ்ட் சேஞ்சஸ்லாம் வந்து மிஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா இங்கே அப்படி பெரிய வித்தியாசம் இல்லை. இங்கே அதனால தான் நான் வந்து ஐம் கோயிங் அஹெட். 3 seconds தான் வித்தியாசம் இருக்கு சோர்ஸ் மெஷினுக்கும் டெஸ்டினேஷன் மெஷினில் இருக்க கண்டென்ட்டுக்கும். ஸோ வி ஆர் வெரி மச் குட். ஸோ இப்போ நமக்கு ஒரு விஎம் வந்து கிரியேட் ஆகணும். என்ன நேம்ல கிரியேட் ஆகணும்னா ஆன் பிரேம் OPVM01 சம்திங் WinVM01 இருக்குல்ல, அந்த நேம்ல அஜூர் பிளாட்ஃபார்ம்ல ஒரு விஎம் கிரியேட் ஆகணும் ஈஸ்ட் யூஎஸ் ரீஜன்ல. பட் ஆன் பிரேம் விஎம் வந்து எனக்கு ஆஃப் ஆகாது. நான் என்ன அதை ஆஃப் பண்ணவும் சொல்லலை, சிங்க் பண்ணவும் சொல்லலை, அது அப்படியே தான் இருக்கும். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் சம் டைம். இதில் போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம் ஸ்டேட்டஸ் என்னன்ட்டு. சைட் ரெக்கவரி ஜாப்ஸ்ல போயிட்டு இந்த இடத்துல இருக்கும் அதோடைய டீடைல்ஸ். ஓகே, ஸோ போயிட்டு இருக்கு, ஃபெயில் ஓவர் நடக்கட்டும். ஸோ மீன்வைல் நம்ம ஏடபிள்யூஎஸ் உடைய இந்த இன்ஸ்டன்ஸ்ல லாகின் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நம்ம வி வில் கம்ப்ளீட் தட் இன்ஸ்டலேஷன் மட்டும் முடிச்சிடலாம். இன்ஸ்டலேஷன் பண்ணி ரெப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் நீங்க இட் இஸ் ப்ரொசீஜர் இஸ் சேம். இப்போ இதில் வந்து இந்த மெஷின் தான் நம்ம பண்ண போறோம். ஸோ இதை நான் என்ன பண்றேன், ஐ வில் ஸ்டாப் இட். பட் இதோடைய ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்தோம், 200 GB கொடுத்தோம், பரவாயில்ல. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட் ஸ்டாப். ஏன்னா டைரக்டா நம்ம வந்து கிரியேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு சில டைம். அதுக்காக தான் நான் வந்து அந்த T2 மைக்ரோ கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐ எம் ஜஸ்ட் டூயிங் திஸ். ஓகே, சாய்ராம் வந்து ஒன் மோர் டைம் அந்த கிரெடென்ஷியல் கொடுக்க வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா we are logging into this VM again. ஸோ நடக்குது, இன் ப்ராக்ரஸ். வர்ச்சுவல் மெஷின் லிஸ்டிங்ல இந்த இடத்துல கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, ASR temp VM ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். இதுதான் கிரியேட் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு VM வந்து EastUSல கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த டீடைல்ஸ்லாம் மாற்றணும்னா இங்கே மாற்றிருந்துருக்கலாம். நீங்கள் இதில் வந்து உங்களுடைய ரெப்ளிகேட்டட் ஐட்டம்ஸில் போயிட்டு நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து இங்கே மாற்றிருந்துருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு சைஸ் வேற சைஸ் வேணும், இல்லை டிஸ்க் வந்து வேற டைப் ஆஃப் டிஸ்க் வேணும் அப்படின்னா அந்த இனிஷியல் ஃபெயில் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் மாற்றிருந்துருக்கலாம். இந்த இடத்துல கரண்ட் டைப் இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைன், ஃபெயில் ஓவர் போயிட்டு இருக்கு, in progress. Okay, meanwhile இது ஸ்டாப் ஆயிடுச்சு. Let's go and log into this VM. State setting, change instance type, C5 to X large, apply. Okay, start the VM.
ஆன்-பிரேம்லேருந்து பப்ளிக் cloud இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா we are talking about வேற டேட்டா சென்டர் டு வேற டேட்டா சென்டர். ஸோ லெட்ஸ் see. VMware இன்னும் டைம் அதிகமாகும். AWS அதே மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ லெட்ஸ் கம்ப்ளீட் திஸ் ஒன். ஃபெயில் ஓவர் இனிஷியேட் ஆயிடுச்சு. It is running. Let me log in. Okay, 4 minutes wait பண்ண சொல்றாங்க. We'll give it some time. So we are learning it in a very hard way. 2022 OS direct deploy பண்ணிட்டோம் by mistake. It should have been 2016. Okay, let it complete. We don't have to rush it. Failover was initiated. Progress. ஸோ இந்த இடத்துல பாருங்க ASR VM ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மெஷின் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். இட் இஸ் ரன்னிங் ஸ்டேட். இதில் எதுவும் ஐபி எதுவும் அசைன் ஆகலை. மேபி நம்ம என்ன பண்ணலாம், we will try and assign an IP. பப்ளிக் ஐபி வந்து இதை இருக்கான்னு பார்ப்போம். இருந்ததுன்னா அதை அசைன் பண்ணிடுவோம். இல்லை நம்ம வில் ட்ரை அண்ட் கிரியேட் சம்திங். ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து நிறைய ஐபிஸ் இருக்கு. கிரியேட் சம்திங் நியூ. ஸோ திஸ் இஸ் ஃபார் RG1 ஈஸ்ட் யூஎஸ். இது வந்து on-prem VM01 பப்ளிக் ஐபி. ஓகே, இது வந்து ஸ்டாண்டர்ட் SKU. நோ ஜோன் இல்லாட்டி ஜோன் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ரீஜனல் டியர் இஸ் ஃபைன். ஸோ ஸ்டாட்டிக் இஸ் ஃபைன். ஸோ இதில் தான் வந்து அவர் டைனமிக் கொடுக்க சொல்கிறாரு. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். இது இன்டர்நெட் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல் ஃபைன். இல்லாட்டி நம்ம அங்கேயே கூட அசைன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் திஸ் நெசசரி இது கோ டு த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இந்த ASR VM உடைய நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் போகலாம். ஸோ இதில் போயிட்டு அசோசியேட் இருக்கு. ஒரு ஐபி வந்து கேன் பி அசோசியேட்டட். இது வந்து சாய் விஎம்னு சொல்றாங்க. பட் ஃபைன், நமக்கு தேவை இந்த ஐபியில் ஒர்க் ஆகணும். சேவ் இட். ஸோ ஒரு ஃப்ரீ ஐபி அட்டாச் பண்ணிட்டோம். இந்த ஐபி வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்-பிரேம்ல கொடுத்து அந்த வெப்பேஜ் வந்து வரணும் நமக்கு. அதுக்கு முன்னாடி அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பும் நம்ம கேன் கோ அண்ட் வெரிஃபை. 80 போர்ட் அலோவ் பண்ணணும். Let's give it a minute. Almost we are done. இது என்னாச்சு? Decrypt password இன்னும் select multiple client, get password. Instance type மாத்தணும் இல்லைங்களா, அதனால இது it is giving it its time. இன்னும் ஃபெயிலோர் போயிட்டு தான் இருக்கு. இனிமேல் நம்ம செக் பண்ணனா செக் பண்ணலாம் இதுல. ஓ சாரி let's give it some time. ஏன்னா அது இன்னும் டெம்ப் நிக் தான் அசைன் ஆயிருக்கு. இன்னும் ஆக்சுவல் நிக் வரல. நெட்வொர்க் இன்டர்ஃபேஸும் இன்னும் ப்ராப்பரான இன்டர்ஃபேஸ் வரல. ஓகே, let's give it some time. அது டெம்பரரி விஎம் தான் கிரியேட் ஆயிருக்கு. இன்னும் ஆக்சுவல் விஎம்ல கிரியேட் ஆக ஆரம்பிக்கல. ஓகே, ஸோ லெட்ஸ் கிவ் இட் சம் டைம்.
Okay, completing failover. Very good. Last stage. ஏன்னா நம்ம டெஸ்ட் ஃபெயிலோர் கொடுக்கவே இல்லை. நம்ம டெஸ்ட் ஃபெயிலோர் கொடுத்தா தான் நம்ம டெஸ்ட் விஎம்லாம் டெஸ்ட் பண்ணணும். ஓகே, நான் அந்த ஞாபகத்திலே வந்து நான் டெஸ்ட் விஎம் ஆக்டிவிட்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த தடவை நம்ம டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா we have went to the actual failover. ஓகே, ஸோ ஸ்டார்ட் ஃபெயிலோவர், ஸ்டார்ட் த ரெப்ளிகா மெஷின் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து நடந்துச்சு. அப்போ இங்கே விஎம் இப்போ கிரியேட் ஆகணும் நமக்கு. எக்ஸலண்ட். ஓகே, ஆன் ப்ரெமைசஸ் விண்டோஸ் விஎம் 01 இட் இஸ் ரன்னிங். நவ் வி கேன் கோ அண்ட் டெஸ்ட் இட். இதுதான் நம்ம ஆன் பிரேம்ல இருந்த சிஸ்டம். இப்போ நம்ம போயிட்டு அதில் பப்ளிக் ஐபி அட்டாச் பண்றது, நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்றதெல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். ஓகே, ஸோ டெம்பரரியாலாம் இருக்கக்கூடாது. ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் அட்டாச் த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். இது நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் ஏதாவது இருக்கா? IVM ஓடதே அட்டாச் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் 80 போர்ட் அலோவ் பண்ணியிருந்தோம் IVM 01ல. இன்கேஸ் அலோவ் பண்ணலன்னா கூட நம்ம போயிட்டு அதை எடிட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 80 போர்ட்டு. அதே மாதிரி இதில் ஐபி கான்ஃபிகரேஷனில் ஒரு பப்ளிக் ஐபி வேணும் நமக்கு. இதில் போயிட்டு அசோசியேட் இதை சூஸ் பண்ணிப்போம், சேவ். ஸோ மீன்வைல் நம்ம போயிட்டு அந்த சாய் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கு இல்லைங்களா, அது என்னன்றதை வந்து நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஐவிஎம் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இதில் வந்து 80 போர்ட் அலோ ஆயிருக்கான்னு பார்த்துப்போம். 80 அலோ ஆயிருக்கு. வெரி குட். ஓகே, டன். ஸோ we are good. ஸோ இப்போ நமக்கு இந்த ஐபியை வச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த ஆன்பிரேம் விஎம்ல வந்து அந்த வெப் பேஜ் நமக்கு வரணும். கொஞ்சம் டைம் ஆகும், அது இன்னும் முடியல. we are just 119 112 172 112 172. ஓகே, லெட்ஸ் பி ரெடி. இது கம்ப்ளீட் ஆச்சுன்னா அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். சேவ் ஆயிடுச்சு. திங் ஷுட் பி ஓகே. இதில் வந்து ரூலும் அப்டேட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். refresh networking. இதுல 80 போர்ட் வந்துருச்சு. வெரி நைஸ். ஐபிஏ வந்துருச்சு. கிளிக் பண்ணி பார்ப்போமா? ஸோ வெரி நைஸ். ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர் ஹைப்பர்வி வெப் விஎம் வந்து அஷூரோடைய பிளாட்ஃபார்ம்ல நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியுது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹைப்பர்வி எண்ட் டு எண்ட் மைக்ரேஷன் முடிச்சிட்டோம். நம்ம ஆன் ப்ரெமைசஸ் டேட்டா சென்டர்ல இருக்கிற ஒரு வெர்ச்சுவல் மெஷின், ஹைப்பர்வி ஹோஸ்ட்ல இருந்த வெர்ச்சுவல் மெஷினை அஷூர் பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ நவ் இது என்ன ஆச்சு? இது நம்ம அந்த இன்ஸ்டன்ஸ் டைப் மாற்றினதுக்கு அப்புறம் இட் இஸ் கிவிங் அஸ் சம் டஃப் டைம். ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு C5 2x லார்ஜ் கொடுத்துட்டேன். ஃப்ரீ டியர்ல இது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, ஃபார் நவ் நம்மளுடைய சேனல்ல டைரக்டா போயிட்டு பிளேலிஸ்ட்ல மைக்ரேஷன்னே தனியா வந்து ஒரு ஃபோல்டர் இருக்கும் நமக்கு. Azure to AWS இல்ல Azure மைக்ரேஷனே வந்து ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா AWS to Azureலாம் ஆல்ரெடி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து டெமோவோட இருக்கும் உங்களுக்கு. ஸோ இருக்கு டேட்டா சென்டர், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மைக்ரோசாஃப்ட் Azure அட்மினிஸ்ட்ரேஷன் இங்க இருக்கு பாருங்க. மைக்ரேஷன் சீரீஸ் தமிழும் இருக்கு, இங்கிலீஷும் இருக்கு. ஸோ இதுல எது வேணுமோ நீங்க போயிட்டு மைக்ரேஷன் சீரீஸ்ல கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இருக்கும். அஷூரோட மைக்ரேட் தமிழ் 3.5 மணி நேரம் இருக்கு இல்லைங்களா? இந்த வீடியோல பாத்தீங்கன்னா AWS to Azure எண்ட் டு எண்ட் உங்களுக்கு இருக்கும். இங்கே இருக்கு பாருங்க. அது ஓகே, அதாவது AWS, அது Azure மைக்ரேட். இதுக்குள்ள போனீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க. சாரி, let it complete. And hello. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஆக்சுவலா டவுன்லோட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே ப்ராப்பரா டன் வரணும்.
ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்க பாருங்க, ஃபுல்லா வந்து எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு AWS Azure வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஓகே, ஸோ நீங்க வந்து AWS Azure வந்து 2016 VM போட்டிருந்தோம் அப்படின்னா இதே ப்ரொசீஜர் தான். லாஸ்ட் ஃபைனல் ஃபெயில் ஓவர் அது எல்லாமே நம்ம நேற்று பார்த்த ப்ரொசீஜர் தான். இன்னைக்கு HYPERV பார்த்தோம் இல்லைங்களா, அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ட்ரை பண்ணுங்க AWS Azure. VMware to Azure வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீக்ல டைம் கிடைக்கும் போது நான் அப்லோட் பண்றேன். ஸோ கொஸ்டின் தான் கேளுங்க. ஃபைன். ஐ திங்க் we are already 20 minutes late. ஆக்சுவலி எனக்கு பட் விஎம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்களா? இருங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்பீக்கர் இப்ப கேளுங்க. சாரி, நான் என்னுடைய ஸ்பீக்கர் வந்து மாறி இருந்துச்சு. நான் இன்னொரு டிவைஸ்ல கேட்டுச்சு. சொல்லுங்க. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. விஎம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணீங்களா? அது இது மட்டும் எனக்கு பாஸ்வேர்ட் இது பண்ணுங்க. நான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண அப்படியே பிராக்டிஸ் பண்ணி. ஓ சாய்ராம், ஓகே ஓகே சாய்ராம். அது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், பாஸ்வேர்ட்லாம் கொடுக்குறேன், நீங்க அதை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா. ஃபைன். இப்போ நம்ம வந்து பாத்தீங்க நான் பண்றேன் உங்களுக்கு அனுப்புறேன் நான். ஷூர். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கட் ஓவர் வந்து வி ஹவ் சீன் கால் இது நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். ஆன் ப்ரிமைசஸ் HYPERV ஹோஸ்ட்ல இருந்து AWS Azure பிளாட்ஃபார்முக்கு மைக்ரேட் பண்ணிட்டோம். ஸோ இது ஆல்ரெடி AWS to Azure வந்து ஆல்ரெடி இருக்கு. நீங்க அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் ஒரு 5 minutes ஆக்சுவலா. இன்கேஸ் நீங்க மைக்ரேஷன் இன்ஜினியரா ஒர்க் பண்றீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அது வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் இருக்கு. அதை நான் குயிக்காக முடிச்சிடுறேன். ஜஸ்ட் கிவ் மீ 5 minutes. ஓகே. ஸோ மைக்ரேஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னா இப்போ மைக்ரேஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் நம்ம மைக்ரேஷன் இன்ஜினியர், மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் நம்ம செக் பண்ணணும். ஸோ சோர்ஸ் அண்ட் டெஸ்க் மெஷினில் வந்து டெஸ்க் ஸ்பேஸ் இருக்கா, கெப்பாசிட்டி இருக்கான்றதை பார்க்கணும். தென் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரரி ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறது, இல்லை அன்வான்ட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்லாம் வந்து அந்த சர்வரில் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா மைக்ரேஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். தென் அன்வான்ட் சர்வீசஸ் அதை வந்து டிசேபிள் பண்ணுறது, விண்டோஸ் சர்வீசஸ் ஆர் லினக்ஸில் உங்களுடைய டேமன்ஸ்லாம் வந்து டிசேபிள் பண்ணிடலாம். அன்வான்ட் அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் மெஷின்ல இருந்து. ஓகே. தென் உங்களுக்கு ஏதாவது ஃபயர்வால் ரிலேட்டடாக ஏதாவது விண்டோஸ் ஃபயர்வாலோ இல்லை லினக்ஸ் ஐபி டேபிள்ஸோ என்ன இருக்கோ ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் செக் த செட்டிங்ஸ். தென் நம்ம மைக்ரேஷனுக்கு தேவையான நெட்வொர்க் போர்ட்ஸ், ஃபயர்வால் போர்ட்ஸ் வந்து 443 அண்ட் 9443 வந்து ஓப்பன்ல இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா ரெப்ளிகேஷன், டேட்டா ரெப்ளிகேஷன் வந்து 9443 தான் நடக்கும். தென் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ஸ்பீட்லாம் பாருங்க. ஓகே. ஸோ நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஸ்பீட் பேண்ட்வித் இருக்கு, அதே மாதிரி நம்மளுடைய நெட்வொர்க் டிவைஸ்ல வந்து டூப்ளெக்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் அந்த MTU செட்டிங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத வெரிஃபை பண்ணிக்கங்க. நெட்வொர்க்ல போயிட்டு உங்க VMware என்விரான்மெண்ட் இருந்தால் VMware என்விரான்மெண்ட்லேயும் இந்த செக் பண்ணிக்கலாம். தென் ஆன்டிவைரஸ் வந்து என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்கு, ஏன்னா ரெப்ளிகேஷன் வந்து ஸ்லோ பண்ணும். இன்கேஸ் வந்து டெம்பரரியா அதை டிசேபிள் பண்ணி வைக்கணும் கூட டிசேபிள் பண்ணி வைக்கலாம். இஃப் இன்கேஸ் கஸ்டமர் என்விரான்மெண்ட்ல வந்து அதை அப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னா ஆன்டிவைரஸ் ஸ்கேனிங்கை வந்து நம்ம வந்து அந்த டைம்ல நடக்காத மாதிரி நம்ம டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே. சில டைம் வந்து ரெப்ளிகேஷன் நடக்கும்போது ஆன்டிவைரஸ் ஸ்கேனிங் நடக்க ஆரம்பிச்சதுன்னா ஒரு ஃபைலும் வந்து அப்புறம் ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும், மைக்ரேஷனே வந்து உங்களுக்கு இதாக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆன்டி மால்வேர் இல்லை ஏதாவது அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம கிளாஸ் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி லைசன்சிங் வந்து ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஆக்டிவ் லைசன்சிங், அஜூர் சைடில் வந்து ஆக்டிவ் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கான்னு பாருங்க. அஜூர் சைடில் வந்து ப்ராப்பராக வந்து ரிசோர்ஸ் குரூப், வர்ச்சுவல் நெட்வொர்க், சப்நெட், அந்த டெஸ்டினேஷன் சைட் செட்டிங்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி சோர்ஸ் சைடில் வந்து நீங்கள் இப்போ VMware பண்ணுறீங்க அப்படின்னா அந்த VMware டூல்ஸ் லேட்டஸ்ட்டாக இருக்கா, இல்லை HYPERV பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இன்டெகிரேஷன் சர்வீசஸ் வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா என்னன்றதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் வந்து என்கிரிப்ஷன் ஏதாவது சோர்ஸ் சைடில் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டிசேபிள் பண்ணிக்கங்க. இப்போ பிட் லாக்கரோ இல்லை வந்து ஏதாவது SSL என்கிரிப்ஷன்லாம் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து மைக்ரேஷன் பண்ணும்போது என்னன்றதை பார்த்துக்குங்க. இன்கேஸ் ஒர்க் ஆச்சுன்னா ஃபைன், ஆர் எல்ஸ் யூ ஹேவ் டு செக் தட்.
நீங்க லைசன்சிங் சொல்லும் போது நாட் ஒன்லி ஓஎஸ் லைசன்சிங், ஈவன் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர் எல்லா லைசன்சிங்கும் நீங்க ஒருத்தர செக் பண்ணிக்கங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் திங். தென் வந்து ஆஸ் யூஷுவல் ஃபுல் பேக்கப் ஒன்று எடுங்க, ஸ்னாப்ஷாட் இது பண்ணுங்க, லோக்கல் கிரெடென்ஷியல் எடுத்து வச்சுக்கங்க, தனியா ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டும் தனியா கிரியேட் பண்ணுங்க, லோக்கல் அட்மினும் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆர்டிபி செட்டிங்ஸ் வந்து என்னன்றதை பார்த்துக்குங்க, ப்ராப்பராக வந்து அது இதாக இருக்க மாதிரி. தென் அன்வான்ட் ஏதாவது டிவைஸ் ஏதாவது இருக்குன்னா அதையும் டிவைசஸ் போயிட்டு இது பண்ணிடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃப்ளாப்பி ஆர் சிடி டிவிடி அந்த மாதிரி உங்களுக்கு டிவைஸ் மேனேஜர்ல ஏதாவது ஒர்க் ஆகாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. தென் ஜென்ரேஷன் செக் பண்ணுங்க. வேற என்ன சொன்னீங்க? ISO இமேஜ் விஎம்ல ஓகே, ஐஎஸ்ஓ இமேஜ்ல மவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னா கரெக்ட், அதெல்லாம் இருந்ததுன்னா அன்மவுண்ட் பண்ணிடுங்க. தேவையில்லாத நெட்வொர்க் டிரைவ்ஸ் ஆர் வாட் எவர் டிவைசஸ் இருந்ததுன்னா அதில் அன்மவுண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து அஸ் மைக்ரேஷன் இன்ஜினியர் வந்து இந்த ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் வாட் எவர் 20 பாயிண்ட்ஸ் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்ல, இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியம், இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ண மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது, கம்பேட்டபிலிட்டி செக். என்ன ஓஎஸ் வந்து நம்மளுடைய மைக்ரேஷன் சர்வருக்கு வேணும், என்னென்ன ஓஎஸ்லாம் பண்ண முடியும், இதெல்லாம் வந்து அந்த அந்த டிப்ளாய்மெண்ட் பிளானர் வந்து ரன் பண்ணியிருந்தாலே இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் நமக்கு. நம்ம அதை ரன் பண்ணாமல் போனதுதான் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த டிப்ளாய்மெண்ட் பிளானர் ரன் பண்ணும்போதே சொல்லிடும் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து அன்சப்போர்ட்டட் எல்லாம் அப்படின்ட்டு. தென் அந்த சோர்ஸ் விஎம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அப் டு டேட் வந்து ஆன்டிவைரஸ் அப் டு டேட் பேச்சஸ், சர்வீஸ் பேக்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. தென் டிரைவர்ஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான். ஸோ திஸ் ஆர் ஆல் தி ஸ்டஃப். ஓகே, ஸோ இந்த 20-25 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துங்க. அஸ் அ மைக்ரேஷன் இன்ஜினியர் ஆர் ஆர்கிடெக்ட் நீங்க எந்த சர்வர் பண்ணாலுமே இதெல்லாம் வந்து வேலிடேட் பண்ணிட்டு கோ ஹெட் கொடுங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நம்ம VMware டு Azure மைக்ரேஷன் வந்து ரெக்கார்ட் பண்ணி கேளுங்க. ஆக்சுவலாக இப்போ இதெல்லாமே நம்ம ஜென்ரலாக ஒரு நார்மல் அப்ளிகேஷன் விஎம் வந்து மைக்ரேட் பண்ணி பார்த்தோம். இப்போ வந்து சிங்கிள் சைட் மல்டி சைட் கிளஸ்டர் என்வரான்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், அதை எப்படி ப்ரீ செக் பண்ணுவோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா மல்டி சைடில் பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி இருக்கும், ஒரு டிஆர் இருக்கும், ஒரு விட்னஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி மைக்ரேட் பண்ணுவோம்? ஓகே, சரி, காம்ப்ளெக்ஸ் ஆர்கிடெக்ட் லெவல் இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம AC305 வந்து இன்னும் அந்த அளவுக்கு டீப் டைவா டிஸ்கஸ் பண்ணல. AC305ல வந்து இதுதான் நம்ம டிஸ்கஷனே இருக்கும். ஓகே, எப்படி வந்து நம்ம VR ரிலேட்டட் என்விரான்மெண்ட் எப்படி கொண்டு போறது அதெல்லாம். இது வந்து நமக்கு மெயினா we are focusing on implementation. எப்படி வந்து ஒரு மைக்ரேஷன் இன்ஜினியர் வந்து மைக்ரேட் பண்ணுவாரு, ஒரு மைக்ரேஷன் ஆர்கிடெக்ட் வந்து எப்படி கைட் பண்ணுவாரு, அந்த லெவல் தான். ஓகே, அஷ்யூர் ஆர்கிடெக்ட் தான் வந்து நம்ம full fledged will discuss later. அதாவது 305 செஷன். ஓகே थैंक यू. இல்ல நான் கேட்டேன் அது நான் பண்ணுவோமா இல்ல அண்டர்ஸ்டுட் நோ இஷ்யூஸ் பஸ்பதி. ஓகே, இதுவே ஓவர் வெல்மிங் இன்ஃபர்மேஷன் நிறைய கண்டென்ட் கொடுத்தாச்சு. ஆமா ஆக்சுவலாக இது பண்ணுறதுனால இங்கே விஎம் மைக்ரேஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லும் போதும் புரியுது. எங்களுக்கு எப்பவுமே சேலஞ்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்டி சைட் கிளஸ்டர், சிங்கிள் சைட் கிளஸ்டர், புரியுது, பிசிக்கல் விஎம் மைக்ரேஷன் பண்ணும்போது தான் பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அது அண்டர்ஸ்டுட் கரெக்ட். ஓகே தேங்க்யூ. ஓகே தென் தேங்க்யூ டீம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன்ஸ் as well. ஓகே, நான் டைம் கிடைக்கும் போது இந்த VMware டு Azure அப்லோட் பண்றேன். ஆல்ரெடி நமக்கு HYPERV பார்த்துட்டோம், Azure ரீஜன் டு ரீஜன் பார்த்துட்டோம். அதே மாதிரி ஒரு Azure அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு Azure அக்கௌண்ட்டுக்கு எப்படி மைக்ரேட் பண்றது நான் வந்து டெமோ ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன் இந்த வீக்ல. ஓகே, ஸோ ஏன்னா என்கிட்ட இப்போ 2 அக்கௌண்ட் ஆக்சஸ் இருக்குல்ல, மேபி அவரோட அக்கௌண்ட் இன்னும் 1 வீக் தான் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நான் என்ன பண்றேன், அக்கௌண்ட் மைக்ரேஷன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன், VMware டு Azureம் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு எல்லா காம்பினேஷனும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் ரீச் பண்ணுங்க. ஓகே, I'll stop the recording. தேங்க்யூ. ஓகேம்மா, தேங்க்யூ.